ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜீக்கோ கான்ட்ராக்டர். ஓகேவா? அது நேம் வந்துட்டு அன்லவிங் ஒய்ஃபு. நீங்கள் கேட்கலாம், ஏன்க்கா இவ்வளோ வெட்டிங் ஸ்டோரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. மைண்டும் சரியில்லை, வாய்ஸும் சரியில்லை. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு நியூவான ஒரு ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணால் கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே, கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஓகேவா? அதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு ஓகேனா கேளுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடா. ஓகே, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு வெட்டிங் ஸ்டேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஜான் ஜங்காக நீ பார் ஜிம்னை திரும்ப செய்துக்கெல்லாம் சம்மதமானு கேட்குறாங்க. இப்போது ஜங்கோட ஃபேஸு அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி ஸ்மைலோட ஒரு சின்ன ஒரு லிட்டில் பன்னி ஸ்மைல் இருக்குது. அந்த ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சம்மதம் பாதர் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மிட்ட கேட்குறாங்க, பார் ஜிம்னாக நீ ஜான் ஜங்கை திரும்ப செய்துக்கெல்லாம் சம்மதமானு கேட்குறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் அமைதியாக இருக்காங்க. ஜிமின்பா ஜிமின் அப்படி சொல்லிட்டு பாசம் கூப்பிடுறாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, சம்மதம் சொல்லுப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சம்மதம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்களவங்க பார்க்குறாங்க, ஏன் இந்த பையன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை வில்லேஜ் அந்த பையன் சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி, வில்லேஜோட பசங்க அப்படி தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. ஓகே ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் ஹேண்டில் இங்கே போட்டு விடுறாங்க. ஜிமின் ஜங்கோட ஹேண்டில் இங்கே போட்டு விடுறாங்க. கிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜிமின் வரும்போது பார்த்துட்டு ஷாக்கடாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே ஒன் ஸ்டெப் முன்னாடி வராங்க. இப்போ ஜிமின் ஜங்கோட ஐஸை பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்து ஹாப்பியாக இருக்காரு. அப்படி ஹாப்பியாக கிட்டே வந்துட்டு ஜிமின் ஃபோர்கிட்ட கிஸ் பண்ணுறாங்க. எனக்கா கூட ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஃபோர்கிட்ட கிஸ் பண்ணிட்டு பேக் போயிடுறாங்க. மேரேஜ் ஓவர். ஓகேவா? ஆஃபிஷியலாக எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் தேங்க்யூ ஃபாதர் சொல்கிறாங்க. காட் பிளஸிங் யூ மை சைல்டு அப்படி சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஜிம்முக்கே இறங்கிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு டேரெக்டாக ஒரு பர்சன்ட் வராங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் ஆன்ட்டி நீங்கள் ஒரு பண்ணாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் ஜிம்மி என்னோட பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ பா சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக நடிப்போம் அப்படி சொல்லி ப்ளஸ் பண்ணுறாங்க. அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு ஜிம்மியோடைய அம்மா ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஜிம்மின் ஜங்குக்கும் அவங்க ஜங்கோட பேரண்ட்ஸ் ரன் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்குக்கா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பர்சனை பார்த்துட்டுனா அவனுக்கு ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பிமா சொல்கிறாங்க. நல்ல வேலை நம்ம ஜின்னு தான், நம்ம ஜின்னு வச்சுக்கேன், இப்படி ஒரு பையன் கிடச்சிருக்க மாட்டான். ஜின் தான் சொன்னேன், எங்கள் சொந்தக்காரன் பையன் ஒருத்தன் இருக்கான்ப்பா ஆண்டி, அதாவது எங்கள் ரிலேட்டிவ் ஒரு பையன் இருக்கான். அவன் எனக்கு தம்பியாக தான் வேணும். அவன் ரொம்ப நல்லவன். அந்த பையன் மேட்ச் முடிச்சு ஜெகே ஹாப்பியாக இருப்பான்னு சொன்னாங்க. ஓகேவா? உன்னோட டேஸ்ட்டுக்கு இந்த பையன் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொன்னேன். அதே மாதிரி உனக்கு பர்ஃபெக்டாக ஒரு பர்சன் வந்துட்டு மேட்ச் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் லைஃப் நீங்கள் உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா ஜெகே சொல்கிறாங்க. ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு ஜெகோட பேரண்ட்ஸும் ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு காரில் உட்காடுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே அமைதியாக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஜெக்கிக்கு செம்ம ஹாப்பி. இந்த மேரேஜில் அவ்வளோ ஹாப்பி இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார். இப்போ ஃபைன் அந்த கார் போயிடுச்சு. ஒரு வீட்டுக்கு வந்து கார் போய் ஸ்டாப் ஆகுது. இப்போ காருக்கு ரெண்டு பேரும் இறங்குறாங்க. இப்போ டிரைவர் பார்க்குறாங்க. ஜங்க் தம்பி லக்கேஜ் எடுத்து வருவா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் நான் எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்க் ரிச்சஸ்ட் ஃபேமிலி டாக்டர் நானே எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. டிரைவரும் ஓகே தம்பி எப்படி சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போ ஜேகே லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஜிமின் வாசல் கூப்பிடுறாங்க. இப்போ ஜேகே மட்டும் நடக்கிறாங்க. ஜிமின் அங்கே நின்றுருக்காரு. இப்போ நம்ம ஜேகே டர்ன் பண்ணி பார்க்குறேன். என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு உள்ளவா ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முமே சரி சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு லன்ச் ஆகுறாங்க. வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்து கட்டிருப்பாங்க அந்த வீட்டை. ஜேகேட பேரண்ட்ஸு ஜேகேக்கு ஜிம்முக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. மேரேஜுக்காக வெட்டிங் கிஃப்டாக தான் கொடுத்துருப்பாங்க அந்த வீட்டை. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. வெல்கம் ஹோம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் உள்ள வராங்க. இப்போ நம்ம ஜேகே போய்ட்டு லக்கேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே நீ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் நான் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பேசலாம், ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே அது ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நான் பேசணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மி பேசிக்கலாம் ஓகேவா சொல்லி ஜேகே கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மி போகிறாங்க. போயிட்டு ஒரு ரூமில் அவர் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சரி உனக்கு எதனா ஃபுட்டு ரெடி பண்ணி தரவா, ஃபுட்டு இல்லை காஃபி எதனா வேணுமா ஜேகே கேட்குறாங்க. ஜிமின் தான் எனக்கு எதுவும் வேண்டாம் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் என்ன பேசணும் ஜேகே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் உட்காந்துருக்காங்க. ஜேகே ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. ஜிமின் ஒரு ஸ்டெப் பேக் போய் உட்காராங்க. அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா ஒரு ஸ்டெப் பேக் போகிறான் சொல்லிட்டு ஜேகேவும் சரி சொல்லிட்டு சரி ஓகே இப்போ ஸ்டார்டிங் அப்படின்னு இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் அப்படி தானே இருக்கும். ஜேக்கும் ஓகே ஜிமின் என்ன பேசுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் நீங்கள் உங்கள் ஃபோனை பார்க்கவே மாட்டீங்களா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஃபோனா சொல்கிறாங்க. உங்கள் ஃபோன் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை பாப்பனே சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு 1 வீக்காக மெசேஜ் பண்ணியிருக்கேன், கால் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்கள் ஃபோன் எடுக்க நீங்கள் பிக் பண்ணவே இல்லை. நீங்கள் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ ஜிமின் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒவ்வொரு மெசேஜ்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம தான் அதை பார்க்க மாட்டோம். ஐயோ ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் அன்றைக்கே சொன்னாங்க நம்பர் கொடுக்கலாம் வாங்கிக்க சொல்லிட்டு. நான் தான் சார் ஓகே அதெல்லாம் வேண்டாம், ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம பேசிக்கலாம், நேரில் பேசிக்கலாம். இந்த ஃபோனில் பேசினா செட் ஆக நினச்சிட்டேன். எனக்கு ஃபோட்டோ பார்த்து பிடிச்சிருச்சு, எனக்கு ஃபோட்டோ பார்த்து ஃபாலோ ஆகிட்டேன். அதனால் நான் பொறுமையாக பேசலாம்னு நினச்சேன். அவரில் ஜிமின் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கானோ நான் பார்க்க மாட்டேனும், அதான் கோவமாக இருக்கானோ ஜேகே பார்க்குறாங்க. நீ கோவமாக இருக்கியா ஜேகே கேட்குறாங்க. நான் கோவமாக இல்லை, நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி ஓகே சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு ஜேகேக்கு என்ன ஹேபிட்னா அவர் சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து ஒரு கால் வராது ஓகேவா, அப்படி அது செட் பண்ணி வச்சிருப்பாரு அவருக்கு வந்து அன்னோன் நம்பர் வந்து மெசேஜோ காலோ வந்தால் அவருக்கு வந்து இப்போ அவர் பிக் பண்ண தேவையே இருக்காது. எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆயிரும்.
அது கட் ஆகும் தானாவே. இப்போ அதுவும் மற்றவங்க ஜேகே செட் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் யாருக்கு நம்பர் கொடுத்துருக்காங்களோ, யார் நம்பர் அவர் சேவ் பண்ணுறாரோ அவங்க மட்டும் கால் பண்ண முடியும், டெக்ஸ்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன் நம்ம ஜேகே வச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜேகே அதில் சேவ் ஆகும் மெசேஜ்லாம் ஓப்பன் ஆகிட்டாங்க. அன்வான்ட் மெசேஜ்லாம் ஒரு பாக்ஸில் போய் செட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஜேகே போய்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் நம்பரில் மெசேஜ் இருக்குது. அப்போ ஜேகே 2-3 நம்பரில் மெசேஜ்லாம் வந்துருக்கு. நம்பர் எது ஜிம்மி நம்ம ஜேகே கேட்குறாங்க. அப்போ ஜிம்மி ஒரு நம்பர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே நம்ம மெசேஜெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மெசேஜை ரீட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜேகே ரீட் பண்ணணுமே ஒரு ஃபேஸே மாறி போயிடுது. இவ்வளோ நேரம் அந்த ஹாப்பினஸ் மொத்தமாக போயிடுது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஜிம்மி உனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி கிட்டே ஷேக் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு ஜிம்மில் அதான் பண்ணியிருப்பாங்க. என்னன்னாக்கா எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை, என் அம்மாட்ட என்ன சொல்ல முடியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜங்குக்கு, நீங்கள் வந்து சொல்லிடுங்க எனக்கு விருப்பம், உங்களுக்கு மேரேஜ் விருப்பம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னாக்கா மேரேஜ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அதனால என்னால் என் அம்மா ஹெல்ப் பண்ண முடியாது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ சொல்லி மேரேஜ் எனக்கு விருப்பமே இல்லை சார், ஜெமின் தான் கால் பண்ணியிருக்காங்க. அத்தனை டைம் அவர் நம்பர் வந்து கால் பண்ணியிருக்காரு, டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு வில்லேஜ் அந்த ஒரு செகண்ட் வந்துட்டு அவரால் வேறு யார்ட்டு கான்டாக்ட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு போகிறதுக்காக இவரே வந்து தெரியாமல் பண்ணணுன்றக்காக பண்ணியிருப்பாரு. ஆனால் ஜேகே பார்க்காம விட்டுருப்பாரு. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜெமின் வந்துட்டு இப்போ டெய்லி இதே மெசேஜ் தான் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் பார்த்துட்டு நீங்கள் மெசேஜ் பார்க்கலையா, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் கால் போக மாட்டேது, கால் வந்து கட் ஆகிட்டே இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஜிம் தான் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இந்த மேரேஜ் வேணாம்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவன் இந்த மேரேஜ் இங்கே வரதுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் பண்ணியிருப்பாரு. ஒரு டைம் பார்த்துட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு அந்த மேரேஜ் விருப்பம் இல்லையா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மி எதனால் ஜெக்கி கேட்குறாங்க. என்கிட்ட ரீசன் கேட்காதீங்க, எனக்கு அது மேரேஜில் விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் பண்ணிக்கிட்டேன் என் அம்மாவோட ஹாப்பினஸ்க்காக மட்டும், எனக்கு மேரேஜ் விருப்பம் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணாக்க நான் வந்துட்டு மேரேஜ் ஸ்டாப் நீங்கள் வந்து வேணாம் சொன்னாக்க மேரேஜ் ஸ்டாப் ஆகிருக்கும், நான் ரிலாக்ஸாக இருந்திருப்பேன். இப்போ மேரேஜ் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, அதுக்காக என்னால் உங்க கூட ஃபேக்காக லைஃப் வாழ முடியாது சரியா சொல்கிறாங்க. ரீசன் ஜெகி கேட்குறாங்க. ரீசன் கேட்காதீங்க, எனக்கு உங்ககிட்ட டிவோர்ஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, டிவோர்ஸா, இப்போ தான் மேரேஜ் போய் இருந்தோம், அதுக்கு டிவோர்ஸ் கேட்குறான்னு சொல்லிட்டு ஜெகிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெமின் இங்கே பாருங்க, இப்போ தான் நம்ம மேட்ச் போட்டு வந்திருக்கோம் சரியா, அதுக்குள்ளே டிவோர்ஸ்னு கேட்டால் என்ன அர்த்தம் ஜெகி கேட்குறாங்க. எனக்கு இந்த மேட்ச் வெயிட் பண்ணலங்க, எனக்கு உங்க கூட ஒரு ஒய்ஃபை வாழ முடியாது சரியா, நீங்கள் எது பார்த்தாலும் நடக்காது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்க கூட இருந்தாக்கா நீங்கள் ஹார்ட் ஆகுங்க, நானும் ஹார்ட் ஆகும், ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவர் இந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சி பண்ணியிருப்பாரு, ரொம்ப லைக் பண்ணி தான் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பார் ஜிம்மி உடனே எல்லாம் டிவோர்ஸ்லாம் கிடைச்சிடா சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, எவ்வளோ டிவோர்ஸ் கிடைக்கும் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 months வெயிட் பண்ணி ஜிம்மின்னு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க ஒரு 3 months வரைக்கும் ஒன்றா இருக்கலாம், ஓகேவா, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், வேறு நம்ம சேர்ந்து வாழ்ந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஜெக்கி கேட்குறாங்க. என்ன ட்ரை பண்ணணும்னு சொல்கிறீங்க ஜிம்மி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மேரேஜை பிடிக்கல சார், எனக்கு மேரேஜ் விருப்பமே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் அட்லீஸ்ட் அது சரியான ரீசன் சொல்லு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் சொல்ல முடியாது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, எனக்கு பிடிச்ச மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா, நீ பாட்டுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம், எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, நான் அந்த மேரேஜ் லைக் பண்ணி தான் பண்ணியிருக்கேன், நீ தான் ட்ரை பண்ண, ஓகேவா, நீ வந்துட்டு எதனால் அந்த மேரேஜ் பிடிக்குன்னு சொல்கிறேன் எனக்கு தெரியாது, ஓகே, ஒன்றே நான் எதாவது சேஞ்ச் பண்ணலாம் சொல்லலாம், சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேவா, நீ என் கூட சேர்ந்து வாழணும், ஓகே, எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, நீ எனக்கு ஒய்ஃப் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாருங்க சொல்கிறாங்க, எனக்கு நீ ஒய்ஃப் தான், ஓகேவா, நான் உனக்கு ஹஸ்பண்ட் அதை யாராலும் மாற்ற முடியாது, நீ வேணா மனசை மாற்றிக்க, ஓகேவா, நீ எதனால் மேரேஜ் வேணும்னு நினச்சியோ அந்த ரீசன் என்று சொல்லு, ரீசன் கரெக்டாக இருந்தாக்க நான் வந்துட்டு அதை சரி பண்ணுறேன், ஓகேவா, அப்படி இல்லைனா கூட நம்ம சரி பண்ணுவேன், உனக்கு எனக்கு மேரேஜ் ஆச்சு, ஓகே, நம்ம லைஃப்பில் நம்ம தான் வாழணும் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 months வாழ்ந்து பாரு, வாழ்ந்து பார்க்காம பிடிக்குன்னு சொல்லாத, ஓகேவா, டிவோர்ஸ் கேட்குற வந்தது வராதுமா, அது மேரேஜ் டே அன்னைக்கே ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இங்கே பாருங்க சொல்கிறாங்க. பாரு, நான் உன்னை ஒய்ஃபை பார்க்குறேன், ஓகேவா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு பிடிச்சி தான் பண்ணியிருக்கேன், மேரேஜ் என்ன சாதாரண நினச்சிக்கிட்டியா, நினச்சா வந்து பண்ணிக்கிறதுக்கும் அப்படியே பிடிச்சா வச்சுக்கிறதுக்கும் பிடிக்கலாம் தூக்கி போடுறதுக்கும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாருங்க சொல்கிறாங்க. பாரு, அரேஞ்ச் மேரேஜ் அப்படி தான் இருக்கும், ஓகேவா, ஒருத்தவங்க முன்னாடி இருந்தது தெரியாது சரியா, முன்னாடி தெரியாமல் ஒரு பர்சன் கூட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் தெரியும், ஓகேவா, ஆனால் போக போக எல்லாமே சரியாயிடும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்போது எல்லாமே சரியாயிடும், ஓகேவா சொல்கிறாங்க. வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும், வாழ்ந்து பார்க்காமலே வந்துட்டு வேணாம் சொல்ல என்ன இருக்கும் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் ஜெக்கியை பார்க்குறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன்னை ஒய்ஃபை பார்க்குறேன், ஓகேவா, நீ நான் ஹஸ்பண்டாக பார்க்குறதுக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்கோ, ஓகேவா, எவ்வளோ டைம் எடுத்துக்கோ, ஆனால் என் கேரக்டர் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், எனக்கு அந்த தப்பான பையன் இல்லை, என்னை பற்றி என்னால் சொல்ல முடியும் சரியா, நான் இது வரைக்கும் யாரும் லவ் பண்ணதும் இல்லை, எனக்கு இந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் யாரையும் ஹார்ட் பண்ணது கூட கிடையாது தெரியுமா, இது வரைக்கும் என் லைஃப்பில் யாரையும் ஹார்ட் பண்ணது கூட இல்லை, இந்த லவ் இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணதில்லை, ஒரு பேட் ஹார்ட் கூட என்கிட்ட கிடையாது, ஓகே, நான் இவன் ஒரு பொண்ணு பசங்க கூட சுற்றுறது கூட இல்லை, எனக்கு உன் ஃபோட்டோ பார்த்துக்கணும் பிடிச்சிருந்துச்சி, ஓகேவா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் மேட்ச் பண்ணிட்டேன் சரியா, நம்ம லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஓகே, என் கூட ஒரு 6 months வாழ்ந்து பாரு, ஓகே, 6 months வாழ்ந்து பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல, நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்க டிசைன் பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு அதே ஃபீல் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னாக்கா நான் டிவோர்ஸ் தரேன், ஓகேவா, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம் பண்ணிக்குவோம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க சொல்லி இதுக்கு மேலே ஆர்கியூ பண்ணாது, ஓகேவா, நம்ம வாழ்ந்து பார்க்குறோம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க.
என்கிட்ட நீங்கள் ஒய்ஃபை இது சரி ஓகே நான் ஒய்ஃபை வந்துட்டு இது எதிர்பார்க்கல ஓகேவா, இப்போதைக்கு என்னோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கான் சரியா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் புரியுதா ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு ஜேகே கோவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மேரேஜ்லாம், இல்லை அவருக்கு பிடிச்சிருக்கோம் மேரேஜ் அப்படியே இதெல்லாம் பிடிக்கல கூட சொல்லலாம்ல, இதை ப்ராப்ளம் இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னால் தானே தெரியும், எதுவுமே சொல்லாமல் அப்படியே மொட்டையாக மேரேஜ் பண்ண எனக்கு பிடிக்கல டிவோர்ஸ் வாங்கி கேட்டாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு ரீசனே இல்லாமல் ஒரு அப்படின்ட்டு ஒரு இதெல்லாம் ஒரு விஷயமா ஜேகே கோவம் வருது. இப்போ ஜேகே போயிடாங்க அப்படின்னு பக்கம் நம்ம ஜிமின் தான் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் ஃபீலிங்ஸ் ஏன் இவர் புரிஞ்சிக்க மாட்டேங்க, எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஜேகே ரூம் போய் பார்த்தாக்கா டிவோர்ஸ் ஆகி மேரேஜ் அன்னைக்கு டிவோர்ஸ் கொடுப்பாங்களா, எப்படி பேசுறான் பாரு. ஜேகே கோவம் வருது. சின்ன வந்து வில்லேஜ் சேர்ந்தவங்க, அவர் எப்படி இருப்பாரு, அவர் வந்துட்டு அவர் மாதிரி இருக்காங்க, அவர் மாதிரி பாசம் இருந்தாலும் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, அவருக்கு எங்கள் ரிலேட்டிவ் பையன் சொல்லிட்டு தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஃபோட்டோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதுதான் அம்மாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு, அப்பாவுக்கும் பிடிச்சி எல்லாருக்கும் பிடிச்சா ஓகே சொல்லிட்டு மேரேஜ் பண்ணியிருக்கோம். இப்போ கேட்குறான் பாரு டிவோர்ஸ் சொல்லிட்டாங்க. பார்த்தா வில்லேஜில் பிறந்து வாழ்ந்த பையன் மாதிரி தெரியல. எப்படி ஜேகே நினைக்கிறாங்க எனக்கு சின்ன ஆங்கிள் இப்படி பேச மாட்டாரு, அவர் எப்படி பேசினாரு, இவன் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கான். ஸோ ஜேகே ஒரு மாதிரி இருக்கு. நான் என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமை வச்சுட்டேன், ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரீமுக்குள்ளே போயிட்டேன். இந்த வெட்டிங் டே இப்படிலாம் இருக்கும், இந்த எப்படி ஒரு ட்ரீம் வச்சுருந்துமா அந்த வீட்டுக்கு என்ட்ரி ஆகும்போது அவன் வீட்டை பார்த்து என்னெல்லாம் சொல்லுவான் சொல்லிட்டு பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்கேன். நான் அந்த இன்டீரியர் ஒர்க்கில் நானே பண்ணது, எல்லாமே நான் டிசைன் பண்ண சொல்லி சொன்னது, அப்படி இப்படி பார்த்து பண்ணியிருக்கேன். இவன் எனக்கு இப்போ ஈஸியாக வந்துட்டு டிவோர்ஸ் வேணுமா டிவோர்ஸ் ஜேகே சமக்கம் வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே அவர் போட்டு லக்கேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிமின் சோஃபால உட்காந்துருக்காங்க. எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருப்பா சொல்றாங்க. ஜிமின் பாக்குறாங்க, இங்க பாருங்க சொல்லிட்டு எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருப்பா ஜேகே கேட்குறாங்க. ஜிமின் தான் அதை சொல்றாங்க, வா வந்துட்டு சாப்பிட சொல்றாங்க. ஜிமின் பாக்குறாங்க, எனக்கு சொல்றாங்க ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் ஓகே வா சாப்பிட சொல்றாங்க. அப்புறம் ஜிம் போட்டு உட்காராங்க. ஜேகே ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஜிமின் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ சாப்பிட்றது ஃபீட் பண்ணவா ஜேகே கேட்குறாங்க. இல்லை நானே சாப்பிட்டுலாம் சொல்றாங்க. அப்போ சாப்பிட சொல்றாங்க. இப்போ ஜிமின் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜேகே அவரை ஃபுட் அவர் சாப்பிட்ருக்காங்க. ஜிம்முக்கு ஃபுட்டு இறங்கவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஜேகே பார்க்குறாங்க, ஏன் சாப்பிட இறங்க மாட்டேங்குதா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன சொல்லிட்டு நான் ஃபீட் பண்ணவா கேட்குறாங்க. இல்லை ஜிம் கிட்ட செக் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இப்போ பாரு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு ரூமில் உட்காந்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க, பாரு இது ஒரு ரூமில் இல்லை சரியா, இது ஒரு ரூம் கிடையாது, நம்மளுக்கான ரூம் இருக்கு வா சொல்லி கூப்பிட்றாங்க. நான் இங்கே இருக்கா சொல்றாங்க. பாரு மேரேஜ் ஆயிருக்கு ஓகேவா, தனித்தனி ரூம்ல இருக்கிறாங்க, மேரேஜ் பண்ணி வச்சாங்க சொல்றாங்க. அங்கே பாருங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேளுங்க சொல்றாங்க. பாருங்க பர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன், பர்மிஷன் இல்லாமல் அந்த மாதிரி பர்சன் நான் இல்லை ஓகே, எனக்கு பவர் மட்டும் நினைச்சிடாது ஓகே, நான் அந்த மாதிரி பையனே இல்லை, உங்களோட பர்மிஷன் இல்லாமல் நான் ஹக் பண்ணுறதுக்கு இது வந்து எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன் ஓகே, நம்பலாம் வா ஜேகே கூப்பிடுறாங்க. அதை சொல்லிட்டாங்க ப்ளீஸ் வா சொல்லி ஜேகே ராஜ்யமே அனுப்பிச்சு கூட்டிட்டு போயிட்டு அவர் ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. அந்த ரூம் தான் அவங்க 2 பேருக்காக 2 பேருக்கும் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான், ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம ஜேகே தான் படுத்துக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் யோசிக்கிறாங்க வீட்டில் படுக்கிறதுக்கு. இங்கே பாரு நான் ப்ராமிஸ் எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா, நான் அந்த மாதிரி பையன் இல்லை சரியா, என்னை பார்த்து எப்படி தெரியும் உனக்கு ஜே கேட்குறாங்க. நான் எதுவுமே சொல்லுங்க, நீங்கள் எதுக்கு என்கிட்ட இப்படி கத்துறீங்க சொல்கிறாங்க. நான் கத்தக்கூடாதுனாக்கா நீ அமைதியாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. நான் எதுவும் சொல்கிறாங்க, பாரு சொல்கிறத கேட்டால் நான் ஏன் கற்று போகிறேன், எனக்கு கற்றுக்கணும் ஆசையா, அந்த டே எப்படி இருக்குன்னு நினச்சி தெரியுமா, இல்லை என்ன சொல்லணும் ஜேகே தான் ஒரு மாதிரி இருக்காங்க. என்னமோ ட்ரீம்லாம் வச்சுட்டேன், வில்லேஜ் பையன் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமே வச்சுட்டேன், இப்போ தான் தெரியுது எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பேசுறத பாரு டிவோர்ஸ். ஜேகேக்கு அவரே கோமாவே இருக்கும். இந்த பக்கம் ஜிம் ஒரு பக்கம் இந்த பக்கம் பெட்ல படுக்கிறாங்க. இப்போ பிகாஸ் ஒரு பெட் தான், அது கிங் சைஸ் பெட் தான். இப்போ ஜிம் ஒரு கார்னர்ல படுத்திருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க, அப்படியே கீழே விழுந்துரா சரியா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துரா சரியா, கொஞ்சம் தள்ளி படுத்து இந்த பக்கம் சொல்றாங்க. இப்போ ஜிம் கொஞ்சம் தள்ளி படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே இந்த கார்னர்ல படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம் பிள்ளை வச்சு சென்டர் வைக்கிறாங்க. ஜேகே பார்க்குறவங்க கோவம் வருது, நம்ம ஒரு தடவை சொல்லிட்டு நம்ம பிள்ளை வைக்கிறான்னு சொல்லிட்டு ஜேகேவும் சரின்னு விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா அந்த பிள்ளை எப்படி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கு. ஜிம் எந்த இடத்துல படுத்தாரோ அதே இடத்துல படுத்திருக்காரு. ஜேகே பார்க்குறேன், இவன் தூக்கத்தை ரொட்டேட் ஆனா இல்லையா, அப்படி படுத்தா ஒரே சைடு படுத்தாக்க பாடி பெயின் ஆகாதா, இப்படி அந்த ஹேண்ட்லாம் பெயினாக இருக்குமே. ஜேகே பார்க்குறாங்க அந்த பக்கம் ஜிம் அப்படியே அதே மாதிரி பர்சன் தூங்கிட்டு இருக்காரு. ஜேகே பார்க்குறேன், என்ன பையனாக இருப்பேன், இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அந்த ஜின் என்கிட்ட இருக்கு போய் கேட்கணும். ஜேகே தான் இருக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு போயிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜேகே வச்சு பார்க்குறாங்க, எல்லாரும் மேரேஜ் ஆனால் அடுத்த நாள் வந்துட்டு ஒய்ஃப் ரொம்ப அழகாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு காஃபி கொடுப்பாங்க, என்ன ஃபுட் வேணும்னு கேட்பாங்கன்னு நான் எதுவும் ட்ரீம்லாம் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, எனக்கு கூட கவலை இல்லை சரி, நான் குக் பண்ணி கொடுக்குறதுக்கோ வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கோ நான் கொஞ்சம் கூட யூஸ் பண்ண மாட்டேன், ஈவோவே கிடையாது, நான் நல்லா பார்த்துப்பேன். ஆனால் என்ன இவன் ஏன் இப்படி இருக்கான், எனக்கு என்ன பிரச்சனை, எதனால் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கான், டிவோர்ஸ் பண்ணி கேட்குற அளவுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு மேரேஜ் ஏன் எனக்கு பிடிக்காம இருக்கும், அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும். ஜேகே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இப்போ படிச்சுட்டு முடிச்சு ஒர்க் தானே பார்த்துட்டு இருக்கான், இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் எனக்கு இப்போ தான் தெரியுது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், இங்கே தான் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு சியோல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது எனக்கு சிட்டிலாம் இப்போ சிட்டியில் நியூ கிடையாது, எல்லாமே ஓல்டன் திங்ஸ் தான். எனக்கு ரொம்ப வருஷமாக இப்போ இங்கே இருந்திருக்கான், அது எனக்கு எதாவது தெரியாமல் இருக்கு. இப்போ இருக்க ஒரு பையனுக்கு எப்படி ஜேகே அதே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ குக் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறாங்க, பார்த்தா ஜிம் பெட்டில் காணும், பெட்டில் அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்காரு, அந்த பிளாங்கெட்டில் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, பரவாயில்ல இந்த ஒர்க் நான் பண்ணுவோம் போல. ஸோ ஜேகே தான் பார்க்குறாங்க, ஜிம் வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து இப்போ அழகாக ஒரு ஃபார்மலான ஒரு ட்ரெஸ் போடுறாங்க, ஒரு ஆஃபீஸ்க்கான ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போடுறாங்க, ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட் போட்டு அழகாக டேங்க பர்ஃபெக்டாக. அந்த பக்கம் ஜேகே வந்துட்டு அவருக்கு இன்னொரு ரூமில் போய் குளிச்சுட்டு வந்துட்டாரு, ஏன்னா அவருக்கு ஆஃபீஸ் டைம் ஆக சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்துட்டு அவர் ட்ரெஸ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஜிம் வெளில வராங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, சாப்பிடலாமா சொல்கிறாங்க.
எனக்கு பசிக்கிற நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. பாரு நான் குக் பண்ணி வச்சுருக்கேன், ஓகே, ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது, ஓகே, எல்லாம் ஒவ்வொரு மணி ஏர்ன் பண்ணி வரது, ஓகேவா, ஏன் உனக்கு மணி ஏர்ன் பண்ணுறோட வேல்யூ தெரியல சொல்கிறாங்க. எனக்கு நீ தான் ஏர்ன் பண்ணிட்டு நீ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கே, உனக்கு தெரியாது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்பியே இருக்காங்க, அங்கே பாரு சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு உட்காடுறாங்க. இப்போ ஜிகே ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு ஃபுட்டை சர்வ் பண்ணிக்கிறாரு. சாப்பிட சொல்லி ஜிகே சொல்கிறாங்க. ஜிம் அடுத்து ஃபுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன நீ சாப்பிட்ற ஃபீல் பண்ணுமா ஜெகி கேட்குறாங்க. ஜிம் டக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கியும் சாப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ ஜிம் கம்பெனி நேம் சொல்கிறாங்க. அந்த கம்பெனி என் கம்பெனி போகிற வழியில் தான் இருக்கு, ஓகே, வர ட்ராப் பண்ணுறவா சொல்கிறாங்க. வேண்டாம் நான் பஸ்ஸில் போய்க்கலாம் சொல்கிறாங்க. நான் வாங்க சொன்னேன் சொல்கிறாங்க. இப்போ பாருங்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது சரியா, எனக்கு நான் எப்படி போகணுன்னு தெரியும், நான் போய் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் அவனை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உங்களால் இடத்துக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஓகேவா, எனக்கு விருப்பம் இல்லை, என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி கற்கப்போ எதுவும் பேச முடியல. இப்போ ஜெக்கி சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் அப்படி வெளில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஜேகே விட்டு லாக் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகே ஜிம்மு கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க. அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்காங்கன்னு இருக்காரு. அப்படி எதையும் பறி கொடுத்த மாதிரி இருக்காங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன கொஞ்சம் கூட ஸ்மைல் நான் பேசல, இது பறி கொடுத்த மாதிரி இருக்கான், அவனுக்கு என்னதான் பிரச்சனை ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முன்னு போயிட்டு அப்படியே பஸ் ஸ்டாப் நிற்கிறாங்க. ஜெக்கி கார் அங்கேயே ஸ்டாப் பண்ணி நின்றுட்டு இருக்காரு, போகவே இல்லை அவரு. இப்போ ஃபைனலாக ஒரு பஸ் வருது. அப்போ ஜிம் போய் ஏறுறாங்க. அந்த பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் ஜெக்கி கார் எடுத்துட்டு போறாங்க. டேரக்டா ஜெக்கி ஆஃபீஸ் தான் போறாங்க. அங்கே பார்த்த கையில கப்பல்ஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு நாம்ஜின் டேகி காய் ஹோப்ல ஓகேலாம் கப்பலாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பார்க்க என்னடா ஜெக்கி ஆஃபீஸ் வந்துட்டா சொல்றாங்க. வேற என்ன பண்ணணும் சொல்றாங்க. டேய் நேத்தாண்டா மேரேஜ் ஆனிச்சு, அதுக்குள்ள ஆஃபீஸ் வந்துட்டா சொல்றாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா எனக்கு நடந்து அரேஞ்ச் மேரேஜ் என்ன சொல்றாங்க. டே அரேஞ்ச் மாதிரி எனக்கு தெரியும், ஆனால் நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்த மேரேஜ் எக்ஸைட்டாக இருந்து ரொம்ப ஹாப்பியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மேரேஜ் ஒர்க்கும் அவ்வளோ அழகாக பார்த்து பண்ணி அப்போ எனக்கு தெரியும்டா. அது மட்டும் இல்லாமல் ஜிம் யாரும் வில்லேஜ் பையன் கண்டிப்பாக வந்துட்டு அவன் ரொம்ப சாஃப்டாக குவைட்டாக தான் இருப்பான் சொல்லிட்டு நம்ம டே அப்புறம் நம்ம ஜின்ன ஜேகோப்லாம் சுகாலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜின்னே பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னு பார்க்குறேன் ஏன்டா என்னையே பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. உண்மையாக ஜிமின் உங்கள் ரிலேட்டிவ் தானா சொல்கிறாங்க. டே எங்கள் ரிலேட்டிவ் தாண்டா, இப்போனாக்கா ரொம்ப க்ளோஸ் இல்லை, கொஞ்சம் தூரத்தை சொந்தம், ஓகேவா, ஒரே வில்லேஜ் சேர்ந்தவங்க தான். அவங்க அப்பா எங்கள் அப்பா இப்போனாக்கா இப்போனா சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அப்படி தான் ஃப்ரெண்டாக அப்படி தான் இருக்காங்க சரியா. அப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அதாவது சின்ன வயசுல ஜிம்மில் அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு சித்தி வந்து கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜிம்மில் வந்துட்டு அவங்களோட அம்மா ஊர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் வில்லேஜுக்கு பக்கத்து ஊர் தான் அவங்க ஊர். அந்த ஊர் கூட்டிகிட்டு போயிட்டதுனால எங்களால் அதிகமாக பார்க்க முடியல. எப்போயாவது ஊருக்கு போடுவாங்க, ஏதோ கோவில் ஃபங்க்ஷனு ஏதோ ஊரில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனாக்கா வருவாங்கடா. அதிகமாக நாங்கள் பார்த்து சின்ன வயசுல ஜிம்மிட்டு பேசியிருக்கேன், வளர நான் பேசவே இல்லை. அப்புறம் ஆன்ட்டி வந்துட்டு வில்லேஜ்லேருந்து ஒரு பையன் தான் நல்லா இருக்கும், இந்த மாதிரி தான் ஒரு பையன் இதுதான் நல்லா இருக்கும்னு கேட்டாங்க. அதுக்கும் சரி ஓகே என்ன மாதிரியாக்க எனக்கு ஜிம்மில் தான் ஞாபகத்துக்கு வந்தா. அவனுக்கு மேரேஜ் வேறு ஆகாமல் இருந்துச்சு. அப்போ என் அப்பா மட்டும் நான் பேசினேன், அவனுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் ஆன்ட்டிகிட்ட கேட்டேன், ஃபோட்டோ காமிச்சேன். அப்போ ஆன்ட்டிக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அதனால மேரேஜ் பண்ணி வச்சேன், ஏன் இப்படி கேட்குற சடனா அப்படி சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் இல்லை அவனை பார்த்தா உங்களை பார்க்குற மாதிரி இல்லை சொல்கிறாங்க. டே என்னன்னா என்ன மாதிரியோட இருப்பான் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப இப்படி ஜாலி டைப்பு சொல்கிறாங்க. அதை சொல்கிறேன். இல்லை சின்ன வயசுல ஜிம் ரொம்ப ஜாலியாக டைப்பாக தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது அங்கிள் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப சேட மாட்டான், கொஞ்சம் இன்ட்ரோட்ட மாறிட்டான், அவங்க அம்மா ஏதாவது விளையாட்டா வந்தளவுக்கு க்ளோஸாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன், அம்மா அடிக்கடி போய் பார்ப்பாங்க அவங்கள. அப்போ சொன்னாங்க அந்த மாதிரி அவங்க அம்மா ஏதாவது விளையாட்டு வந்து ஜிம் பேச மாட்டான், அந்த க்ளோஸாக இல்லையா அம்மா கொஞ்சம் இன்ட்ரோட்ட மாறிட்டான்னு சொன்னாங்க. ஓகேவா, நான் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவேன்டா, நீ வேணா நம்ம வீட்டுக்கு வண்டி கூட்டிட்டு வா, ஓகே, நாங்களாம் ஒன்றா பேசுகிறோம். நான் கூட மேரேஜ் அதுக்கப்புறம் அவன்கிட்ட சரியாக பேச முடியல, இதுவும் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கதா சித்தி சொன்னாங்க. ஆனால் என்னால் அவன்கிட்ட பேச முடியலடா, இவன் அவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க அமைதியாக இருக்காங்க. சொல்கிறா ஏன் உனக்கு எது பிரச்சனையாக கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை நான் தான் பேசுகிறேன் அவன்கிட்ட அதிகமாக, அவன் என்கிட்ட எதுவும் பேசல, ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்தான், அதான் கேட்டேன் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜெக்கி நினைக்கிறாங்க ஜிமி நம்மளுக்கு டிவோர்ஸ் கேட்டது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, என்ன ஜிமி நம்ம ஒய்ஃப், ஓகே, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அதை நம்மளே சரி பண்ணிக்கணும். சின்ன எங்களை தான் நம்ம ஜிம்முடைய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் ஈவன் ரிலேட்டிவாக இருந்தாலும் கூட நம்ம வந்துட்டு சொல்ல வேணாம், டக்கு நம்ம அப்படிலாம் சொல்ல வேணாம். ஜிம்மை பற்றி அவனுக்கு எது ப்ராப்ளம் வச்சுக்கோ நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம சரி பண்ணணும், நம்ம ஒய்ஃப் வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கூடாது. ஜெக்கி தான் வந்துட்டு இல்லை ஓகே தான் அவன் சரி உங்களுக்கு பேசலையா நான் தான் கேட்டேன் சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு பார்க்குறாங்க. எல்லாம் இந்த மாதிரி இருக்க முடியுமா, கலகலன்னு இருக்க முடியுமா சொல்கிறாங்க. அதுவும் உண்மை தான், உங்களை மாதிரி ஜாலி டைப்பாக இருக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சுகர் பார்க்குறாங்க. நான் கூட பார்த்த மேரேஜ் டைமில் அந்த பையன் ரொம்ப குவைட்டாக இருந்தான் சொல்கிறாங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தான் சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, கிளாட்டு பாசிட்டிவ் இருக்குது. இப்போ ஜேகே அமைதியாகிறாங்க. சரி ஓகே ஒர்க் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜேகே நீ பேசாமல் என் ஜிம்மை கூட்டி இங்கே கூட்டி வரக்கூடாது சொல்கிறாங்க. இல்லையா எங்கள் அம்மா அங்கே கூட்டி வந்துட்டாங்க, நீ ஒன்றா இருக்கலாம், இப்போ நாங்களும் எப்படி கப்பலாக இருக்குமோ அதே மாதிரி கப்பலாக இருக்கலாம்ல சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஒன்றா இருக்கும்போது இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நிறைய புரிஞ்சிக்கலாம், எனக்கு உங்களை வந்து பேரில் அரைஞ்சிட்டு மாறிச்சு இல்லையா, அப்போ ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமே அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் இல்லை அது அவங்க அங்கேயே ஒர்க் பண்ணுறாங்க, அதுவே கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் டேஸ் போகட்டும்
அவங்களுக்கா ஓகே நாங்கள் கூட்டிட்டு வரேன் சொல்றாங்க. அப்படி சொல்றியா? ஆமா சொல்றாங்க. சரி ஓகே அது நல்லதுதான் அப்படி சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மைண்ட் ஃபுல்லாக ஜிம்மிட்ட தான் இருக்க. டிவோர்ஸ் கேட்டது ஏதாவது ஒரு அப்செட்டாக இருக்கு. சரி ஓகே அவனுக்கு அதை பற்றி எதுவும் தெரியல, அதான் சடனாக அப்படி கேட்குறான். ஒரு மேட்ச் எதனா இருப்பான்னு தெரியல, கொஞ்சம் டேஸ் பண்ணாக்க அவனுக்கு நம்மளை பற்றி புரிய வரும் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஒரு ஜென்டில்மேன், நம்மளுக்கே தெரியும் அவனுக்கு எனக்கு இந்த மேட்ச் பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக அவனுக்கு ஹாப்பினஸ் கொடுப்பேன், அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் என்ன சொல்லிட்டு ஜேகேவே வந்துட்டு அவன் தான் டிவோர்ஸ் கேட்டான் அவன்னு சொல்லிட்டு இப்போ அவனே சொல்லுவான் டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நான் அவன் சொல்ல வைக்கிறேன், என்னோட முழு லவ்ல கேர்ல நான் அவனை சேஞ்ச் பண்றேன். ஜேகே முடிவு பண்ணிடுறாங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கு. இப்போ ஜேகே ஆஃப்டர்நூன் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ அவருக்கு ஒரு ஆசையா இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவானா சாப்பிட்டீங்களா ஜேகேன்னு கேட்பானா, இல்லை அப்படின்னா ஒரு ஆசை இருக்கு. அவன் தான் சரி ஒய்ஃப்ன்ட்டு எது எதிர்பார்க்காதுன்னு சொல்லிட்டானே. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லிட்டு ஜேகேவே அவர் மனசு கொஞ்சம் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இப்போ அவரே வந்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஜெக்கி வீட்டுக்கு வராங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் வர ரெஜிமி என்ன வரல. இப்போ ஜெக்கி வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ வெஜிடபிள் வாங்கிட்டு வர, அவரே வாங்கிட்டு வெஜிடபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குக் பண்ணிட்டு இவங்க சிங் பண்ணிட்டு குக் பண்ணிருக்காங்க. டிவிலாம் ஓடிட்டு இருக்கு. கரெக்டாக டைம் வந்து 7 o'clock ஆகுது. ஜெக்கி குக்கிங் முடிச்சிட்டாங்க. அப்போ தான் ஜிம்மி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. வந்துட்டு யாசும் கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. வந்துட்டேன் சொல்கிறாங்க. சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவனுக்கு காஃபி போட்டு தரேன் சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஓகே காஃபி போட்டு தரேன் போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி எதுவும் சொல்லாமல் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஹாலுக்கு வராங்க, லிவிங் ஹாலுக்கு வராங்க. இப்போ ஜேகே எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி காஃபி எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு காஃபி போட்டுருக்காங்க. குக்கெலாம் பண்ணிட்டு ஓகே அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஒன்றை தடவை பேசுகிறேன் சொல்கிறாங்க. ஜிம்மி பாருங்க நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ண நினைக்காதீங்க ஓகேவா, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனாக்கா அதை விட்டுருங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படிலாம் விட முடியாது சரியா ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. எதுவும் சொல்லமா ஒரு காஃபி குடிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகேயும் காஃபி குடிக்கிறாங்க. அட்லீஸ்ட் சரியான ரீசன் சொன்னா கூட ஓகே, ரீசனும் சொல்ல மாட்டேங்கிறான். பிடிக்கல வேணாம்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? ஜேகேக்கு கோவம் தான். ஃபைன்ல காஃபி குடிச்சு முடிச்சிருப்பாங்க. ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜேகேயும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரு சாங் வைக்கிறாங்க. அந்த சாங் ஜிம்முக்கு கேட்கறதுக்கு பிடிக்கவே இல்லை. ஜிம் டக்குன்னு எழுந்துக்கிறாங்க. ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. எங்கே போகிறா சொல்கிறாங்க. எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, நான் ரூம் போகிறேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அந்த சாங் பிடிக்கலாம் சொல்ல வேண்டியது, சாங் பிடிக்கலங்க மாற்றுங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு போகணும்னு நினைக்கிறா சொல்லிட்டு பாரு எல்லாமே எதுவுமே ஃபேஸ் பண்ண ஓகேவா, பயந்து ஓடாது சரியா, ஹைட் பண்ணிக்கிறதால எதுவும் சரியாயிட்டு போகிறது இல்லை சரியா சொல்கிறாங்க. எல்லாமே ஃபேஸ் பண்ணணும் சரியா. ஜேகே சொல்கிறாங்க நான் ஹைட் பண்ணல, எதுவும் நான் பயந்து ஓடலை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி எனக்கு பிடிக்கிறதுக்காக ஏஞ்சி போகிறேன் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன் பிடிக்கலாக்கா ஃபைட் பண்ண ஓகே, இது பிடிக்கலாங்க வேறு வைங்கன்னு சொல்லி சரியா. அந்த வீடு உனக்கு எனக்கு சொல்ல மாட்டேது ஓகே, இந்த வீட்டில் 2 பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. உட்கார ஜேகே 5 மணி உட்கார வைக்கிறாங்க. எனக்கு பிடிக்கலாம் விட்டுறாங்க, எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நான் ஃபோர்ஸ் பண்ணல, உனக்கு கம்ஃபர்ட் தான் பண்ணுறேன். ஜேகே சொல்கிறாங்க இதுக்கு பேர் கம்ஃபர்ட்டா சொல்கிறாங்க. இதுக்கு பேர் கம்ஃபர்ட் தான். ஜேகே சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே மாட்டேங்குதெல்லாம். இப்போ ஜேகே சேனல் சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு எனக்கு கிட்ஸ் ஷோ ஓடிட்டு இருக்கு. கிட்ஸாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாரு நல்லா இருக்கும். ஜேகே சொல்கிறாங்க ஜிம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவருக்கு மைண்டுக்கு எல்லா ப்ரெசன்ஸாக அவர் அங்கே இருக்கிறத விட அவர் ப்ரெசன்ஸ் அங்கே இல்லை. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா அமைதியாக இருக்கு, அப்செட்டாகவே இருக்காரு. இவனுக்கு என்னதான் ஆயிருக்கும், என்ன பண்ணி அவங்க சரி பண்ணுறது. ஜெகி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஜிம்மி அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்போ ஃபோன் வர இருக்கு. இப்போ ஜிம்மி ஃபோன் எடுத்து வெளில போயிட்டாங்க. ஹலோ மா சொல்கிறாங்க. ஜிம்மிப்பா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேம்மா சொல்கிறாங்க. சாப்பிட்டியா சொல்கிறாங்க. இல்லைம்மா இதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேன்ப்பா. ஏன்ப்பா ஜேகே மாப்பிள்ள நல்லா பார்த்துக்கிறாரு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. பார்த்தாங்க இது அரேஞ்ச் மேரேஜ் ஓகேவா, உனக்கு அவருக்கும் சில விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம், சில விஷயம் பிடிக்காம இருக்கலாம் ஓகேவா. ஆனால் நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சரியா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. அவரும் கொஞ்சம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போவார். ஏன்னா பார்க்குறப்ப தெரிஞ்சு நல்ல பையனாக இருக்காரு சொல்லிட்டு. அதனால அவர் எதனா அவர் எதனா பேசினாக்கா எடுத்து பேசாத ஓகேவா சொல்கிறேன். ஏன்னாக்கா இதுக்கு வந்து என் ஜிம்மில் அப்படி இல்லை. ஆனால் இப்போ நம்ம என் ஜிம்மில் ரொம்ப மாறிட்டான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. அது அதனால் அவர்கிட்ட மூஞ்சி மாற்ற காமிக்காது சரியா. அவனுக்கு எதாவது பிடிக்கிறாக்கா அவர்கிட்ட சொல்லி இதை பிடிக்கிறாங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அன்பா சொல்லு. அவர் கேட்டுப்பாரு சரியா சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மி நான் யாரையும் ஹர்ட் பண்ணல, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு தெரியும்ப்பா, இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேவா. வந்துட்டு அவர் கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி சரிங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் நம்ம ஃபோன் வச்சுருக்காங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜேகே இதை லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு இவர் பேச லிசன் பண்ணி ரிட்டர்ன் போயிடுறாரு. இப்போ ஜேகே தான் சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம்மி ட்ரெஸ் வாஷ் பண்ணுறாங்க. ஜேகேவும் சரி அவன் சைட்டும் அப்படி விட்டுருப்பாங்க. ஜேகே ஜிம்மி ட்ரெஸ்ஸஸ் வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து ரிட்டன் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ எப்பவும் போய் ரூமில் படுக்கிறாங்க. நம்ம ஜிம்மி அப்படி பேசக்கூடாது, அந்த பக்கம் வால் பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்து பார்த்து ஜிம்மி ஜேகே பக்கம் டர்ன் பண்ணவே மாட்டார். ஜேகேக்கு அது இன்னும் ஹார்ட்டாக இருக்குது. சரி ஓகே சரி விட்டுறாங்க. ஜிம்மி இப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் டேஸ் போயிட்டு இருக்கு. டெய்லியுமே ஜேகே குக் பண்ணுறதும் நம்ம ஜிம்மில் எப்போயாவது ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுவார், இல்லாக்கா ஜேகே பண்ணிடுவார். 2 பேரும் சாப்பிடுவாங்க. ஜிம்மி டிவி கூட பார்க்க மாட்டார், ரூம்லேயே உட்காந்துருப்பாரு. ஜேகேக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் அப்படி இருக்கா, அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்றப்ப ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி எதுவுமே வாயத்துக்கு சொல்கிறதாவே இல்லை. ஆனால் ஜேகேக்கு ஜிம்மை பிடிச்சிருக்கு. எதுவும் ஒரு சைலன்ஸ் வந்து அவர் எப்படின்னாக்கா அவனை பேச வைக்கணும், அவன் வந்து நம்மள்கிட்ட பேசணும், அவன் கூட நம்ம வந்து கம்ஃபர்ட்டாக மாறும் சொல்லிட்டு அவருக்கு அப்படி தோணுது. அவருக்கு வந்துட்டு இவனே அப்படி இருக்கான், நம்மளுக்கும் தேவைன்னு அவருக்கு நினைக்கவே இல்லை.
அவன் நம்மளுக்கு வேணும், அவன் நம்ம கம்ஃபர்ட் பண்ணணும், நம்ம கம்ஃபர்ட் பண்ணி நம்ம கூட வச்சுக்கணும், அவனை ஹாப்பியாக வச்சுக்கணும், அவன் ஸ்மைல் பண்ண அப்படி சொல்லிட்டு அவருக்கு நிறைய ஆசையெல்லாம் வருவாங்க அவர்கிட்ட. அவர் கம்ஃபர்ட் பண்ண நினைக்கிறாரு. ஜிம்மின் தான் அவங்க கொடுத்து பேசட்டும் இல்லை, விலைக்கு தான் போறாரு, என்ன பண்ண விலைக்கு போறாரு. ஜேகே ஜிம்மின் ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு ஜிம்மில் கேட்காம வாஷ் பண்ணி போட்டுறாரு. ஜிம் பார்க்குறாங்க, எதுக்கு என் ட்ரெஸ் வாஷ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் வாஷ் பண்ணக்கூடாது, இருக்கு 2 பேர் தான், வாஷிங் மிஷின் எத்தனை போட முடியும், எத்தனை டைம் போட முடியும், ஒரு டைம் போட்டாக்கா 2 பேர் ட்ரெஸ்ஸும் போட்டு முடிச்சிடறேன், அவ்வளோதானே. இப்போ நீ தனியாக துவைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா, ஏன் நான் துவைக்க கூடாது, ஹஸ்பண்ட் தானே. ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாருங்க சொல்கிறாங்க, நீ வேணா இந்த ஒர்க்கும் பண்ணாம சரி, நான் தான் கேட்க மாட்டேன், ஆனால் என் ஒய்ஃப்க்கு எல்லாம் நான் பண்ணுவேன். ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் உங்களை ஹஸ்பண்டை பார்க்க விட சொல்கிறேன், ஆனால் உன ஒய்ஃபை தான் பார்க்குறேன், ஓகேவா. ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அதுக்கப்புறம் பேசுவாங்க ஜெகி கிட்ட. இப்போ ஜிம் பாட்டுக்கு போயிடுறாங்க, எதுவும் சொல்லாமல். என்ன அந்த பக்கம் ஜெகி தான், நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் லவ் பண்ணுறேன், நான் உனக்கு கேர் கொடுப்பேன் சொல்லிட்டு அவருக்கு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்காரு. ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்குமோ அப்படிதான். ஜிம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை, பேசுறதுல அப்படி இல்லை. அப்படி கூட அவர் அவ்வளோ கேரிங்காக ரொம்ப லவ்விங்காக இருக்காரு. டேஸ் போயிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 3 வீக்ஸ் இருக்கா. 3 வீக்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜேகே தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டுக்கு வரும்போது அங்கே ஒரு பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டி சொல்கிறாங்க, ஜங்குக் மாப்பிள்ளா சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் ஜஸ்ட் கால் மீ ஜங்குக் சொல்கிறாங்க. ஓகேப்பா, எப்படி இருக்கா சொல்லி நல்லா இருக்கா, நீங்கள் எப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. அதுவாப்பா நான் வந்து ஒரு 1/2 hour சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி சொல்லலாம் சொல்கிறேன். இல்லைப்பா நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் சொல்கிறாங்க. எனக்கு அது வீட்டு பாஸ்வேர்டில் போட்டால் தான் டோர் ஓப்பன் பண்ண முடியும். ஜெகி பார்க்குறாங்க, நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாக்க நான் வந்திருப்பேன், நீங்கள் எதுக்கு வெளியே வெயிட் பண்ணீங்க சொல்கிறாங்க. அதை இதை போய் பாருக்கு, கேட்டுக்குள்ளே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எதிர்ப்பு இருக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அது ஜிம்முக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்ல வந்தப்பா, அவனையும் ஜிம்மி பார்த்து போகணும்னு சொல்லிட்டு வந்தேன் சொல்கிறாங்க. ஆண்டி உங்களோட வீட்டில் நீங்கள் எப்போ வரலாம் வாங்க சொல்லி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட அம்மா உள்ள வராங்க. ஜெகிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜிம்மோட அம்மா பார்ப்போம். சரி ஓகே உள்ள வாங்க ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா வராங்க. நிறைய திங்ஸ் இருந்திருப்பாங்க. ஜிம்மி எப்போ வருவா சொல்கிறாங்க. அவன் வந்து கூட ஒரு 1/2 hour ஆண்டி நீங்கள் உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெகி ஜிம்மோட அம்மா உட்காருங்க. ஆண்டி காஃபி குடிக்கலாம் ஜூஸ் குடிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா அப்புறம் சொல்கிறாங்க. சரி ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க வாங்க சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்குது, ஒரு கெஸ்ட் ரூம். இப்போ ரூம் கொடுக்குறாங்க. நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மாவும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வராங்க. எப்போ நான் குக் பண்ணவா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் ஆண்டி, நான் குக் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், ஜிம்மி அதுக்கப்புறம் குக் பண்ணிக்கலாம் ஓகேவா, அவங்க காஃபி போட்டு தரேன் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெகி தான் காஃபி போடலான்னு பாருங்க. பார்த்தா ஃப்ரிட்ஜில் பாதி திங்ஸ் இல்லை, என்ன திங்ஸ் எல்லாமே இல்லை. ஜெகி பார்க்குறோம், ஐயோ நான் படுக்கிட்டு பாரு சொல்லிட்டு ஜெகி ஆண்டி தப்பாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா சொல்லிட்டாங்க. நான் சொல்லிடுறேன் ஆண்டி நீங்கள் இங்கே இருங்க நான் வந்துடுறேன் சொல்லிட்டு ஜெகி தான் வேகமாக வெளில போகிறாங்க. அப்போ விஷயம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஜிம்மி வேறு நம்மள சரியாக பேச மாட்டான். அவங்க அம்மா வர வந்துருக்காங்க. ஆண்டி வர பாவம் அவங்க வந்துட்டு இவங்க வந்து என் கூட ஹாப்பியாக தெரிஞ்சாக்க வருத்தப்படுவாங்க, ஒரு சிங்கிள் மதராக வளர்த்துருக்காங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாது சொல்லி ஜிம்மி தான் ஜெகி தான் இப்போ ஜிம்மி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மி அம்மாவுக்கும் ஜிம்மிக்கு சர்ப்ரைஸாக வரும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவரு வந்து இந்த மாதிரி மூஞ்சி பார்த்து காட்டி அவங்க அம்மா பார்க்குறாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் ஜெகி டெக்ஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அம்மா வந்திருக்காங்க, ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் டக்குன்னு ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இப்போ பஸ்லாம் ஒரு வெயிட் பண்ணி இன்னைக்கு டாக்ஸி புக் பண்ணிடுறாரு. இப்போ ஜேகே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு வந்து காஃபி போடுறாங்க. அப்போ தான் நம்ம ஜிம்மில் நினச்சாங்க வீட்டுக்குள்ள. அப்போ ஜிம்மில் வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, அம்மா எப்போ நீங்கள் ஜிம்மில் தான் சர்ப்ரைஸாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா தான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு கூட செல்ல வந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கும், பண்ணி எப்படி இருக்கேன், நல்லா இருக்கம்மா சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அம்மா டைமுக்கு சாப்பிட்றீங்களா, ஹெல்த் நல்லா இருக்கா, ஹெல்த் நல்லா தான் இருக்கு, நீ வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மில் உள்ள வராங்க. நம்ம காஃபி டீ சொல்கிறாங்க. இப்போ தான் ஜெகி வந்துட்டு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, திங்ஸ்லாம் காஃபி போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, என்னங்க ஜிம் கூப்பிட்றாங்க. அப்போ ஜெகிக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னடா போய் கூப்பிட்றோம் இவனா கூப்பிட்றாங்க. ஜெகிக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க, அப்படி அவங்க ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜெகி தான் வந்துட்டு சரி புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே அவங்க அம்மாவுக்கு ஆக்டிங் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு என்னம்மா ஜெகி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் காஃபி சொல்கிறாங்க, அது போடுறேன் ஓகேவா, உனக்கு எனக்கு ஆன்டிக்கு முன்னாடி போடுறேன் ஓகே, எனக்கு வருஷம் ஆயிடுவா சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகேங்க அம்மா இப்போ வந்துடுறேன் சொல்கிறாங்க. போயிட்டு வைப்பா சொல்கிறாங்க. ஜிம் நமக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மின் போயிட்டு வருஷம் ஆயிட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம ஜிம் தான் இருங்க சார் ஜிம்மில் கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ ஜேகே காஃபி போட்டாங்க. ஆல்ரெடி ஜிம் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் ஜேகே ஜிம் அப்புறம் ஜிம் அம்மா 3 பேர் காஃபி குடிச்சு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜேகே ஜிம்மில் க்ளோஸாக உட்காந்துருக்காங்க. ஜிம்மில் ஜேகேட ஹேண்டை பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு, க்ளோஸாக உட்காந்துருக்காரு. ஜிம் அம்மாவுக்கு பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மி இது எல்லாமே அம்மாவுக்கு ஆக்டிங் பண்ணுறாங்க புரிஞ்சுக்கிட்டு அவரு கோஆப்ரேட் பண்ணுறாரு எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம அவருக்கு இப்போ பிடிக்கும், அவர் பக்கத்தில் உட்கார இவரெல்லாம் விட மாட்டார். இப்போ நம்ம ஜிம்மி குடிச்சிட்டு இருக்காங்க காஃபி, அவங்க அம்மா குடிச்சு முடிச்சிடுறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு பேபி சொல்லி என்ன சாப்பாடு குக் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, சொல்லி ஜிம்மி என்ன குக் பண்ணலாம் ஃபுட்டு நீ சொல்லி ஆன்டிக்கு என்ன பிடிக்கும் நீ சொல்லி நான் குக் பண்ணுறேன் ஓகேவா சார். ஜேகே சொல்கிறாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணுவோமா. ஜேகே கேட்குறாங்க ஜிம்மி நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாம் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க, நீங்கள் டிவி பாருங்கம்மா நானும் ஜேகே குக் பண்ண முடிச்சிடலாம் சொல்கிறாங்க. அப்படியேப்பா ஆமாம்மா சொல்கிறாங்க. ஓகேப்பா சார் ஜேகே ஜிம்மி போயிடுறாங்க. போயிட்டு டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி ஜேகே கிச்சன் நிற்கிறாங்க. அப்போ ஜிம்மி ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே பார்க்க என்னாச்சு ஜேக்கிக்கிறாங்க. ஜிம்மி தான் நீ தப்பா எடுத்துக்காதீங்க சொல்கிறாங்க. எதுக்கு ஜேகே சொல்கிறாங்க, இல்லை என் அம்மா அதனால தான் ஆக்டிங் பண்ண சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் எனக்கு புரியுது ஓகேவா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஓகே, நம்மளோட ஹஸ்பண்ட்
நீ என் கூட ஆக்டிங் பண்ணுறேன் ரியலாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஜேகே சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே பாருங்க நீங்கள் அது மாதிரி பேசாதீங்க, இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் தான் ஆக போகிறீங்க, செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஜிம்மி சொல்கிறாங்க ஜேகே பக்கம் புரிஞ்சுக்க வேண்டியது நீ தான் நான் இல்லை. ஜேகே சொல்கிறாங்க இப்போ ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு பாரு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுறது ஆக்டிங் பண்ண மட்டும் போதும், ஓகேவா நான் பண்ணிக்கிறேன் எல்லாமே. ஜேகே சொல்கிறாங்க எனக்கு ஆன்டி பாவம் எனக்கு தெரியும் அவங்க சிங்கிள் மாதிரி அவங்க வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஹாப்பியாக இல்லாமல் இருக்க தெரிஞ்சாக்கா அவங்க கண்டிப்பாக ஹார்ட் ஆயிடுவாங்க. ஸோ நீ கொஞ்சம் ஆக்டிங் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி அவன் விஜயத்துக்கு வெஜிடபிளாக கட் பண்ணிட்டு போய் ஆக்டிங்காக பண்ணிட்டு இருக்காரு. அங்கே அவங்க அம்மா அங்கே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மி ஜேகே க்ளோஸ் ஆகிக்கிற மாதிரி இருக்கும் கண்ணுக்கு. அப்போ அது பார்க்குறப்ப அவங்க ஹாப்பியாக இருக்குது. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ஜேகே ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ ஜேகே தான் வாசிட்டு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க டைனிங் டேபிளில். இப்போ ஜேகே ஆன்டிக்கு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் வாங்க உட்காராங்க. இப்போ ஜேகே ஃபுல்லாக சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் நம்ம தான் ஜிம் இப்போ ஆக்காட்ட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்கணுமா அது சொல்லிட்டாங்க ஆக்காட்ட சொல்லிட்டாங்க. ஜிம் ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க. ஜேகே ஏன் சாப்பிடுப்பா ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிம் ஆக்காட்ட சொல்கிறாங்க இல்லைங்க வேண்டாம் சொல்கிறாங்க. சாப்பிடுமா சாப்பிடு. ஜேகே தான் ஃபீட் பண்ணிடுறாங்க. எப்போ ஃபீட் பண்ணுறது நான் சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம இருக்குங்க எனக்கு ஃபீட் ஜேகே சொல்கிறாங்க ஆன்டி தான் ஃபீட் வைக்கப்படுறியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க அச்சோ செல்லம் அதெல்லாம் பேசக்கூடாது விட்டு நீ ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. மாப்பிள்ளை ஃபீட் பண்ணா நீ ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஓகே மாசம் எடுத்து ஃபீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஃபீட் பண்ணுவேன் ஆன்டி நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகிறான் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம சரி பாஸ் சொல்கிறாங்க. இப்போ 3 பேருமே சாப்பிட்டுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜிம் தான் நான் வெசஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் நீங்கள் ஜேக்கிட்ட பேசுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் நீ பேசிட்டுமா ஓகேவா நான் வாஷ் பண்ணிக்கிறேன் சொல்லி ஜேகே தான் ஜிம்மே அவங்க அம்மா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவர் போய் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்த்தா அமைதியாக இருக்காங்க. ஜேகே நம்ம பார்க்க ஜிம்மில் நம்ம பார்க்குறீங்கப்பா நீ ஹாப்பியாக இருக்க தங்கம் சொல்கிறாங்க. அம்மாவோட ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் சொல்கிறாங்க இல்லைம்மா சொல்கிறாங்க. என் அக்கா எனக்கு இப்போ என் மனசு சொல்லுது ஜேகே ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு எனக்கு என்னால் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அவர் ரொம்ப நல்ல ரொம்ப கேரிங்காக இருக்காரு அன்பாக இருக்காரு ஓகேவா இதப்பா அவர் புரிஞ்சுக்கணும் சரியா சொல்கிறாங்க. அவர் எப்பவும் காயப்படுறதா சொல்கிறாங்க. ஜிம்மி இல்லைம்மா ஜிம்மி சொல்கிறாங்க சரிப்பா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் ஜேகே வெசஸ் வாஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. கிச்சனே அவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே ஆண்டி நீங்கள் போய் தூங்குறீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அம்மா ஜிம்மில் அம்மா சரி சொல்கிறாங்க. ஜிம்மி தான் அம்மா நான் உங்களுக்கு உங்கள் வாசல் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி தான் அம்மா நீங்கள் அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா தான் இல்லைப்பா எப்படி ஜேக் கொடுத்தவங்க இப்போ சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்து ஆண்டி இருக்கட்டும் ஓகேவா ஜிம்மி இப்போ கொடுத்து உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தூங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா அதுதான் இப்போ தூங்குறம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் இல்லைப்பா நாளைக்கு நான் ஊருக்கு போகிற சொல்கிறாங்க. நாளைக்கேவா இப்போ 2 days சொல்கிறாங்க. இல்லைப்பா அங்கே ஒர்க் நிறைய இருக்குப்பா சரியா மாடெல்லாம் இருக்குது நான் போகல நான் வண்டி விட்டு பார்த்து போல தான் வந்தேன் நான் இன்றைக்கி நைட் தான் பார்த்து மாறி போயிடும் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஆண்டி 1 day தானே இருக்கீங்க நீங்கள் ஜிம் கொடுத்துங்க ஓகே 1 day இது ஆயிட போகுது நீங்கள் தான் ஜிம் கொடுத்துங்க அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க ஃப்ரீஃபாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனை ஆண்டி விட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்ம சரி சொல்லிட்டு ஜிம்மில் நம்ம ரூம் வேறு ஒரு பெஸ்ட் ரூம் தூங்கிடுறாங்க. ஜேகே பார்த்து அவர் தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு எம்டியாக இருக்குது ஜிம்மி பெட்டில் இல்லாமல் இருக்குது. இவருக்கு அவங்க ஹக் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிலாம் டச் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி இருந்து கொடுத்து பெட்டில் அவர் இல்லாமல் இருக்குது. அவருக்கு ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி பிள்ளை ஹக் பண்ணிட்டு பாவமாக அவர் படுத்துக்கிறாரு ஒரு பக்கம். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜேகே தான் ஃபுட் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மில் நம்ம கூட ஃபஸ்ட்டு எழுந்துட்டாங்க. ஜிம்மி லேட்டாக தான் வச்சுப்பாரு. இப்போ ஜிம்மில் நம்ம அதை வைக்க கிளம்பிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஆண்டி சாப்பிட்டு ட்ரெஸ் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மாவே சாப்பிட்டு சரிப்பா நான் அப்புறம் வரேன் இன்னொரு டைம் வர சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக இருந்தா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் நான் ட்ராப் பண்ணவா சொல்லிட்டாங்க. வேண்டாம் நான் போய்க்கிறேன் ஜிம்மில் ஆஃபீஸ் போகிறாங்க. அப்படி டேஸ் போயிட்டுருக்கு. ஜேகே ட்ரை பண்ணாங்க டெய்லி ஜிம்மி இருந்தாக்கா ஜேகே காஃபி கொடுக்குறதும் கம்ஃபர்ட் பண்ணுறதும் பக்கத்தில் உட்காந்துறதும் கையை பிடிக்கிறதும் எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் ஜிம்மி எதுக்குமே கொஞ்சம் கூட அசைதாவே இல்லை. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஏன்டா அப்படி இருக்கான்ற மாதிரி இருக்குது. எல்லாரையும் கப்பலை பார்க்குறப்ப ஜேகேக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. நான் அதை மாதிரி போயிட மாட்டேன் என் ஒய்ஃப் கூடலாம் ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் ஜிம்மினா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கறதாவே இல்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு அவர் உண்டு அவர் வேலை உண்டு அவ்வளோதான். என் பக்கமே வராதுன்ற அளவுக்கு ஜேகே தள்ளி வைக்கிறாங்க. அப்போது 1 point தான் ஜேகேக்கு ஜிம்முக்கு மேஜிக் 3 weeks ஆஃப்டர் 4 weeks ஆஃப்டர் 1 month இருக்கும். 1 month கம்ப்ளீட் ஆகிடுது. அப்போ நம்ம ஜேகே 1 day பார்க்குறாங்க. ஜிம்மி வரவே வீட்டுக்கு. ஜேகே பார்க்குறேன் என்னாச்சு டைம் பார்த்தா டைம் வந்து ஆல்மோஸ்ட் 7:50 ஆகுது. ஜேகே பார்க்குறேன் 7 o'clock வந்துடும் நீ 7:30 கூட வரலாம். இப்போ 7:50 ஆகுது. ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகுது. இன்னும் வராமல் இருக்கான். ஜேகே ஃபோன் பண்ணுறாங்க. இப்போது ஃபோன் ரிங்காட்டு இருக்குது. ஒரு நேரத்துக்கு அப்புறம் பர்சன் பிக் பண்ணுறேன் ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் ஒரு பர்சன் தான் நான் ஜிம்மியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஜிம்மி ஃப்ரெண்டா பேரை சொல்கிறாங்க. யோன்ஜின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மி இங்கே பாருங்கள் எனக்கு ஜிம்மி எங்கே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க அவனுக்கு என் கூட ஸ்டே பண்ண வா ஸ்டவன் கூட வா எதுக்கு உங்க கூட ஸ்டே பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவன் எங்கள் வீட்டில் சின்ன பார்ட்டி அதான் என் கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு லிசன் ஆகிறது வந்து பாரு இப்போக்கா வீட்டுக்கு ஒரு கிளப்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அங்கே மியூசிக்லாம் கேட்கவே தெரியாது எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளப்பில் இருக்கீங்களா ஜேகே கேட்குறாங்க. இப்போ யோன்ஜின் அது சொல்கிறாங்க சொல்லுங்க கிளப்பில் இருக்கீங்களா சொல்கிறாங்க. யோன்ஜிமி ஆமாம் நாங்கள் சின்ன ஒரு பார்ட்டி அப்படின்றதுக்காக வந்தோம் அப்போ சொல்லிட்டு நம்ம யோன்ஜின் சொல்கிறாங்க யார் கிட்ட அவன் பார்ட்டிக்கு வந்தோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோன்ஜின் பார்க்குறாங்க பாருங்கள் அவனுக்கு பிடிச்சிருக்கிறதாக வந்தான் இவர் பேர் இருக்கு உங்களுக்கு பர்மிஷன் நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க கேட்கணும்
அப்படிலாம் போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க, பர்மிஷன் கேட்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி போகிற ஜபக்கு சொல்லிட்டு ஏன் சொல்லவே இல்லை இவ்வளோ நேரம், அவன் என்ன பண்ணிட்டு காசு கேட்குறாங்க, இப்போ நம்ம மஞ்சள் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க, என்ன பண்ணிட்டு காசு சொல்கிறாங்க, இப்போ நம்ம அவன் ஜஸ்ட் ட்ரிங்க் பண்ணிட்டு காசு சொல்கிறாங்க, ட்ரிங்க் பண்ணுறான் அஜய் கேட்குறாங்க, ஆமாம் ஏன் ட்ரிங்க் பண்ணக்கூடாதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்க எந்த கிளப் சொல்லி கேட்குறாங்க, எம்ஜி பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க, எந்த கிளப்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எம்ஜி கிளப்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஃபோனை கட் பண்ணிட்டு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜேகேக்கு செம்ம கோவம், ட்ரிங்க்லாம் பண்ணுறேன் நீ ஜேகே தான் அவ்வளோ கம்மாந்துட்டு இருக்காரு. ஃபைன்லாம் இந்த பக்கம் கிளப்புக்குள்ள வராங்க. ஜேகே தேடி பார்க்குறேன் அவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே. எனக்கு ஜேகே கிளப்புக்குலாம் வர பர்சனே கிடையாது, ட்ரிங்க்லாம் பண்ண வராது, வீட்டில் தான் பண்ண வர இங்கே வரமாட்டார். இப்போ நம்ம ஜேகே வந்து பார்க்குறாங்க எங்கே இருப்பான் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு டேபிளில் ஒரு பர்சன் அப்படியே ஹெட்டை வச்சு படுத்துருக்காங்க. அந்த டேபிளில் ஒரு ஹெட்டை வச்சு படுத்துட்டு கண்ணு ஃபுல்லாக டேபிள் சொல்கிறாங்க, அவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. பக்கத்தில் 2 பசங்க உட்காந்துருக்காங்க, அப்படியே ஜிம்னா சொல்கிறாங்க. அப்புறமா ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க, பாருங்க கோவப்படாதீங்க, அவன் கொஞ்சம் ஹார்ட் ஆயிருக்கான், அதெல்லாம் அவன் பிடிச்சிருக்கான் சொல்கிறாங்க. எனக்கு புரியல அவன் என்ன ஹார்ட் ஆயிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எம்ஜிக்கு என்ன சொல்லவே தெரியல. இப்போ இன்னொரு ஃபர்ஸ்ட் இருக்காங்க ஜான் ராவுட்டு ஜேகேயோட ஃப்ரெண்டு. அங்கே பாருங்கள் ஜேகே நீங்கள் கோவப்படாதீங்க, அவன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க தான் ஓகே எல்லாம் சரியாயிடும், நீங்கள் ஒன்றும் ஒர்க் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு ஜான் சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க அதுக்கு ஒர்க் பண்ணாமல் இருக்க முடியும், மேரேஜ் 1 மந்த் ஆகுது, இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணாக்க என்ன அர்த்தம் ஜேகே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, நீ எதுக்கு என்னை பற்றி ஒரி பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பாருங்க என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்கு என்னை பற்றி ஒரி பண்ணுற, நான் ஒரி பண்ண சொன்னேன் நான் உன்னை ஜேகே ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கு கோவம் ஒரு ஜேகே பக்கத்து கூட ஒரு சேர் போட்டு உட்காடுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க, என்னை விட்டு எனக்கு தள்ளி போ, சரி எனக்கு கேர் பண்ண சொல்லுண்ணா, எனக்கு ஒரு குக் பண்ணி தர சொல்லுண்ணா, எனக்கு ஃபீட் பண்ணி சொல்லுண்ணா, என் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி தான் சொல்லுண்ணா, நீ கேர் பண்ணுற, நீ இதுக்கு எனக்கு கம்ஃபர்ட் பண்ண நினைக்கிறேன், நான் ஒரு வேணாம்னு சொல்கிறேன், நான் தள்ளி போகிறேன், நீ தள்ளி போகிறதுல உனக்கு இந்த அக்கறை ஏன் மேலே ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஓ இந்த அளவுக்கு தெரியும் உனக்கு ஜேகே கேட்குறாங்க. ஆமா சொல்கிறாங்க, எனக்கு நீ வேலைன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியது ஜிம் கேட்குறாங்க. ஜேகேக்கு சமூகமாக இருந்தது, ஓ டிவோர்ஸ் பண்ணிட்டு போய் மாஸ்டர் போகுது, மேரேஜ் ஒரு சாதாரண விஷயம் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, மேரேஜ் ஃபர்ஸ்ட் திங் தெரியுமா, அது 2 மனசு பிடிச்சி மேரேஜ் படிக்க வைக்குவா, 2 மனசு வந்து சேர்ந்து மேரேஜ் பண்ணாக்க அது மேரேஜ் வைக்கும், அது லைஃப் அழகாக இருக்கும். அது சொன்னால் உனக்கு புரியாது வைக்கும், உனக்கு என்ன தெரியும் மேரேஜ் பற்றி லவ் பற்றி உனக்கு என்ன தெரியும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, அப்போ சாருக்கு லவ் பற்றி தெரியுமா ஜேகே கேட்குறாங்க. இப்போ நம்ம பண்ணி பார்க்குற ஜிம்னா அங்கே பார்க்க சொல்கிறாங்க, ஜிம் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறாரு அதனால நம்ம பேசுகிறான்னு சொல்லிட்டு ஜானுதா ஜிம்னா அங்கே பார்க்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க நான் பேசுகிறது தள்ள தான் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க தள்ளி போங்க. அப்போ சாருக்கு லவ் பற்றி தெரியுமா சொல்கிறாங்க. லவ் பற்றி உனக்கு என்ன தெரியும், எனக்கு ஜஸ்ட் அறிஞ்சிட்டு மேரேஜ் நீ நினைச்சாலும் நடக்கும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஒய்ஃப் ஆர்க்கு எதிர்பார்க்குறேன், ஆனால் என்னால் முடியாது சொல்கிறாங்க. நீ ஒய்ஃப் ஆர்க்கு எதிர்பார்க்க முடியாது, ஜஸ்ட் நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன் தவிர நான் உனக்கு போஸ்ட் எடுத்து நினைச்சிரு, சரி அந்த ஒரு பையன் கிடையாது, சரி என்னை பார்த்து எப்படி தெரியும் உனக்கு ஜேகே கேட்குறாங்க. 1 மந்த் கூட இருக்கு, நீ என்னை புரிஞ்சுக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க நல்லவன் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லவன் தான் ஆனால் எனக்கு நீ வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் ஏன் நான் வேண்டாம் உனக்கு ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு என் மனசில் வேற ஒரு பர்சன் இருக்காங்க சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி எழுது என்ன சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ பார்க்க ஜிம்னா அது ஸ்டாப் பண்ணுறாரு, இதை ஸ்டாப் பண்ணாலும் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் இவன் ஜேகே தான் விட்டு இருங்க பாரு, எட்ட போஸ்ட் ஜேகே தான் விட்டு இருங்க பாரு சொல்கிறாங்க. உன் மனசு யாருக்கா கேட்குறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட், என் ஹஸ்பண்ட், என்னோட அப்பா சரியா எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு எல்லாமே எனக்கு கம்ஃபர்ட் சொல்லிட்டு அவர் மட்டும்தான் என்னோட ஹார்ட்டில் இருக்காரு, அவரோட ப்ளேஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஓகேவா, அவெல்லாம் வாழ்றதுல வாழ முடியல, ஏன்னா வாழ்ந்துட்டு நினச்சிருக்கேன் தெரியுமா, எப்படாவது வேலை விட்டு போகும்னு நினச்சிட்டு இருக்கேன். என் அம்மாவோட ரீசன் தெரியுமா, வீரோட ரீசன் என் அம்மா மட்டும்தான், எனக்கு என்னைக்கு போய் சேர்ந்துருப்பா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே இப்போ அந்த வாட்ஸ்அப் கேட்டபடி ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்ல சொல்கிறாங்க, நான் என்னைக்கு போய் சேர்ந்துப்பேன் தெரியுமா, என் அம்மா மட்டும் தான் ரீசன் நான் உயிரோட இருக்கிறதுக்கு, எனக்கு என் அம்மாவுக்கு இருக்கிறது நான் மட்டும்தான், எனக்கு இருக்கிறது என் அம்மா மட்டும்தான், என் லைஃப்பில் எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு பர்சன் இருந்தாங்க, என்னை ரொம்ப கேர் பண்ணாங்க, நான் போதும் டெவலப் பண்ணி கிளப்பை கொடுத்தாங்க, என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் லைஃப்பில் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது சடனாக வண்டியை விட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு அந்த வேர்ல்டில் வாழவே பிடிக்கல தெரியுமா, ஏன்டா வாழ்ந்துட்டு இருக்கோன்னு நினச்சேன். ஒவ்வொரு டேவும் இந்த வேர்ல்டோட போயிட மாட்டேன் மறுபடியும் யோசிச்சிருக்காங்க. என் அம்மாவை நினச்சி பார்க்கும்போது தான் ஒவ்வொரு செகண்டும் நான் வந்துட்டு இந்த வேர்ல்டில் வாழ நினைக்கிற ரீசன் எங்கள் அம்மா மட்டும் தான், இல்லாக்க என்னைக்கு நான் போயிருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேயோட இதுக்கு எனக்கு விடேசம் ஒரு வேன்ஸ் சொன்னது டிவோர்ஸ் கேட்டதுலாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சுக்காது, ஏன் கேட்குறாங்க தான் நினச்சிருப்பாரு. இன்னைக்கு அந்த மாதிரி பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன் லைஃப்பில் ஒரு லவ் நாங்கள் சொல்கிறாங்க, லவ்வில் லைஃப் சரியாக ஒரு லைஃபே நான் வாழ்ந்துருக்கேன் என்னோட செங் கூட சொல்கிறாங்க. செங் சொல்லுங்க, ஆமாம் என் பாய் ஃப்ரெண்ட் என் ஹஸ்பண்ட் செங் அப்படி சொல்கிறாங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு அவர் ஹஸ்பண்ட் இருக்கு, நான் அப்படி தான் அவரை பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லவன் தெரியுமா, நீ நல்லவன் என்ன சொல்ல மாட்டேன், ஆனால் அவளுக்கு என் நல்லவங்க நான் பார்த்ததே இந்த வாழ்றது தெரியுமா, அவ்வளோ கேர் பண்ணுவான். என் காலேஜ் அவனை பற்றி சொல்லணும், அவன் ரொம்ப கோபக்காரன், ரொம்ப அரகண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் நான் மட்டும்தான் பார்த்தா அவரோட சாஃப்ட் சைடு ரொம்ப சாஃப்டாக இருப்பார், ரொம்ப கைண்டு, நம்ம வளர்ந்த ஒரு குழந்தைன்னு கூட சொல்லலாம், அவ்வளோ பாசமாக இருப்பார் தெரியுமா, எவ்வளோ அழகாக பார்த்துப்பான். எனக்கு மேரேஜ் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, மேரேஜ் லைஃப் நான் ஒரு ட்ரீமே வச்சுருந்தேன், அந்த ட்ரீம்லாம் என் ஜெங் கூட தான் வச்சுருந்தேன், ஆனால் அது எல்லாமே உடஞ்சிருச்சு, அது எல்லாமே போயிடுச்சு தெரியுமா, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரவும் வராது.
எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா. நமக்கு பிடிச்ச ஒரு பாசம் நம்ம விட்டு போகும்போது தான் அது பெயின் நமக்கு அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா. உனக்கு அது தெரியாது, எனக்கு நீ லவ் பண்ணுறது தான் உனக்கு தெரியும். எனக்கு ஒரு பாசனம் பிடிச்சது, அந்த பாசனம் வேணும்னு சொல்லிட்டு போனதுன்னு அந்த பாசனம் விட்டு போனதுன்னு தெரியும். எனக்கு உனக்கு அதான் தெரியாது. உன்னால இந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியாது. நீ என்னை வாழ்ன்னு சொல்லி நான் என் கூட சேர்ந்து வாழ்ந்து பாரு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறேன். ஆனால் ஆல்ரெடி ஒரு பாசனம் கூட மனசோட வாழ்ந்த என்ன உன் கூட வாழ சொல்லிட்டு எப்படி முடியும் சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கிக்கு நான் ஹார்ட் ப்ரோக் ஆகிடுது என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் ஆல்ரெடி அவர் கூட ஒரு மனசால ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுன்னு தெரியுமா. சடனாக இப்போ அதெல்லாம் மறந்துட்டு அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் எப்படி என்னால் ஒரு வாழ்க்கை வாழ முடியும் சொல்கிறாங்க. இப்போவும் எனக்கு அவர் வந்து ஃபீல் பண்ண முடியாது. என் பக்கத்தில் அவர் இருக்காரு நான் ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா. அவர் எங்கேயும் வந்துட்டு என்ன வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்ன பார்த்துட்டு இருப்பாரு. நான் வந்து பத்திரமா இருக்குன்னு நினைப்பாரு. லாஸ்ட்டாக போகும்போது நான் சொன்னேன் சேஃபாக இருமா சொல்லிட்டு போனாரு தெரியுமா. ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகுது. உன் லைஃப்பில் ஒரு பர்சன் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் இருக்காங்க, ஆனால் இப்போ என் பக்கத்தில் இல்லைன்னா என் கூட தான் இருக்காங்க என் செங் அப்படின்னு சொல்கிறாங்க. செங் லவ் ஜிமின், ஜிமின் லவ் செங், ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகிடுது. ஜெக்கி பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உன் செங் இப்போ சொல்கிறாங்க இப்போ இல்லை கார்கிட்ட போயிட்டாங்க. சரியா என் அப்பா அப்படி போனாலும் அதே மாதிரி என் செங்கு கார்கிட்ட போயிட்டாங்க. ஆனாலும் என் செங்கு என் கூட இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா, எனக்கு அவரோட ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. செகண்ட் அவருடைய அந்த மெமரிஸில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கெட் மௌத்து கை வைக்கிறாங்க. அவர் தாங்கிக்க முடியல. இவருடைய ஜிம் இப்போ எடுத்து பேசுனா தப்பா ஒரு விஷயமும் தெரியல. எனக்கு வடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணுவார். அவர் வந்து தள்ளி விடுவார், இது மாதிரி கோமா பேசுவார். ஆனால் இன்னைக்கு இவர் பேசுறதும் கேட்க அவருக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எம்ஜிஎம் ஜான் பார்க்குறாங்க. பாருங்க ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க வேண்டாம் அது சொல்கிறாங்க. இப்போ எம்ஜிஎம் நாங்கள் பாருங்க சொல்கிறேன் நான் பேசுகிறேன் ஓகேவா. ஸோ ஜெக்கே தான் ஜிம் லிட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. வீட்டுக்கு வா ஜெக்கே கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம்மு காரில் வரும்போதெல்லாம் நிறைய பேசுகிறாரு. நான் அப்படி வாழ ஆசைப்பட்டேன் தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு மேரேஜ் ட்ரீம் தெரியுமா, எப்படி பண்ண ஆசைப்பட்டேன், பீச் மூமெண்ட்ல பண்ண ஆசைப்பட்டேன் தெரியுமா, ரொம்ப நல்லா இருக்கும் ஜிம் தான் நிறைய சொல்கிறாங்க. ஜெக்கே அப்படி ஜிம்மியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் நினைச்சோட பார்த்து கூட ஜிம்முக்கு ஒரு லவ் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஃபைனலா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. கார் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிற ஜிம்மு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என் கூட வா. ஸோ ஜெக்கி தான் கூட்டிகிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் விட்டுறாங்க. இப்போ ஷவர் ஆன் பண்ணாங்க. ஐயோ குளிர்ந்து ஜிம்மு வந்து ஜெக்கியை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவர் ஜங்கல் சைடில் இருக்கிறதுனால இப்போ ஜெக்கி அப்படியே அவரே அவருமே இந்த ஜிம்மை கொஞ்சம் ஹக் பண்ணுற மாதிரி இங்கே வாசல் கூட்டிகிட்டு வந்து ஷவர் நிற்க வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஷவர் நினைக்கிறாங்க. என்ன பண்ணுற குளிர்ந்து ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே நினைவு வைக்கிறாங்க. ஃபுல்லாக குளிக்கிறாரு. அவருக்கும் ட்ரெஸ்ஸை செஞ்சு போடுறாங்க. ஏய் டோன்ட் டச் ஓகேவா, என்னை யாரும் பார்க்கக்கூடாது, என் ஜிங்கை தவிர. அவரே டச் பண்ணதில்லை, நீ டச் பண்ணுற ஜிம்னு அடிக்கிறாங்க. ஜெக்கோட ஹேண்டில் ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் ட்ரெஸ் வந்து அவர் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அவர் ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாங்க. இப்போ ஜிம்மில் ட்ரெஸ்ஸை மாற்றிருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மு உட்கார வச்சுட்டு ஹேரில் வைப் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ரொம்ப நல்லவன் தான், நல்லா பார்த்துக்கிற, ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்று பிடிக்கலையே, எனக்கு உண்மை லவ்வில் வராது ஓகேவா, நீ பாவம், நீ ஹார்ட் ஆகுறல்ல ஜிம்னு சொல்கிறாங்க. ஃபீல் பண்ணாத விட்டு சீக்கிரம் போயிடுறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். எங்கே போவா ஜெக்கி கேட்குறாங்க. எங்கன்னா போயிடுவேன் ஜிம்னு சொல்கிறாங்க. எங்கனால சொல்கிறேன் எங்கன்னா போயிடுவேன் தெரியுமா, இருக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஏன் ஜெக்கி கேட்குறாங்க. அவர் இல்லாமல் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா அவனை? ஆமாம் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நல்லவர் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நீ என்னை சம்டைம்ஸ் பார்த்துக்கிறப்ப எனக்கு அவர் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அவர் தான் அப்படி தான் பார்த்துருப்பாரு. இவன் உன்னை பார்த்தா இன்னும் மோரா எனக்கு நாங்கள் லவ் பண்ணோம்ல, நம்மளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் இப்படி பார்த்துக்கிறேன். இதே வந்துட்டு அவர் தானக்கா இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணியிருப்பாரு. இதோட அதிகமாக எனக்கு லவ் பண்ணவங்களும் நாங்கள் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு என்ன செலவு தெரியல. அவருக்கு அவ்வளோ ஹார்ட்டாக இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு ஜிம்மில் படுக்க வைக்கிறாங்க. ஜிம் தான் நீ வா படுத்துக்கோ ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்க நான் படுத்துக்கோ நீ படுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியும் ஜிம் படுக்க வைக்கிறாங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. அப்படியே அழகாக வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜெக்கி தான் ஜிம் தான் எங்கேயும் போயிடுது பயமாக இருக்குது, ஹேண்டை பிடிச்சிக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கியும் அப்படியே ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஜெக்கி அப்படி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜிம் தூங்க கூட ஹேண்ட் எடுத்து விடுறாங்க. எடுத்து விட்டு எப்படி யோசிக்கிறாங்க. உனக்கு இன்னொரு பாசிட்டிவ் இருந்துச்சா சத்தியமாக எதுக்கு ஜிம்மின். அப்படி ஜெக்கி தான் வந்துட்டு அவருடைய எப்படினாக்கா நம்ம ஜிம் மேரேஜ் பண்ணுறதுக்கு 2 லக்கேஜ் எடுத்துருப்பாங்க. ஒரு லக்கேஜ் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. இப்போ ஜெக்கி அந்த லக்கேஜை பார்க்குறாங்க. அவருக்கு சம்திங் ஃபீல் ஆகுது. இதில் ஏதாவது இருக்குமா. ஜெக்கி தான் எந்த நினைச்சிட்டு ஏன்னா அவருக்கு வேறு யாரும் கேட்டு தெரிஞ்சு விருப்பமே இல்லை அவரோட ஒய்ஃபை பற்றி. இப்போ ஜெக்கி அந்த லக்கேஜ் எடுக்கிற இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாக அவ்வளோ கிஃப்ட்டு. நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இதில் என்ன கிஃப்ட்னு பார்த்தா ஃபுல்லாமே எப்படினாங்க நம்ம லவ்வர்ஸ் கொடுத்துக்கிற கிஃப்ட், ஷேர் பண்ண கிஃப்ட் தான். கிஃப்ட்டு கிரீட்டிங் கார்டு சொல்லிட்டு அவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி எடுத்து பார்க்குறாங்க. லவ் யூ ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு பை சீனியர் ஜெங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெங்க அந்த நேம் எனக்கு எங்கே ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே, எங்கே கேட்ட மாதிரி இருக்குது, இது யாரோட நேமாக இருக்கும். ஜெக்கி பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி வந்துட்டு எனக்கு செங்கிட்ட பேர் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அவருக்கு ஒரு டவுட் இருக்குது, நம்ம நினைக்கிற அந்த பர்சனாக இருப்பாங்களோ. ஜெக்கி தான் சரி ஓகே சொல்லிட்டு அப்படி இந்த எடுத்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு எடுத்து பார்க்குறாங்க. அந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப லவ்வோடு அந்த கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்துட்டு
எனக்கு என் பேபி ரொம்ப பிடிக்கும். அது ஒரு குழந்தை, ஒரு இன்னசென்ட் குழந்தை தான். எனக்கு அது வந்துட்டு அவ்வளோ பாசமாக இருக்கு என் மேலே. நான் அது மேலே பாசமாக இருக்கேன், அது அதோட பாசமாக இருக்கு. இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதிருக்காங்க. இப்போ ஜேகே ஒவ்வொரு எடுக்கிறாங்க பார்த்தா அதாவது சி லவ் ஜேகே சி லவ் ஜேன்னு போட்டு ஒரு இவனுக்கு ஒரு அழகான ஒரு கிஃப்ட் தான் அது. அழகா இருக்கு. ஜேகே பாக்குறாங்க இப்படி கிஃப்ட் எல்லாம் வந்து இனிஷியல் போட்ட மாதிரி இருக்கு. இந்த எப்படி அந்த ஹார்ட் அண்ட் சிம்பிள் வச்சு தான் போட்டிருக்கு. ஜேகே ஓப்பன் எடுக்கிறாங்க. கிஃப்ட் எல்லாம் பாக்குறதுக்கே தெரியுது அவ்வளவு லவ்வோட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. எல்லா கிஃப்ட்டுமே அவ்வளோ அப்ரிஷியஸா இருக்கு. ஜேகே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜேகேக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் கிடைக்குது. ஜேகே இந்த போட்டோ ஃப்ரேம் அப்படின்னாக்க இந்த கமெண்ட் வச்சிருப்பாங்க. இப்போ ஜேகே சித்த பக்கம் திருப்பி பாக்குறாங்க, டர்ன் பண்ணி பாக்குறாங்க. அதக்கா ஜேகே இந்த போட்டோ பார்த்து ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஷாக் ஆயிடுங்க. எனக்கா அவர் எந்த ஒரு பாசம் இந்த இவனா இருக்கும் நினைச்சுக்குவாங்க, அதே பாசம் தான் நம்ம ஜேகே பாக்குறீங்க. ரைவல் ஜேகே பாக்குறாங்க. அதாவது ஜேகே படிச்ச காலேஜ்ல அது அவர் படிச்ச காலேஜ் அவர் ஃபுட்பால் பிளேயரா இருப்பாரு. ஓகேவா? அப்போ எல்லா காலேஜ்லயும் இந்த மாதிரி இருப்பாங்க, மேட்ச் விளையாடுவாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நேஷனல் சாம்பியன்ஷிப் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டேடியம் தான் போயிருப்பாங்க, எல்லா காலேஜும் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது தான் ஜேகே கூட இவங்க 10 ரவுண்ட்ல ஜேகே வின் பண்ணிருப்பாங்க. 9 ரவுண்ட் வின் பண்ணிட்டு லாஸ்ட் ரவுண்ட் வந்திருப்பாங்க. அப்போ ஜேகே கூட ப்ளே பண்ண பாசன் தான் செங்குன்ற ஒரு பாசன். ஓகேவா? செங்குன்ற ஒரு பாசன் தான் ப்ளே பண்ணிருப்பாங்க. அவர் யூஸ் பேர் வந்திருப்பாரு. அவங்க ஜேகே வந்துட்டு பாசன் ப்ளே பண்ணும்போது நினைச்சிருப்பாரு நம்மளுக்கு வந்துட்டு ரைவலாக்கே டிசர்வ் பாசன் சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு ப்ளே பண்ணிருப்பாங்க. பாசன் 2 பேரும் ஈக்குவலா ப்ளே பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல நம்ம ஜேகே தான் வின் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் லாஸ் பண்ணிருப்பான். அப்போ நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிருப்போம். எனக்கு 2 பேரும் ஈக்குவலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒரு செகண்ட் தான் நம்ம அந்த பையன் மிஸ் பண்ணியிருப்பான். அப்புறம் நம்ம ஜேகே பார்த்துருப்பாங்க. அச்சோ சொல்ற மாதிரி இருக்கும் அவருக்கு. ஏன்னா அவருக்கு அந்த பையன் வின் பண்ண ஜேகே ஹாப்பியாக வந்திருக்காது. எனக்கு 2 பேரும் ஈக்குவலாக உயிர் கொடுத்து விளையாடிருப்பாங்க. அது லாஸ்ட் மினிட் தான் வந்துட்டு லாஸ்ட் பண்ணது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அப்போ ஜேகே டீம்ல ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜேகே வந்து கப்பை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க சொல்லி இறங்கி வந்திருப்பாங்க. இறங்கி வரும்போது அந்த பையன் முன்னாடி போயிட்டு இருந்திருப்பான். அப்போ எல்லாரும் இப்ப இவங்க ஃபேன்ஸும் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஜெங்கோட ஃபேன்ஸும் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அந்த ட்ரெஸ் அந்த ஸ்டேடியம்ல அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க, அது பிளேயர்ஸ்க்கு மட்டும். அப்போ நம்ம ஜேகே போயிருப்பாங்க. அது செங்கு மட்டும் தான் போயிட்டு இருப்பாரு. தோத்துட்டு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஜேகே ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே கம்ஃபர்ட் பண்ண சொல்லிட்டு ஜேகே கிட்ட போகலாம்னு வச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த பையனை வந்து ஒரு பர்சன் ஹக் பண்ணிருப்பாங்க. அந்த பையனை பேச ஜேகேவால பாத்துக்க முடியாது. ஆனா அந்த பையன் ஃப்ரண்ட்ல ஹக் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா அந்த பையனை ஜெங்கோட ஃப்ரண்ட்ல அந்த பையன் ஹக் பண்ணிருப்பாங்க. அந்த பையனை ஹேண்ட் அப்புறம் ஜேகே பார்த்துருக்கோம். குட்டி குட்டி ஹேண்டா இருக்கும். எப்படியாவது ஹக் பண்ணிருப்பாங்க. ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த பர்சன் ஜெங் வந்து லாஸ்ட் பண்ணி கொஞ்சம் சேடா போயிருப்பாங்க. அந்த பையனை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பேசிருப்பாங்க. சைட்ல பேச தெரிஞ்சிருக்கும். ஸ்மைல் பண்றதை ஜேகே பார்த்துருப்பாங்க. யாரா இருப்பான், ஒரு பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ ஜேகே பாக்குறாங்க. எனக்கு டக்குன்னு கம்ஃபர்ட் ஆகிறான், சிரிக்கிறானே சொல்லிட்டு ஜேகேவும் சரி ஓகே சரி போயிருப்பாரு. அப்போ அந்த டைம்ல கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் போட்டோ எடுச்சிருப்பாங்க. எனக்கு அந்த காம்படிஷன் எல்லாரும் போட்டோ எடுச்சிருப்பாங்க. அப்போ செங் வந்துட்டு வேணாம் சொல்லிட்டு மூவ் பண்ணி போயிருப்பாங்க. அதே செகண்ட் அகைன் நடந்திருக்கும். அந்த டைம் செங்கு தான் வின் பண்ணிருப்பாரு. ஜேகேவும் செங்கு தான் ப்ளே பண்ணிருப்பாங்க. அப்போ செங்கு வின் பண்ணிருப்பாரு. அப்போ செங்கு ரொம்ப ஹாப்பியா போட்டோ எடுத்திருப்பாங்க. அப்போ செங்கு ஒரு பையன் தூக்கி வச்சு போட்டோ எடுத்திருப்பாங்க. அப்போ ஜேகே அதை பார்க்கணும்னு நினைச்சுப்பாங்க. அது யாரா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு டூரிஸ்ட் இருக்கும். ஆனா ஜேகே பார்க்க முடியாம போயிருக்கும். எனக்கு அந்த பக்கம் டர்ன் பண்ணிருப்பாங்க. செகண்ட் இவங்களோட டீம் தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஜேகே டிஸ்கவுண்ட் ஆயிருப்பாங்க எல்லாருமே. என்னடா ஜேகே பண்ணிட்டே சொல்லிட்டு அப்போ ஜேகே சொல்லுவாங்க, இது வந்து விளையாட்டு தானடா, இது யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தானடா, நம்ம வந்து எப்போதும் ஒரே டைம் நம்மளும் ஜெயிச்சுட்டே இருக்க முடியுமாடா, அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிருப்பாங்க. இல்ல நீ தானே கொஞ்சம் வேலை சாங்கிற மாதிரி ஜேகே பிளேம் பண்ணிருப்பாங்க. ஜேகே ஒரு பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு நம்ம வந்து டிரைவர்ஸ் தான் வந்து எதிரி கிடையாது சரியா, அவன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கான். போன டைம் லாஸ்ட் பண்ணிட்டாங்க, வின் பண்ணிருக்கான். இதுல போய் என்ன இருக்கு சார், ஜேகே கேஷ்ல போயிருப்பாங்க. அவருக்கு ஏதாவது ஃபீலா இருக்காது. இப்போ நம்ம ஜேகே பாக்குறாங்க. அந்த செங் இவன் தானா, அப்போ அன்னைக்கு அவனை ஹக் பண்ணது இவன் தானா, ஜிமின் தானா. ஜேகே பாக்குறாங்க உன் பாய் ஃப்ரெண்டு இந்த செங் தானா, என் கூட டிரைவரா இருந்த அந்த செங் தான் உங்களோட பாய் ஃப்ரெண்டா. ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் நம்பவே முடியல. ஜேகே அந்த போட்டோ பார்த்துட்டு ஒவ்வொன்றும் எடுக்கிறாங்க. அப்போதான் டைரி இருக்கு. ஜேகே டைரி பாக்குறாங்க. அந்த டைரி என்ன இருக்கும் எழுதிருக்கோம் சொல்லிட்டு ஜேகே இப்போ டைரி ஓப்பன் பண்றாங்க. என்ன சீனியர் என்ன லவ் பண்றாரு, நானும் லவ் பண்றேன். ஆனா என்ன சொல்லதான் தயக்கமா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு போர் காஸ்ட் ஃபேமிலி, அப்பா இல்ல, வில்லேஜ்ல அம்மா எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இங்க படிக்கிறதுக்கு வந்திருக்கேன். சீனியர் ரொம்ப லவ் பண்றாரு, வந்து நான் அழகா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க அவர் ரொம்ப ஒரு ரகடா இருப்பாரு, அரகண்டான ஒரு பாசன் கோவக்கார சொல்றாங்க. என் கணக்கு அப்படி தெரியவே இல்லை. என்னை எவ்வளவு அழகா பாத்துக்கிறாரு தெரியுமா. ஃபர்ஸ்ட் வந்து அப்பவே எல்லாரும் டீஸ் பண்ணாங்க. நான் ரொம்ப வில்லேஜ் வந்திருக்கேன், ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்க சொல்லிட்டு நான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணாரு. அவன் எப்படிதான் உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லிட்டு அப்படி திட்டினா தெரியுமா. எல்லாரும் ஈக்குவலா பாக்குறவரு அவர் தான். அவளுக்கும் அவர் அவ்வளவு ரிச்சான ஒரு பையன், அவரு லவ் பண்றாரு. எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, வேணும்னு தோணுது. ஆனா எப்படி சொல்ல போயிட்டு எனக்கு அவங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் பார்த்தா பயமா இருக்கே. ஜிமின் தான் எழுதி இருக்காரு அந்த டைரியில. ஆனாலும் பிடிச்சிருக்கு, என்ன பண்ணவே தெரியல. எனக்காக அவ்வளவு பண்றாரு, அவ்வளவு கேர் பண்றாரு. என் அப்பா போனதுக்கு அப்புறம் நான் இந்த அளவுக்கு யாரையும் கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணதே இல்லை. என் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பாசம் கம்ஃபர்ட். அப்பா பாக்குறது பாசம், என் அப்பா ஃபீல் பண்ண பாசம் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு அது அவர் தான். எவ்வளவு அழகா கம்ஃபர்ட் பண்ற பத்தியா. ஜிம் பாக்குறேங்க எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. நாளைக்கு சொல்லியிருக்காரு, நீ கண்டிப்பா என்கிட்ட நல்ல ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சிருக்காங்க. ஒரு பாசம் பாக்குறாங்க. ஓகே சொல்றாங்க. சொல்றாங்க ஓகே சொல்றாங்க. இப்போ
இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன சான்ஸ் சொல்லிட்டாங்க பிடிச்சத ஓகே சொல்கிறா. நம்ம சீரியல் கதை ஒரு பிரச்சனை இல்லை ஓகேவா. ஸ்டேட்டஸாக ஒரு விஷயம் அவரே சொல்கிறாரு லவ் பண்ணுறது மனசு ஒன்றா தான் போகிறேன். ரெண்டு மனசு சேர்ந்து நம்ம பிடிச்சதா மட்டும் போதும். ரெண்டு பேருக்கு பிடிச்சதா மட்டும் போதும். அது பையனோ பொண்ணோ இல்லை ரிச்சு போகாத விஷயமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. பாரு அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா சொல்கிறாங்க. அப்போ சொல்லிட்டவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என் ஃபேமிலி பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நெக்ஸ்ட் டே தான் போகிறாங்க. அங்கே ஒரு பர்சன் ப்ரப்போஸ் கை வச்சுட்டு இருக்காங்க. சொல்லு என்ன சொல்ல வந்தா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா சொல்கிறாங்க. சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன சாப்பிட்டா சொல்கிறாங்க. அது அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சாண்ட்விச்சும் மில்க்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. நைட் நேரம் தூங்குனியா தூங்குனேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்புறம் சொல்கிறாங்க. நான் சொல்கிற ஒரு ஃபஸ்ட்டு கேளுங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ அது பர்சன் வந்துட்டு செங்ஸுங்க யார் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமே சொல்கிறாங்க. சொல்கிறேன் எனக்கு தெரியும்டா. நீ எனக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தா நீ என்னை பார்க்குறேன். நான் ஸ்மைல் பண்ணுறேன். நீ சைட் அடிக்கணும்னு கூட தெரியும். எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஆனால் நீ சொல்கிறது யோசிக்கிறேன்னு தெரியும். ஓகேவா சொல்லு. இப்போ என்ன சார் பிரச்சனை கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான். ஆனால் நான் உங்களுக்கு டிசவன் பாசம் தான் சொல்கிறாங்க. ஏன் சாரி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு அப்பா இல்லை சொல்கிறாங்க. உனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான். அம்மா ஒன்று தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. நீயும் அம்மா மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்க. உனக்கு அம்மா தான் பேர்டு சரியா. அம்மா வில்லேஜ் இருக்காங்க. கொஞ்சம் மாடு இருக்குது. அப்புறம் தோட்டம் இருக்குது. அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்பட்டு தான் அவங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க. நீ நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு ஜாப் போகணும். லைஃப் செட்டில்டாக இருக்கும். அதை பார்த்து அவங்க ஹாப்பியாக இருக்கணும். இதானே உங்களுக்கு விஷயம் சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. என்னை பற்றி சொல்கிறாங்க. உன்னை பற்றி எல்லாமே தெரியும் பேபி எனக்கு சரியா. உன்னோட ஹிஸ்ட்ரியை நான் எடுத்துட்டேன். செங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உன்னை எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ உனக்கு ஹிஸ்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா. நீ யோசிக்க தப்பே இல்லை ஓகே. எனக்கு பிடிச்சிருக்கு. உன் ஸ்டேட்டஸ் ஒரு விஷயமே இல்லை ஓகேவா. நான் இப்பவும் சொல்கிறேன் லவ் பண்ணுறதுக்கு ரெண்டு மனசு ஒன்று சேர்ந்தா மட்டும் போதும் ஓகேவா சொல்கிறாங்க. மற்றபடி மற்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடா செங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ஒரு பியூர் ஹார்ட் லவ் பண்ணணும் ஓகேவா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்கிட்ட இந்த ஏதாவது மாற்றிக்கணுமாடா சென் கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. கோவப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படி என்ன சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கோவப்படுறீங்கன்னா அது நியாயம் இருக்கும். எனக்கு அது புரியும் ஜிம் சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். புரியல சொல்கிறாங்க. புரியுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க சொல்கிறாங்க. இருந்தாலும் பயமாக இருக்குது. நான் அவங்க டிசவன் பர்சன் சொல்கிறாங்க. நீங்கள் டிசவன் பர்சன் இது கேள்வியே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு டிசவன் பர்சன் ஓகே அப்பா இருக்காருல கொஞ்சம் கோவப்படுவார். எப்போவுமே ஸ்டார்டிங் அப்படி தான் இருப்பார். அப்புறம் கொஞ்சம் நம்ம எடுத்து சொன்னச்சுக்கே புரிஞ்சுப்பாரு ஓகேவா. அம்மாவும் அப்படி தான் அதே டைப் தான் ஓகே. நீங்கள் பயப்படாத ஓகே. இந்த அப்பா அம்மா ஆண்டி எல்லாரோட பர்மிஷன் ஓடியும் கிராண்டாக ஒரு மேரேஜ் நடக்கும் ஓகேவா. ஆனால் மேரேஜ் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஃபாரின் போயிடுவோம் சரியா சொல்கிறாங்க. ஃபாரினா எதுக்கு சொல்கிறாங்க. அது இல்லை அப்பா விஷயம் வைக்கிறாங்க. போய் ஃபாரின் ஒர்க் பண்ண ஒரு ஆசை. நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு 2 இயர்ஸ் மட்டும் ஓகேவா சொல்கிறேன். இந்த இயர் நம்ம காலேஜ் முடிச்சதுக்கு ஃபாரின் போயிடுவேன். நீ செகண்ட் தேர்ட் இயர் முடிக்கிறப்ப நான் வந்துடுறேன். ரிட்டர்ன் வந்துடுறேன். நீ எப்போ வந்து கிராஜுவேட் ஆகிறியோ அப்போ நான் ரிட்டர்ன் வந்துட்டு அப்பா மட்டும் பேசி அவங்க பர்மிஷனோடய கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்கிறேன் ஓகேவா. அது வரைக்கும் பேபி சமத்தா இருப்பீங்க சரியா சொல்லிட்டு எங்கே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட பேசிட்டு அப்புறம் நான் லாஸ்ட்டாக வந்து ஃபாரின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுவாங்க. ஸ்டார்டிங்கே சொல்கிறேன் ஓகேவா. நான் ஃபாரின் போயிடுவேன். உனக்கு ஓகேவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ 2 இயர்ஸ் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருப்பேன். ஃபோனில் பேசிட்டு தான் இருப்பேன் ஓகே சொல்கிறாங்க. அது அப்படியா சொல்லிட்டு ஆமாம் ஓகே 2 இயர்ஸ் நல்லா படி ஓகே சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி நான் சீக்கிரம் வந்துடுறேன் சரியா ஜெங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு நீ சொல்கிறாங்க. டே அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது டைம் வரும்போது சொல்கிறாங்க. சரி ஓகே இப்படி சொன்னது பெரிய விஷயம் இந்த அப்படி சொல்கிறாங்க. டெய்லி ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுத்து எங்கே போய் வச்சுக்கா ஜிம் கேட்குறாங்க. ஏன்டா பிளேஸில் உனக்கு சொல்கிறாங்க. இல்லை ஹாஸ்டல் ரூமில் எவ்வளோ தான் வைக்கிறது சொல்கிறாங்க. அது என்ன வாடி போகுது எனக்கு கஸ்டமர் பார்க்குறது சொல்கிறாங்க. இப்போது அது செஞ்சு பார்க்குறாங்க. அதுக்காக பிளாஸ்டிக் வாங்கி தர முடியும் சொல்கிறாங்க. அப்படி இல்லை எனக்கு ஒரிஜினல் தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. பாரு ஃபீல் பண்ணுங்க ஜஸ்ட் ஃப்ளவர்ஸை ஃபீல் பண்ணிட்டு அப்புறமா வேணா எங்கன்னா ஒரு வாரமாக வச்சுட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு அப்படி போட மனசு இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னடா பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே ஏதோ பண்ண சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ நான் சொல்கிறாங்க. வேறு என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ கிளாஸ் போக சரி டைம் ஆகுது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி அப்போ நான் போகவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பண்ணிட்டுருக்காங்க. ஜெங் பார்க்குறாங்க. எனக்கு கிளாஸ் டைம் ஓகே எனக்கு போகிறேன். ஜெங் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னங்க சரி கூப்பிட்றாங்க. இப்போ ஜெங் பார்க்குறாங்க. என்னங்கன்னு கூப்பிட்டா வேறு மாதிரி இருக்குது சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு இருக்கு. ஆமாம் என்னங்கன்னு கூப்பிட்டாக்கா ஹஸ்பண்டை கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஓகேவா. நான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இப்போதைக்கு ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஆக போகிறேன் ஓகேவா. இப்போ நீ அப்படி கூப்பிட்டா எனக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகும் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஜெங்குன்னு கூப்பிடு இல்லைனாக்கா சீனியர் கூப்பிடு ஓகேவா. ரெண்டுத்துல எது கம்ஃபர்டபுள் இருக்கோ அது பண்ணி அதை கூப்பிட்டு ஓகேவா. இல்லை வேறு என்ன கூட நேம் வச்சுக்கோ ஓகே. என்னங்கன்னு கூப்பிடாது சரியா ஒரு மாதிரி இருக்குதா ஜெங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு கூப்பிட்டு பிடிச்சிருக்கு ஓகே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கூப்பிடு ஓகேவா. தாராளமாக கூப்பிடு அப்போ நானும் உனக்கு ரியாக்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் தான் ப்ரொஃபஸ் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஜெங் பார்க்குறாங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு ஓகே கிளாஸ் ரூம் போவோம் அப்படி சொல்லிட்டு ஜெங் போயிடுறாங்க. எனக்கு தெரியும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெங் ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜெங் போய் கிளாஸ் ரூம் உட்காந்துருக்காங்க.
இப்போ அங்கே ஒரு பசங்க பார்க்குறேன் செங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேக்கேனு. ஏடா செங்கு சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க, இல்லைடா அவங்க ஓகே சொல்லிட்டேன் நான் சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் லவ் பண்ணுறேன் வேறு எதுனா சொல்கிறாங்கப்பா. அதான் என் குழந்தை மாதிரி ஓகேவா, ரொம்ப ரொம்ப சின்ன பையன்டா, அவன் என்ன செஞ்சான் ஓகேவா, அவனுக்கு இருக்கிறது அம்மா மட்டும்தான் ஓகே, அவனை சின்ன கூட ஹார்ட் பண்ணக்கூடாது நினைக்கிறேன் சொல்கிறாங்க. டேய் ஹார்ட் பண்ண அப்படி ஹார்ட் பண்ண மாட்டேன் தெரியும் எனக்கு, இருந்தாலும் கூட எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் அவன் தான், எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் லாஸ்ட் லவ் அவனாக தான் இருக்கணும் ஓகேவா, அவன் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறான், என்னை வந்துட்டு அவன் இது பண்ண நான் லவ் பண்ணுறதுக்காக டிஸ்டாக் ஆகக்கூடாது சொல்கிறாங்க. ஓ அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க, அதுதான் எதுவும் பண்ணல, அதுதான் இந்த ஹக்கு கிஸ்லாம் வேணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. பாரோட செங்கு என் ஃப்ரெண்டு சொல்ல ப்ரௌடாக இருக்கா சொல்லிட்டு பேக்கன்னு சொல்கிறாங்க. இப்போ செங்கு சரி சொல்லிட்டு கிளாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு பிரேக் ஹவரில் அவர் வந்து போயிருந்தாக்கா ஃபுட்பால் மேட்ச் விளையாட போயிருக்காரு, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்டேடியமில் ஃபுல்லாக பொண்ணுங்க கத்திட்டு இருக்காங்க செங் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜிம்மின்னு ஜானு எவன் சொல்லி பேர் போகிறாங்க. அப்புறம் ஜிம்மி பார்த்துறாங்க, செங்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ அவர் கேட்குறாங்க என்னடான்னு கேட்குறாங்க. ஜிம்மி தான் ஒன்றில் சொல்கிறாங்க. இப்போ ஜெங்கு தான் அப்படியே ப்ளே பண்ண வராங்க, வந்துட்டு என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. சும்மா வந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. சும்மா வந்தேன்னா சொல்கிறாங்க, ஃப்ரீ ஹவராக தான் வந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. ஃப்ரீ ஹவராக லைப்ரரி போனதுன்னா சொல்கிறாங்க. ஏன் எனக்கு வரக்கூடாதா சொல்கிறாங்க, வரக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, பாரு படிக்கிற வர போய் பாருடா எதுக்கு வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க வந்தா தப்பா ஜிம் கேட்குறாங்க. அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செங் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு என் பாய் ஃப்ரெண்டாக படிக்கணும் ஓகேவா, எனக்கு லவ் பண்ணுறதுக்காக டிஸ்டாக் ஆகக்கூடாது ஓகே, என்னை பார்க்கறதா ஒன்றும் ஆகக்கூடாது, அவன் கூட தான் இருக்க போகிறேன் ஓகே, லவ் பண்ணுறோம் 24 வயசு அவனை பார்த்துட்டே இருக்கணும், டச் பண்ணிட்டே இருக்கணும், அப்படியே கண்ணு வச்சு பார்த்துட்டே இருக்கணும், எதுவும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. நீ போயிட்டு படி ஓகே, நீ லவ் பண்ணுறேன் நானும் லவ் பண்ணுறேன் ஓகே, ஆனால் நம்ம ட்ரீம் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி புரியுதா சொல்கிறாங்க. ட்ரீமுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க ஓகே ஒவ்வொன்றும், நீ படிப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஓகே, ஸ்டடிஸை டிஸ்டாக் ஆகிற மாதிரி எதாவது பண்ண தொலைச்சிடும் செங் சொல்கிறாங்கக்கா. ஜிம் பார்க்குறாங்கக்கா. நீங்கள் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக அப்பாவா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்கக்கா. ரெண்டுமே சொல்கிறாங்க. எனக்கு ரெண்டுமே ஓகேவா, உனக்கு பாய் ஃப்ரெண்டாகவும் இருப்பேன், தேவைப்பட்டா உனக்கு அப்பாவும் மாறும் சரியா சொல்கிறாங்க. உனக்கு எப்போ என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன் புரியுதா செங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப மோசம் ஜிம் சொல்கிறாங்க. ஆமாடா மோசம் என்ன பண்ணுவா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போங்க ஜிம்ல ஹெட் செக் பண்ணிக்கிறாங்க போ சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கிளாஸ் போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போகிறேன் ஜிம் போயிடாங்க. இப்போ செங் சிரிக்கிறாரு. பேக்கன் பார்க்குறது ஏன்டா அவன் ஆசை தானே பார்க்க நான் சொல்கிறாங்க. டேய் அவன் டிஸ்டாக் ஆவான்டா, இங்கே வந்து என்ன பார்த்துட்டு இருக்கான்டா சொல்கிறாங்க. அவனால படிக்கணும் ஓகேவா, அவனுக்கு நல்லா படித்தா தான் அவனுக்கு ஸ்காலர் கிடைக்கும் சொல்கிறாங்க. எனக்கு ஆன்டி ஃபீஸ் கட்டுறாங்க தான் ஓகே, எனக்கு அவனுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுறாங்க, நிறைய விஷயம் இருக்குது, ஆனாலும் அவனுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸாக இருக்குது சரியா, நல்லா படிக்கும்டா, அவன் ஸ்டடிஸை ஃபோக்கஸ் பண்ணுறா ஓகேவா, கொஞ்சம் கூட டிஸ்டாக் ஆகிடக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ பேக்கன் குடும்பம் ப்ரௌடாக இருக்குது அதுதான் சொல்கிறாங்க. எனக்கு பார்த்து தானே இருக்கேன், நான் இங்கே தானே இருக்கேன், அவன் இங்கே தானே இருக்கும், பார்க்க தான் போகிறேன், பேச தான் போகிறேன், லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன், அந்த லவ் கொஞ்சம் கூட கிடையாது ஓகேவா, அதுக்காக 24 பேச அவனு பார்த்துட்டே இருக்கணும், டிஸ்டாக் ஆகணும் எதுவுமே இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ட்ரீம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், லவ் மனசுக்குள்ள வச்சுக்கணும் சொல்லி மனுஷன் ஜெம் சொல்கிறாங்க. பேக்கன் ஓகேடா சொல்கிறாங்க. அன்னைக்கு ஜிம் இந்த ஹாஸ்டல் போகிறாங்க. இப்போ செங்கோடு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. செங் பார்க்குறேன் வா வேலை கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. டே இப்போ 6 o'clock வரைக்கும் டைம் இருக்கு ஓகே, இப்போ தான் டைம் 4:30 ஆகுதுவா, வேலை கூட்டிகிட்டு போயிட்டு 6 o'clock போய்ட்டு விட்டுறாங்க சரியா சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. வாடாமா வா கிளாஸ் டைமில் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் ஓகே, கிளாஸ் டைமில் டிஸ்டாக் ஆகாது ஓகே, மற்ற டைமில் கூட்டிகிட்டு போகிறேன் வேண்டாம் வாடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நிஜமாக சொல்கிறீங்க, நிஜமாக சொல்கிறேன் வா சொல்கிறாங்க. இப்போ பேக்கன் பார்க்குறேன். யோன்ஜின் வரையா சொல்கிறாங்க. சரி வரேன்னு சொல்லிட்டு யோன்ஜினும் ஜானும் இப்போ பேக்கன் கூட வராங்க. நம்ம ஜிம்மும் நம்ம ஜிம்மும் ஜெங்கும் ஒரு பைக்கில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெங் பார்க்குறேன். பிடிச்சிக்கூடா சொல்கிறாங்க. பிடிச்சிக்கவா சொல்லுங்க, பிடிச்சிக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் போயிட்டு நம்ம ஜெங்கோட ஹிப்பை கை ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஜெங்கு ஸ்மைல் வருது. என்னடா பண்ணுற கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. கையெடு சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க. கையெடு சொல்கிறாங்க. ஜிம் எடுத்துட்டாங்க. ரொம்ப மோசம் ஜிம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை அங்கே பிடிச்சிக்கோ, ஷோல்டரை பிடிச்சிக்கூடா சொல்கிறாங்க. ஷோல்டரெலாம் பிடிச்சிக்கணுமா, ஆமாடா ஷோல்டரை பிடிச்சிக்கோ சொல்கிறாங்க. ஏன் ஹிப்பை பிடிச்சா என்ன ஆயிரும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெங் பார்க்குறாங்க. செல்லும் அங்கே பாருடா நீ குழந்தைல தங்கும், இப்போலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. அப்படியே பண்ணக்கூடாது சொன்னால் கேளுமா ஜெங் சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெங் பார்க்குறாங்க. பேச வச்சுக்காதரா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. விளையாடுற ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா பேசு பவுட்டியே ஒரு மாதிரி கேட்பா ஜெங் சொல்கிறாங்க. பவுட் பண்ணி ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா இல்லையா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கடா, இதெல்லாம் பண்ணிட்டு போகிறான் ஜெங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யார் நீங்களா சொல்கிறாங்க. எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா, அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் தான் வா சொல்லிட்டு ஜிம் தான் பைக்கை ட்ரைவ் பண்ண அனுப்புறாங்க. ஜிம் போயிறாங்க. அப்போ எல்லாரும் கூட்டிகிட்டு போயிட்டு ஜிம்மில் பிடிச்சதெல்லாம் வாங்கி தராங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. வச்சுக்கூடா ஜிம் சொல்கிறாங்க. ஒரு ஷாப்பிங் ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரெடி பேர் பிடிக்குங்களா வச்சுக்கோ சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. வச்சுக்கோ செல்லும் ஜெங்கு தான் நிறைய வாங்கி தராங்க. இது ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. வச்சுக்கோடா ஜெங்கு நிறைய வாங்கி தராங்க, கிஃப்டாக வாங்கி தந்துட்டு இருக்காரு, நான் எதுவுமே வாங்கலாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு பெரிய கிஃப்ட்டை நீ தரடா, காட் கிஃப்ட் தான் நீ எனக்கு, உன்னோட எனக்கு பெரிய கிஃப்ட் வேணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ அழகாக பேசுகிறாரு. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஃபுட்கார் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி தராங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிட்றாரு, நிறைய சாப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா சாப்பிடவே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஹாஸ்டல் போடுவாங்க ஓகே வா சொல்கிறாங்க. ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி சார் சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ எவன்ஜி பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணுவார்.
இப்படி தான் டெய்லியுமே ஜெங் வந்துட்டு ஜிம்ல ஒரு 4:30 வேலை கூட்டிட்டு போயிட்டு ஈவினிங் 6 o'clock கூட விட்டுருவாங்க. ஹாஸ்டல் டைம் அப்படி டைம் தாக்கி வேலை போகக்கூடாது சொல்லிட்டு கூட்டிட்டு விட்டு போயிடுவாரு. அப்படி வந்து போயிட்டு ஜிம் பாக்குறாங்க. எனக்கு அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 4 month இருக்கும். ஜிம்மின் நான் இப்போ ஜெங்கும் ஜிம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்காங்க பைக் வச்சுக்கிட்டு. அப்புறம் ஜிம் ஜெங்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஜெங் பாக்குறேன் என்னடா ஜெங் கேட்குறாங்க. ஜிம்மின் தான் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்றாங்க. கேளுமா ஜெங் சொல்றாங்க. அது சொல்றாங்க ஏன் எனக்கு ஒரு டைம் கூட லிப்ல கிஸ் பண்ண மாட்டீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெங் பாக்குறாங்க. அது சொல்றாங்க சொல்லுங்க ஏங்க ஒரு டைம் லிப்ல கிஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு பெக் கூட கொடுக்க மாட்டீங்க, சீக்ஸ் மட்டும் கிஸ் பண்றீங்க, இல்லக்கா ஃபோர்ஹெட்ல தாண்டி ஹெட்ல கூட கிஸ் பண்றீங்க, லிப்ல மட்டும் ஏன் நம்ம மட்டும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஜிம் சொல்றாங்க. ஜெங் பாக்குறாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லடாமா நீ என்ன குழந்தைடா சொல்றாங்க. சரி நான் குழந்தையே வந்துட்டு போறேனே ஆனா ஏன் கிஸ் பண்ண மாட்டீங்க ஜிம் கேக்குறாங்க. ஜெங் பாக்குறாங்க செல்லம் சொல்றாங்க. இங்க பாருமா இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது நான் அடிக்ஷன் ஆயிரும்டா சொல்றாங்க. அடிக்ஷன்னா சொல்றாங்க. அடிக்ஷனாக்கா எப்படி சொல்றது இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் உண்மையை சொல்ல ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன்டா சொல்றாங்க. சொல்லுங்க ஸ்டாப் பண்ணவே மாட்டேன் தெரியுமா அதெல்லாம் டச் பண்ணாக்கா இதெல்லாம் அடிக்ஷன் ஆகிடும் ஓகேவா அதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாமே சொல்லிட்டு எனக்கு அப்படி தோணுது ஓகேவா. எனக்கு ரொம்ப சின்ன பையன்டா படிக்கணும் ஓகேவா. லவ் பண்றோம் தப்பு இல்லை ஓகேவா. ஆனா லவ் பண்றப்போ நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அதையும் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா. லவ் எதற்கு லைஃப் இம்பார்ட்டன்ட் சேம் கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அம்மாவும் ரொம்ப உண்மை நம்பிக்கை வச்சு அனுப்பியிருக்காங்க ஓகேவா. நல்லா படிக்கணும் நான் நல்லா படிக்கிறேன் தெரியும் ஓகே. நல்லா படிக்கணும் ஜாப் போகணும் நிறைய விஷயம் இருக்கு ஓகேவா. நீ ஜாப் ஒர்க்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு வச்சுக்க சொல்றாங்க. சொல்றாங்க ஜாப் ஒர்க்கு மேரேஜ் பண்ணிடுவேன் இருந்தாலும் கூட இப்போ அதெல்லாம் வேணாம் ஓகேவா. அதெல்லாம் பண்ணாக்க வேற மாதிரி ஆயிடும் ஓகேவா. அது கிஸ் வேற மாதிரி போகும் சரியா. அது அப்புறம் வேற மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகும் அதெல்லாம் தப்புடா ஜெய்ஜெங் சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க ஒருவேளை நான் கிஸ் பண்ற அளவுக்கு அதை நீங்க கிஸ் பண்ண நினைக்கிற அளவுக்கு நான் வந்துட்டு நல்லா இல்லையா நான் கேக்குறாங்க. ஜெங் பாக்குறாங்க ஜிம் எந்த மாதிரி மீனிங் கேட்கறாங்க பாக்குறாங்க. அவர் புரியுது இப்படி பேசணும்னு வச்சுக்கேன் அப்படி வாயில் ஒன்று வைப்போம் பார்த்துக்க சொல்றாங்க. அப்படி வாயில் ஒன்று வச்சிருவேன் இந்த மாதிரி பேசுவேன் நீ சொல்றாங்க. அது சொல்றாங்க இந்த மாதிரி தப்பா பேசணும் தொலைச்சிடும் பார்த்துக்கோ இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் மட்டும் வரக்கூடாது சரியா சொல்றாங்க. நான் தப்பா கேட்கற மீனிங் அதான் ஓகேவா டீசெண்டாக கேட்குற அப்படி தானே சொல்றாங்க. அதை சொல்றாங்க பாரு நீ எப்படி சொல்றது எனக்கு அப்படி சொல்ல முடியாது ஓகேவா. அப்புறம் மேட்சுக்கு அப்புறம் பாரு சரியா நீ போதும் கெஞ்சிற வரைக்கும் பண்ணுவோம் ஓகேவா சொல்றாங்க. சொல்றாங்க ஆமா அப்புறம் மேட்சுக்கு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சென்னை விட்டுருங்க சொல்லிட்டு கெஞ்சி சரியா போதுங்க சொல்ற அளவுக்கு யூஸ் பண்றேன் ஓகே சொல்றாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் உனக்கு லிப் எப்படி பண்ணுவேன் சொல்றாங்க. எப்போ சொல்றாங்க மேரேஜ் அன்னைக்கு அப்பா அம்மா பிளஸிங்ஸ் சொல்ற எல்லாருடைய பிளஸிங்ஸ் சொல்ற கிராண்ட் வெட்டிங் நடக்கும் ஓகேவா. அன்னைக்கு நீ தான் என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு உன் லிப்ல ஒரு ஸ்ட்ராங்கா கிஸ் பண்ணுவோம் ஓகேவா. அன்னைக்கு அந்த நைட்டு மெமரபிளா மாத்து ஓகேவா சொல்றாங்க. நீ எனக்குள்ள மொத்தமா மூழ்கி போகிற அளவுக்கு நான் உனக்குள்ள சரியா லவ் அந்த அளவுக்கு ஷேர் ஆகும் ஓகேவா. இப்போ ஒரு எப்படி சொல்றது அது உனக்கு சொன்னா புரியாது ஓகேவா. சின்ன பையன்டா நான் பேச ஆரம்பிச்சு வேற பேசுவேன் உனக்கு டிஸ்டாக் ஆகும் ஓகேவா. ஸ்டடிஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிருடா சின்ன சொல்றாங்க. ஜிமின் அது சொல்றேன் ரொம்ப லவ் பண்ற ஓகேவா. நீ வந்து நல்லா நினைக்கிறடா இது குழந்தைடா நீ இப்பதான் தெரிஞ்சுக்கூடாது ஓகேவா. நான் ரொம்ப லவ் பண்றேன் புரிஞ்சுக்கோ எப்படி சொல்லுவான் ஜென் சொல்றாங்க. ஜிமின் பாக்குறாங்க. அப்போ மேரேஜ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் மேரேஜ் அன்னைக்கு தான் கிடைக்கும் ஓகேவா. அது லிப்ல கொடுப்பேன் ஓகே சொல்றாங்க. ஜிமின் பாக்குறாங்க. நான் அப்படி கேட்கறேன்னு எனக்கு தப்பா நினைச்சுக்கா சொல்றாங்க. நான் ஏன் தப்பா நினைக்கிறேன் என் பாய் ஃப்ரெண்ட் எடுத்து கேட்பேன் வேற கேட்பா சொல்றாங்க. சொல்றாங்க உனக்கு எல்லாரும் அடிச்சிருக்கேன் ஓகே உனக்கு என்னென்ன கேட்கலாம் ஓகே. ஆனா நான் என்ன என் பேபி கேட்போ எது கொடுக்கணும்னு தெரியும் ஓகேவா சொல்றாங்க. நீ குழந்தை இப்போதைக்கு நான் பண்ண மாட்டேன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் அது மேரேஜ் டே அன்னைக்கு தான் சரியா கொடுக்குறேன் சரியா சொல்றாங்க. ஏன்னா நான் 2 years ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணணும் சரியா. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு போகணும்னு வச்சுக்கேன் அங்கே போய் என்னால் இருக்க முடியாது ராஜேன்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு டேவும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியும் சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியும் சொல்றாங்க. சொன்னா புரிய போகுது சொல்றாங்க. சொன்னதானே புரிய சொல்றாங்க. ஆனால் உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி. எனக்கு சின்ன பையன் தான் தெரிஞ்சுக்க வேண்டாம் சொல்றாங்க. இப்போதான் சின்ன பையன் சொல்றீங்க. ஆமா சின்ன பையனுக்கு பெரிய பையனா சொல்றாங்க. சரி கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கோவப்படல உனக்கு புரிய வைக்கிறத செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. ஹக் சொல்றாங்க. ஹக் தான் வா சொல்லி இப்போ ஜெங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெங்க டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்பவும் இப்படி இருக்கும்னா சொல்றாங்க. எப்பவும் இப்படிதான் இருப்போம் ஓகேவா. கொஞ்சம் ரிஸ்க் தெரிஞ்சிருப்போம் அதாவது 2 years ஃபாரின் போறப்போ ஓகேவா. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து இப்படிதான் இருப்போம் ஓகேவா. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் போனதுக்கப்புறம் கிச்சன் கத்திட்டு இருப்பா ஜெங்க இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க அப்புறம் குழந்தை எப்படி பண்றா அப்படி பண்றா சொல்லிட்டே இருப்பா சொல்றாங்க. சொல்றாங்க ஆமா சரியா மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு 2-3 குழந்தை பெற்றுக்கணும் அப்புறம் என் ஃபர்ஸ்ட் குழந்தைய அப்போ கொஞ்சணும் அது சொல்லிட்டுதான் கேட்கணும் அது என்ன ஆசைப்படுறவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் சொல்லிட்டு ஜெங்க நிறைய சொல்லிப்பாங்க. ஜிம்முக்கு ஒரு மேரேஜ் நீ என்ன சொல்றீங்கன்னு கேட்குறேன். ஆமா அப்போதான் வேற மாதிரி மாறிட தெரியுமா. அதுக்கப்புறம் நீ எல்லாம் பேசிட்டு நான் தான் கெஞ்சிட்டு இருக்கணும் ஓகேவா. ஜிம் அவர் கிஸ் கூட ஜிம் அப்படி பண்ணு சொல்லிட்டு நான் தான் கெஞ்சிட்டு இருக்கணும். குழந்தைங்க எப்படி தூங்குவாங்க உங்கள்கிட்ட எப்படி ஒன்றா இருக்கு சொல்லிட்டு நான் தான் யோசிப்பேன் சார் ஜெங்க சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க அப்படிலாம் இல்லை சொல்றாங்க. அப்படிதான் நீ வேணா மாடு வேணா பாரு ஜெங்க சொல்றாங்க. ஜிம் அமைதியே இருக்காங்க. இன்னும் ஓகே நான் எவ்வளோ பிடிச்சிருக்கா சொல்லி இது என்னடா கொஸ்டின் கேட்குறாங்க சொல்றாங்க. நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியாதா ஜெங்க சொல்றாங்க. தெரியும் இருந்தாலும் சொல்றாங்க. வா சொல்லி ஜெங்க தான் க்ளோஸாக ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது தான் ஜிம்மிலே போட்டு ஜெங்கோட சீஸை கிஸ் பண்ணிடுறாங்க. ஜெங்கோட கேஷுவல் பிக்லாம் எடுத்துருப்பாங்க. கேஷுவல் பிக்லாம் எடுத்துருப்பாரு. ஜிம்மி போட்டு ஜெங்கோட சீஸை கிஸ் பண்ணியிருக்காங்க. ஜிம் என்னது சொல்றாங்க.
எனக்கு பிடிச்சிருக்கு எடுத்தேன் ஏன் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா. ஜெங் மேலே ஃபோட்டோ அழகாக எடுத்துருப்பாங்க. ஜிம் எனக்கு அதே மாதிரி கொடுங்க ஜிம் சொல்கிறாங்க. கொடுக்கணுமான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிப்பாங்க. ஜிம் சீக்ஸ் அந்த கிஸ் புரிஞ்சிருக்கும் அவருக்கு எவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜெங் சொல்கிறாங்க அந்த ஒரு சீக்ஸ் கிஸ் ஒன்று புரியும். நான் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் எவ்வளோ மேலே ஆசை வச்சுருக்கணும் புரியுமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க புரியுது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற ஜிம்முக்கு க்யூட்டாக ஷை ஆகுறாங்க. என்னடா ஷை ஆகிட்டா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இல்லை ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி நினச்சி பார்த்தேன்னா சொல்கிறாங்க. ஜெங் பார்க்குறது நினச்சி பார்க்குறது மோர் நான் கேர் பண்ணுவேன் சரியா. மோர் லவ் பண்ணுவேன். நீ வந்துட்டு எப்படி சொல்கிறது நீ வந்து வேர்ல்டு வைக்கிற பர்சனாக இருப்போம் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வைப்பேன். ஜெங் சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் கடைசி வைக்கிற விஷயம் நான் தாண்டி என்ன இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. ஜெங் ஹக் பண்ணிக்கிறாங்க. செல்லமே நீ பத்திரமா இருக்கணும் ஓகேவா. சேஃபாக இருக்கணும். இங்கே தான் சேஃபாக இருக்கணும் ஓகே. நான் இங்கே இருந்தாலும் சரி நான் அங்கே இருந்தாலும் சரி நீ சேஃபாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு உங்களை பற்றி சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறேன் இப்போ வேணாம் ஓகேவா. ஆன்ட்டி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ தான் பையனை படிக்கிறதா இப்போ வச்சு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாக்கா வருத்தப்படுவாங்க ஓகேவா. பொறுமையாக சொல்லிக்கலாம் ஓகே. நானே வந்து பேசுகிறான்னு சொல்கிறாங்க. அப்படியா அது வரைக்கும் நீங்கள் சம்மத்தாருங்க. ஜெங் சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. வா டைம் அது போகலாம் சொல்லிட்டு இப்போ 2 பேர் வந்துருக்காங்க. அப்போ ஜிம் ஜெங்கோட ஹிப்பை கழிச்சு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெங் பார்க்குறாங்க. என் டீஸ் பண்ணுறது வேலை போச்சு இல்லை சொல்கிறாங்க. இரு ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் பார்த்துக்கிறோம் ஜெங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வரணும் அப்போ சேட்டை பண்ணா சொல்கிறாங்க. ஜெங் பார்க்குறேன் என்ன பண்ண பொறுத்துக்கோ சரி என்னோட ஒய்ஃப் வச்சு ஜெங் சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படியே சடாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிம்மினோட பாடி வருது. ஜெங் அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக எல்லாரும் கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. அந்த வார்டன் போட்டு தெரியும் ஜெங் ஜிம் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாரும் சப்போர்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த பாடி பார்ட்டி நைட்டு 12 வந்துருக்கும். ஜெங்க ஹாஸ்டல் ஃபுல் டெக்கரேட் பண்ணி அழகாக கேட்க கட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லாம் சொல்லியிருப்பாங்க அட நம்ம காலேஜில் ஃபங்க்ஷன் கூட வச்சதில்லை. ஒரு காலேஜ் நம்ம ஹாஸ்டல் ஃபங்க்ஷன் கூட வச்சதில்லை. முதல் ஜிம் ஃபங்க்ஷன் தான் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பாடி பார்ட்டியை சொல்லிட்டு எல்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி ஜெங் எல்லாருக்கும் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹாஸ்டலே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஒரு வைப் மோட்டில் போயிருக்கும். அப்போ ஜெங்க ஜிம்முக்கு ஒரு நெக்ஸ்ட் செயின் போட்டு விட்டுருப்பாங்க. ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஹாப்பி பர்த்டே மை லவ் சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக தேங்க்யூ சொல்லியிருப்பாங்க. அப்போ அவ்வளோ ஹாப்பி போயிட்டு டேஸ் அழகாக பார்த்துட்டு ஜிம்முக்கு ஜெங் தான் வேர்ல்டுனே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் கூட இப்பெல்லாம் வாங்க சொல்லி ஒரு கற்பனையை வளர்க்க ஆரம்பிக்கிறார். அவருக்குள்ளேயே நம்ம ஜெங் சொல்லுவாங்க ஸ்டடிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறா சொல்லிட்டு. அப்புறம் ஜெங் பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போகுமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த ஜிம்னாக்கா அந்த ஸ்டேடியம்குள்ளே அவர் போகவே இல்லை. ஸ்டேடியம்குள்ளே நின்றுறாங்க. ஏன்டா சொல்லி பேக்கன்னு கேட்குறாங்க. எனக்கு நர்வஸாக இருக்குது. ஒரு ஜெங் ஜெயிச்சுதான் என்கிட்ட சொல்லு. ஜெங் லாஸ் பண்ணிட்டாக்கா நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெங்கில் பார்த்து டிஸ்டாக் ஆக சொல்லி ஜிம் வெளில இருந்திருப்பாங்க. ஆனால் பார்த்தாக்க இந்த பக்கம் ஜெங் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மட்டும் லாஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க வெளில வரும்போது அவர் வந்து நல்லா ப்ளே பண்ணாரு. லாஸ்ட் மட்டும் லாஸ் பண்ணுறாரு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜிம் வந்து அப்போ தான் ஓடி போய் ஹக் பண்ணி நினைக்கிறாரு. ஓடி போய் ஹக் பண்ணிப்பாரு. நீ தோத்தனா போகல ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்கா. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கேம் தானே ஜிம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் எனக்கு சொல்லிட்டு எனக்கு எது கஷ்டமாக சொல்லிட்டாங்க. எனக்கு அது கஷ்டமாக ஓகே பேபி இருக்கும் நல்லா கஷ்டம். நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணிடுறா சொல்லிட்டாங்க. வாங்க ஜிம் போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே இன்னொரு ரவுண்ட் நடக்கும். அப்போ ஜிம் அப்போ ஜெங் வின் பண்ணியிருப்பாங்க. அப்பவும் ஜிம் வெளில இருப்பாங்க. ஜெங் வின் பண்ணதுக்கப்புறம் அவர் வெளில வந்திருப்பாரு. அப்போ ஜிம் வந்து ஹக் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேடியம் முடிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டேடியமோட கூட என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கும். அங்கே தான் போயிருப்பாரு அவரு. அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்க மாட்டாங்க. எப்படி தான் அவங்க டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கோம். ஜெங்க ஜிம்முக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டே கிடையாது. அவ்வளோ கிஃப்ட் வாங்கி தராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எவ்வளோ கிஃப்ட் வாங்குறது எங்கே போய் வச்சுக்கிறது சொல்கிறாங்க. ஏன் சொல்லிட்டாங்க ஹாஸ்டல் இடமே இல்லை. அவன் திட்டுறான் சொல்கிறேன். யாரும் சொல்கிறேன் எவன் சொல்லுவான் எவன் சொல்லுவோம் ஜானு திட்டுறாங்க. ஏன்டா இப்படி கிஃப்ட் வச்சிருக்கா சொல்கிறாங்க. அவனுக்கு திங்ஸ் எல்லாம் அவனுக்கு பிளேஸில் நானே எடுத்துக்கிட்டா சொல்லி திட்டுறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி தான் வச்சுப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ கிஃப்ட் வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு டெய்லி கிஃப்ட் கொடுப்பேன். ஜெங் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு அவரு. அதுவும் ஃபுல்லாகவே ஜெங்க கொடுத்த கிஃப்ட் தான் ஜிம்முக்கு தந்திருக்கும். ஜிம்முக்கு ஒரு மெமரபுளாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் அழகாக வச்சுப்பாரு. சாக்லேட் வாங்கி கொடுக்குறதும் அவர் அவ்வளோ அழகாக குழந்தை பதவும் பார்த்துருப்பாரு. மற்றவங்க சொல்லுவாங்க எப்போ வந்துட்டு அவர் ஒரு அரகண்ட்டு கோவக்காரனால எப்படி இவன் மட்டும் அவங்கள்ட்ட அவ்வளோ இதாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜிம்மில் அப்படி பார்த்தே கிடையாது. ஜெங்க அவர் ரொம்ப இப்போ சாஃப்டாக தான் பார்த்துட்டு இருப்பாரு. இது வரைக்கும் ஸ்டில் ஜெங் கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னதே இல்லை. அப்படி ஒன் பாயிண்ட் நம்ம ஜிம் வெயிட் பண்ணுறாங்க. எப்போ வெயிட் பண்ணுற இடத்துல நான் ஜெங் அன்றைக்கி வரவே இல்லை. ஜிம் பார்க்குறேன் எங்கே காணோம் சொல்கிறாங்க. எழுதி பார்க்குறேன் டைம் ஒரு கிளாஸ்க்கு வா சொல்கிறாங்க. ஏன்னா ஜெங்க காணோம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிளாஸ் கொண்டு வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன போய் கேன் சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஜெங்க வரமாட்டா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அவனுக்கு ஃபீவராக இருக்கா ஓகேவா. வந்துட்டு சொல்ல சொன்னான். ரொம்ப ஃபீவர் ஷிவர் ஆகிட்டு இருக்கான். இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போயிருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துக்காங்க. ஓகே நாளைக்கு வருவான். நீ கிளாஸ் போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா என்ன ஃபீவராக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க சரியாக சொல்கிறாங்க. எனக்கு அவரை பார்க்கணும் சொல்கிறாங்க. டே நாளைக்கு வந்துடும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போயே பார்க்கணும் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீக்கெண்ட் பார்க்குறேன் சொன்னால் கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை சாட்டர்டே சண்டே 2 days பார்க்கவே இல்லை. அவர் ஃபீவராக தான் அவர் வரவே இல்லை சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. ப்ளீஸ் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீக்கெண்ட் சரி வாடகை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் இப்போ யோஜின் ஜிம் தான் வந்துருப்பாங்க. யோஜின் ஜிம்னு அப்புறம் நம்ம வீக்கெண்ட் மட்டும் வந்துருப்பாங்க. அவர் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பார்த்தாக்கா இதாண்டா ஜிங்க வாசல் கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் பிளாங்கெட் குழப்பம் தூங்கிட்டு இருக்காங்க. ஜெங் சொல்கிறாங்க. இப்போ ஜெங் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெங் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து ஜிம் நின்றுருக்காரு. ஜெங் பார்க்குறாங்க பேபி சொல்கிறாங்க. ஜெங் சொல்கிறாங்க. இப்போ ஜெங் பார்க்குறீங்க என்னடா பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஜெங் வரக்கூடாதா சொல்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லை இந்த டைம் கொஞ்சம் கிளாஸ் போலியா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபீவராக இருக்க 2 days உங்களுக்கு பார்க்கல மிஸ் பண்ணாதான் பார்க்க வந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜெங் பார்க்குறாங்க. அப்படி தான் சொல்லுவோம்
அதை சொல்றாங்க. எனக்கு டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை, நீங்கள் கால் பண்ணவே எனக்கு அப்போ ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் பிஸியாக இருக்குன்னு நினச்சிட்டேன், நீங்கள் ஃபீவர் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க, கிட்ட வரா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இல்லை மேபி ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு போகுது, தள்ளி போக சொல்கிறாங்க. தள்ளி போக மாட்டேன், ஜிம் தான் கிட்ட வராங்க. எனக்கு பாடாமா சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டு ஜெங்கோட ஃபேஸ் வந்து தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஃபீவர் அவ்வளோ ஹையாக இருக்கு. வைக்கான்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, சில் வாட்டர் எடுத்து வாங்க சொல்கிறாங்க. இப்போ வைக்க எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் தான் இங்கே வாங்க சொல்லிட்டு ஒரு ஒருத்தாக்க வச்சு ஒரு தூட்டி எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேணாண்டா சொல்லி இல்லை பார்த்துக்கோங்க. ஜிம் தான் அழகாக படுக்க வச்சு அழகாக பார்த்துக்கிறாங்க. இப்போ வைக்க யோசிச்சு பார்க்குறாங்க. சரி ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட எதாவது போட்டு தர முடியாது சொல்கிறாங்க. காஃபி போட்டு தர சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடாங்க. இவங்க 2 பேரும் தான் ரூமில் இருக்காங்க. இப்போ ஜிம் தான் அப்படியே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா கிளாஸை கட் பண்ணிட்டு வந்தா சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்க தான் வந்த 2 டேஸாக மிஸ் பண்ணலாம் அதான் சொல்கிறாங்க. ஆனால் வந்தாலும் திட்டுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. திட்டலடா, ஸ்டடிஸ் சொல்கிறாங்க. ஸ்டடிஸ்ன்னு பண்ணிட்டு தான் இருக்காங்க, நீங்கள் இப்படி கஷ்டப்படாமல் பார்த்துட்டு இருக்கலாம். ஜிம் கேட்குறாங்க. என்ன ஃபோக்கஸ் பண்ணல தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே கோவப்படா சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இது பண்ணிட்டே இருக்கீங்க ஜிம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, நல்லா படிக்கணும்ல சொல்கிறாங்க. படிக்கணும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் சரி கோவப்படா சொல்கிறாங்க. ஜிம் தான் விட்டு போகிறாங்க. ஹக் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஹக் பண்ணுங்க ஜிம் கேட்குறாங்க. இல்லைடா எனக்கு ஃபீவராக இருக்குடா சொல்கிறாங்க. ஹக் வேணும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன், சேர்ந்து உட்காராங்க. வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. அப்புறமா ஜிம்மை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஹக் பண்ணி அவருக்கு ஒரு மாதிரி அந்த ஹக் வேணும் தோணி இருக்கும். இப்போ ஜிம் அவரோட பாடியில் இருக்கிற ஃபீவராக இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூமா லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. சரி ஓகே மிஸ் டூ அப்படி சொல்கிறாங்க. பயந்துட்டு சொல்கிறாங்க. பயப்படாதம்மா, எங்கள் தினமா இருக்குது, எனக்கு என்னமா இருக்குது, எனக்கு என்ன சரியா நல்லா தானே இருக்கா சொல்கிறாங்க. அது எதுவும் சொல்கிறாங்க. பயப்பட விட்டு இங்கே தான் இருக்கு, உங்க தான் இருக்க விட்டு எங்கே போயிட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க, எனக்கு இருக்குது அம்மாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு நீங்கள் சொல்கிறாங்க. உனக்கு நான் இருக்கேன்டா சரி, உங்கள்கிட்ட எங்கே போயிட மாட்டேன் சரியா, எங்கள் இருக்காரும் சேஃபாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம பத்திரமா பார்த்துப்போம் சரியா, உங்களை ஜஸ்ட் ஃபீவர் அதுக்கு பயப்படுறா சொல்கிறாங்க. எதுவோ தெரியல ஜிம் அழகாங்க. அச்சோ இப்படி அழுதான் நல்லாவே இருக்கா சரியா, சரிம்மா அங்கே பாரு சொல்கிறாங்க. போங்க அதை வரைக்கும் மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. சரிம்மா அங்கே பாரு அழகா சொல்கிறாங்க. ஜிம் தான் நான் வேணா கஞ்சி ரெடி பண்ணி தரவா சொல்கிறாங்க. இது கஞ்சி சொல்லி ரெடி பண்ணி தரவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு உனக்கு விளையாட்டு தான் சொல்கிறாங்க. எதுக்கு விளையாட்டு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, குக் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ ட்ரை பண்ணவே வேணாம் சரியா, நீ ஒரு டைம் வீட்டுக்கு வா, நான் குக் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு டைம் குக் பண்ணி தரேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பெல்லாம் குக் பண்ண வேணாம், நீ குக் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்த்துட்டு ஹக் பண்ணி கொடுத்து ஜிம் ஹக் பண்ணிட்டுருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மெடிசன் வேணா சொல்கிறாங்க. போட்டிருக்காங்க ஓகே சரியாயிடும் சொல்கிறாங்க. ஜிம்மே எடுத்துருப்பாங்க. இப்போ பேக்கண்ட் புக் பண்ணி கொடுக்குறாங்க. இது சாப்பிட்றா சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு சாப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ பேக்கண்ட் புக் பண்ணுவார். ஈவினிங் வந்து சாப்பிட்டுருப்பாங்க. அந்த டே ஃபுல்லாக ஜிம் கூட இருப்பாங்க. ஈவினிங் தான் ஹாஸ்டல் போகிற டைம் வந்துச்சு. இப்போ ஜிம் பார்க்குறேன். டே பேக்கண்ட் சொல்லி சொல்கிறாங்க. ஜிம்மு கூட்டு வரணும் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வீக்கெண்ட் ஜிம்மு கூட்டு ஹாஸ்டல் விட்டுறாங்க. டேஸ் போயிட்டு இருக்கு. அந்த வீக்கெண்டு தான் நம்ம ஜிம்மு தான் வீட்டுக்கு கூட்டி வராங்க. ஜிம்மினை பார்த்தா அவர் வெரைட்டி குக் பண்ணியிருப்பாரு. சாப்பிட சொல்லிட்டு அவர் கையால் குக் பண்ணி ஃபிட் பண்ணியிருப்பாரு. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி மேரேஜுக்கு அப்படி தான் குக் பண்ணி தருவீங்களா ஜிம் கேட்டுருப்பாங்க. ஜிம் பார்க்குறேங்க. நானே லைஃப்லாம் குக் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மாவா ஆமாம், ஆனால் ஒய்ஃப் தான் குக் பண்ண சொல்கிறாங்க. அப்படிலாம் ரூல்ஸாக ஓகேவா, நம்மளா ஃபிக்ஸ் பண்ணுறதா ஓகே, என் ஒய்ஃபுக்கு லைஃப் நான் குக் பண்ணி தருவேன் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ செஃப் சொல்கிறாங்க. செஃப்பா நானே ஜிம் சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லி என்னன்னு சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருப்பாங்க. டேஸ் போகிறதும் தெரிஞ்சிருக்காது. ஃபைனல் ஜெங்குக்கு எக்ஸாமே வந்துருச்சு. இப்போ ஃபைனல் எக்ஸாம் வந்துருச்சு. இந்த பக்கம் ஜிம்முக்கு எக்ஸாம் நடந்துட்டு 2 பேர் எக்ஸாம் எழுதி முடிக்கிறாங்க. ஜெங்குக்கு கிராஜுவேட்டி. ஜிம் பயங்கரமாக எழுதுறாங்க. இப்போ எதுக்குமா எழுதிட்டு இருக்க கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஃபாரின்ல போகிறேன், 2 இயர்ஸ் வந்துடுறேன்டா, 2 இயர்ஸ் வரைக்கும் உன்ட்ட ஃபோனில் பேசிதான் இருப்போம் ஓகேவா, இந்த புரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. தங்கெல்லாம் புரிஞ்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. அழக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் இப்போ ஏர்போர்ட்டில் சென்ட் அவுட் பண்ணுறாங்க. ஜிம்மினை இப்போ ஏர்போர்ட்டில் போயிடலாம். ஜெங்கு தான் ஜிம்முக்கு பாய் சொல்லிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் ஜெங்கு வீடியோ காலில் பேசுவாங்க. நைட்டில் ஹாஸ்டலில் பார்த்தாக்கா நம்ம ஜாமுங்க ஒன்று தூங்கிறது கஷ்டப்படுவாங்க. எனக்கு வீடியோ கால் பேசிட்டே இருப்பாரு. டே ஃபோனை வைடா சொல்கிறாங்க. ஜிம் கேட்க மாட்டாங்க. அந்த பக்கம் ஜெங்கு தான் ஒர்க் போயிட்டு ஃபோன் பண்ணுவாங்க நைட்டில். ஜிம் பார்க்குறாங்க. சாப்பிட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. சாப்பிட்டேன்டா. நீ சொல்கிறாங்க. சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. படிக்கிறியா படிக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்கிட்ட நிறைய பேசுவாங்க. கப்போர்ட் பண்ணுவாங்க. சரி ஓகே தூங்குற டைம் ஆகுது சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உங்களை பார்க்குறேங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. பார்த்து தங்கம் என் லைஃப்பில் நீ பார்க்குறாண்டா போகிறேன், கொஞ்ச நேரம் தூங்குடா, டைமுக்கு தூங்கு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி சிம் ஃபோனை வச்சுட்டாங்க. ஜெங்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே நம்ம பாய் ஃப்ரெண்ட் நம்ம கூட தானே இருக்கோம் சொல்கிறேன். இவ்வளோ எவ்வளோ நாங்கள் தானே மனசுல தானே இருக்கோம், மனசுல தானே இருக்குது சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. 2 இயர்ஸ் ஜிம்முக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆனால் ஜிம் ஒரு மார்க் கம்மியாக இருக்கிறாரு சொல்லிட்டு நம்ம ஜெங்கு பேசவே 15 டேஸ் ஜிம்முக்கிட்ட. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. ப்ளீஸ் ஜெங் பேசுங்க ஜிம் சொல்கிறாங்க. மெசேஜ் பண்ணியிருக்காரு. இப்போ ஜெங்கா
நீ ஸ்டடிஸ் டிஸ்டாக்ட் ஆரம்பிச்சிக்கேன் ப்ராம்ஸ்ட் பேச மாட்டேன் ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மி கஷ்டமா இருக்கு. ஐம் சாரி நெக்ஸ்ட் டைம் மார்க்கை ஸ்கோர் பண்றேன் என்ன பேசுங்க ஜிம் சொல்றாங்க. ஜெங் பாக்குறாங்க. அப்ப ஜெங் வீடியோ கால் பண்றாங்க. இதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்னிங் ஓகேவா. இதுக்கப்புறம் மார்க் கம்மியான அவ்வளோ பார்த்து போக சொல்லிட்டாங்க. ஜிம் பாக்குறாங்க. சரி ஓகே ஐம் சாரி சொல்றாங்க. இப்போ ஜிம் பாக்குறாங்க. ஓகே லவ் யூ சொல்றாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்றாங்க. எனக்கு உங்க டைட்டா ஹக் பண்ண சொல்றாங்க. ஹக் பண்றாங்க. ஓகே ஊருக்கு வரப்ப ஹக் பண்ணலாம் ஓகே சொல்றாங்க. எப்போ வருவீங்க சொல்றாங்க. 2 years வந்துடும் ஓகேவா. இப்போ வருவேன் கிட்ட என்ன அர்த்தம் சொல்றாங்க. பார்க்கணும் அர்த்தம் மிஸ் பண்ணுறேன் அர்த்தம் சொல்றாங்க. ஜெங்க் அப்படி கலங்குது. அப்போ எனக்கு காசு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது சரி எனக்கு காசு இல்லை உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ வாங்க சொல்றாங்க. இப்போ வர முடியாதுடா 2 years நான் பொறுத்துக்கூடா ஜெங்க் சொல்றாங்க. சரி சொல்றாங்க. அழக்கூடாது 2 years வைப் கூட பண்ண முடியாது சரியா. இப்போ யாரும் வச்சுக்கேன் எனக்கு இதே தான் ஞாபகம் இருக்கும். ஒர்க் பண்ணவே முடியாதுடா ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா ஜெங்க் சொல்றாங்க. சரி ஜிம்மு கிட்டே ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அந்த 2 years வீடியோ கால தான் அந்த லைஃப் போயிருக்கும். ஜிம்முங்க எப்படா ஜெங்கோட வீடியோ கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ விளையாண்டு பார்க்கறேன் ஃபோன்லேருந்து வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிட்டியா சொல்றாங்க. என்ன பண்றது ஜிம் சொல்றாங்க. அப்புறம் மார்க் ஸ்கோர் பண்ண சரியா சொல்றாங்க. அப்பதான் ஜிம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. மார்க் கம்மி எடுத்துருக்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருப்பாரு. அப்பதான் ஜெங்க ஹாப்பியா இருக்காங்க. அப்போ ஜெங்கு ஃபோன்ல கிஸ் பண்ணிப்பாரு ஜிம்முடைய சிக்ஸ் காமி சொல்லிட்டு கிஸ் பண்ணிருப்பாரு. ஜிம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்னொன்னு சொல்றாங்க இந்த பக்கம் கேட்டுப்பாரு ஜிம் மூவி கொடுத்துருவாங்க ஃபோன்ல. இப்போ வந்துடும் ரேங்க் பாக்குறாங்க. நடப்பாவு என்னெல்லாம் பண்றாங்க பாரு சொல்லிட்டு ஜிம் ஜெங்கல் அவ்வளவு மூழ்கி போயிருப்பாங்க. ஜெங் பாக்குறாங்க பாரு இதுக்கெல்லாம் மொத்தம் சேர்த்து ரிவார்டு தர சரியா சொல்றாங்க. நிஜமா அப்படி மேட்சுக்கு அப்புறம் ரிவார்டு நிறைய தர சரியா சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. சரி ஜிம் சொல்றாங்க. ஜெங்க ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் தேடி பண்ணிட்டாங்க. டேஸ் போகிறது தெரியல எனக்கு. ஜிம் ஒரு பக்கம் வீடியோ கால் ஒரு பக்கம் ஸ்டடிஸ் 2 தான் போயிட்டு இருக்கு. வேற எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாரு. ஜான் பாக்குறாங்க. ஐயோ நம்மளா உயிரோட பண்றது பையனுக்கு தெரியல போற சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. எனக்கு அவர் யாரும் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டார். அப்படிதான் போயிருக்கும். ஃபைனல் ஜிம் லாஸ்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஃபைனலாக எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. இப்போ ஜிம் கேட்குறாங்க. ஜெங்கிட்ட எப்போ வருவீங்க சொல்றாங்க. நீ கேம்பஸ் அட்டன் பண்ணிட்டியா சொல்றாங்க. கால் சொல்றாங்க. கேம்பஸ் அட்டன் பண்ணிட்டியா சொல்றாங்க. அட்டன் பண்ணிட்டேன் சொல்றாங்க. செலக்ட் ஆகிட்டே சொல்றாங்க. ஆகிட்டா சொல்றாங்க. எங்க சொல்றாங்க. இங்கே தான் சேல ஒரு கம்பெனில சொல்றாங்க. ஓகே சூப்பர் ஜாப் ஜாயின் பண்ண ஓகே நான் வந்துடுறேன் சொல்றாங்க. சரி சொல்றாங்க. இப்போ ஜிம் ஜாயின் பண்ணி 1 month ஆகுது. ஸ்டில் நம்ம ஜிம் இன்னும் ஜெங் வரவே இல்லை. எப்போ வருவீங்க ஜிம் கேட்குறாங்க. வந்துடுற சரியா சொல்றாங்க. வரன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்க சொல்றாங்க. அப்படி இல்லை நம்ம வந்துடுவோம் சரியா சொல்றாங்க. ஒர்க்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க. சரி ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜிம்னு அதுக்கப்புறம் நம்ம ஜான் முன்பு ஒன்றாவது ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரு கூட ஸ்டே பண்ணி ஜாப் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வேண்டியதான் நம்ம ஜிம் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ஸ்டோர் போயிருப்பாங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போதானே வருவார் அவரு சொல்றாங்க. தெரியலடா வரவன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்காங்க சொல்றாங்க. அப்படியே ஆமா எனக்கு அம்மாட்ட சொல்லணும் ஆசை ஜெங்க பத்தி சொல்லிட்டு. ஆனா என்ன பண்றது ஜெங்க தான் வரவே மாட்டாங்க சொல்றாங்க. வருவாங்க வீடியோ அப்படி சொல்றாங்க. நானும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம் ஃபோன் இருக்கா ஜிம் பாக்குறாங்க. ஃபோன் பண்ணிட்டார் ஜிம் தான் சொல்லுங்க ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜெங் பாக்குறேன் எங்க இருக்கா சொல்றாங்க. அதுவா ஷாப்பிங் ஸ்டோர் வந்துருக்கான்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க. அது என் கூட படிச்சு கிளாஸ் போட்டு ஒரு பர்சன் மேரேஜ் வரப்போகுது அவங்க கிஃப்ட் வாங்க வந்தா சொல்றாங்க. அப்படியா ஆமா சொல்றாங்க. சரி ஓகே கொஞ்சம் வெளியே வரையா சொல்றாங்க. வெளியே எதுக்கு சொல்றாங்க. வா சொல்றாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு வெளியே வராங்க. ஏன் டவர் கிடைக்கலையா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெங் பாக்குறாங்க. டவர்லாம் கிடைக்கல. டவர்லாம் இருக்க சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க வில்லி மேரிமி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க. வில்லி மேரிமி சொல்றாங்க. புரியல சொல்றாங்க. பேபி வில்லி மேரிமி அப்படி கேட்குறாங்க. எங்க இருக்கீங்க சொல்றாங்க. ஆப்போசிட்ல கார் சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. பார்த்தாக்கா ஆப்போசிட்ல ஜன்னல் இருக்காங்க. நீட் பண்ணி கையில் ஃப்ளவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பாக்குறாங்க. ஜிம் சொல்றாங்க. ஜெங் பாக்குறாங்க. சர்ப்ரைஸ் அப்படி சொல்றாங்க. சர்ப்ரைஸ் சொல்லிட்டாங்க. பக்கத்துல வேக்கன் இருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. மினிமம் டவுன் இருக்காங்க. ஜிம் பாக்குறாங்க. சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. சர்ப்ரைஸ் தான் சொல்றாங்க. இப்போ ஜானும் நம்ம ஓடுறாங்க. என்னடா சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் பாக்குறாங்க. எப்போ வந்து என்ன சொல்றாங்க. அதுவா நான் இப்போ நைட்டு வந்து ஓகேவா மாறி வந்து பார்க்கணும் நான் நினைச்சேன். கொஞ்சம் ஒர்க் ஓகேவா தான் சொல்றாங்க. இப்போ ஜிம் பாக்குறாங்க. ஜோ சொல்லவே இல்லை ஜிம் சொல்றாங்க. அதான் சர்ப்ரைஸ் சொல்றாங்க. வில்லி மேரிமி சொல்றாங்க. அதான் சொல்றாங்க. நான் சொல்ல மாட்டேன் சொல்றாங்க. ஜோ சொல்ற தங்காலும் வில்லி மேரிமி சொல்றாங்க. ஜிம் ஃபர்ஸ்ட் நீங்க எந்திரிங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எந்திரிங்க சொல்றாங்க. சரி ஓகே எந்திரிக்க சொல்லிட்டு ஜெங்க எந்திரிச்சாங்க. ஜிம் தான் இப்போ ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் நம்ம வேகன் பண்ணி உங்க பாருங்க கிராஸ் பண்ணக்கூடாது சொல்றாங்க. ஏன்னா ரோட் கிராஸ் பண்ணக்கூடாது அங்க பாரு சொல்றாங்க. இப்பதான் பாக்குறாங்க. அப்போ அங்க ரோட் கிராஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காங்க. எனக்கு கிராஸ் பண்ண டைம்ல கொஞ்சம் தூரம் பணம் வரும். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பண்ணாக்க ரோட் கிராசிங்க இருக்கு. இங்க கிராஸ் பண்ணவே கூடாது டேஞ்சர் சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ ஜெங் இப்பதான் பாக்குறாங்க. எனக்கு ஷாப்பிங் ஸ்டோருக்கு நேரம் தான் வந்துட்டு ஆப்போசிட் அப்படின்னு இருப்பாரு. இப்போ ஜெங்கு பாக்குறோம். ரொம்ப பேனிக் ஆகுது. ஜெங் பாக்குறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்றாங்க. பார்த்தா கார் வந்து கொஞ்சம் கூட ஸ்லோவா ஸ்பீடா போயிட்டு இருக்கும். எனக்கு இப்போ ஜெங் பாக்குறாங்க. பார்த்தா உங்க கார் சம்பு ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. ஜிம்மியோட ஹாப்பி அந்த ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மி இங்க பாரு ஜிம்மி நடுக்க போறாங்க. பார்த்தா ஜிம்மி வந்து போன் வந்து பாக்கெட்ல வச்சுட்டாரு. ஓடி வந்துருக்காரு. ஜெங் கிட்ட ஜம்ப் ஆகுன்ற ஒரு ஆசை ஓடி வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெங்கு ரொம்ப பேனிக் ஆகுது. வெக்கான்ஸ் சொல்றாங்க. பயமா இருக்கா சொல்றாங்க. இப்போ ஜெங் பாக்குறாங்க. இருட்டா சொல்றாங்க. இல்லடா ஜெங் வெயிட் பண்ணவே இல்லை. அப்படின்னு பக்கம் குதிச்சிடுறாரு. இந்த பக்கம் முடிச்சுட்டு ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் இந்த பக்கம் அவரோட
ஓடி வராரு. இந்த பக்கம் ஜெங் ஓடி வராங்க. இப்போ இவங்க பாக்குறாங்க கார் ஸ்பீடா போயிட்டு இருக்கு. யோசிச்சு பயம் ஐயோ இந்த பையன் யோசிக்காம பண்ணிட்டானே, அப்படி போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு நேராக இப்படி போனா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜெங் தான் ஜிம்ன சொல்றது கேளு ஜிம், இல்ல ஜிம் அங்கே நின்றுடா சொல்றாங்க. அப்புறம் ஜிம் கேட்கவே இல்லை, அவர் காதல் விழவே இல்லை. அவர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், ஜெங் பாக்குறாங்க அவ்வளோ ஸ்பீடா இருக்கு அந்த காரு. அவர் லாங்லேயே பார்த்துட்டு கண்டிப்பா அந்த கார் வந்து நிக்காது அப்படி சொல்லி ஜெங்க புரிஞ்சிச்சு. அவன் பிரேக் போட மாட்டான் அந்த காரக்காரன் சொல்லிட்டு ஜெங் வேகமோடு வர ஓடி வந்துட்டு அப்படி ஜிம்ல பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து தள்ளுறாரு. அவர் இந்த பக்கம் ஒட்டி ஆயிருப்பாரு. இழுத்த போர்ஸ்ல ஜிம் இந்த பக்கம் சேஃபா வந்திருப்பாங்க. ஜெங் அப்படி இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன் மாறி இருப்பாரு. கை இந்த பக்கம் வந்திருக்கும். இவர் இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்திருப்பாரு. அப்படியே காத்து தட்டி தூக்கி இருக்கும் ஹேண்ட் அந்த ஃபிளவர்ஸ் அப்படியே ஒரு மேலே அவரோட சேர்ந்து கீழே வந்திருப்பாரு. ஒரு பக்கம் ஜிம் கீழே வந்திருப்பாங்க. பக்கத்துலேயே நம்ம ஜெங் வந்திருப்பாங்க. அவங்க மேலே ஃபிளவர்ஸ் அப்படியே கொட்டி இருக்கும். அப்படியே எப்படின்னா அந்த ஃபிளவர்ஸ் அந்த ரோஸ் ஃபிளவர்ஸ் தான் அப்படியே ஃபுல்லா வந்து அவங்க மேலே முடிஞ்சிருக்க ரெட் ரோஸ். இப்போ அந்த இடம் ஸ்டாப் ஆகி ஒரு செகண்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கும். யோன்ஜின் ஜானு அதுக்கப்புறம் ஜெங்க நம்ம வேக்கியான மீன் நின்றாங்க. எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் கீழே வந்து பிறகு இப்போ லைட்டாக அடிபட்டிருக்கோம். அவ்வளோதான். இந்த பக்கம் ஜெங்க கார் அடிச்சு தூக்கணும் இல்லை அப்படி வந்து கீழே வந்து பிளட் ஹெவியாக பிளட்ல அப்படியே கருத்து போயிட்டு இருக்கும். அப்புறம் ஜானு யோன்ஜி பார்க்குறாங்க. ஐயோ பார்த்துருக்காங்க பேசாமல் யாராலையுமே இந்த பக்கம் ஜிம் கையில் அடிப்பட்டதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஜெங் அப்படி சொல்றாங்க. இப்போ ஜெங் பாக்குறாங்க ஜிம்மின் அப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம்மின் அப்படி எந்திரிக்கிறாங்க. அப்படி முடிவு அப்படி கண்ணு அப்படி பர் ஆகுது. ஹெட்ல அடிபட்டுருச்சு ரைட்டா. அப்படி மெதுவும் கிட்ட வராங்க. ஜெங் சொல்றாங்க சேஃபா இருக்கணும் சரியா. ஜெங் சொல்றாங்க நோ சொல்றாங்க சேஃபா இருக்கணும் ஓகேவா. எப்போ தரணும் சேஃபா சொல்லிட்டு ஐம் சாரி ஓகேவா நான் தான் கேரஸ் வந்துட்டேன் ஐம் சாரி சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க ஜெங் நோ சொல்றாங்க சேஃபா ஓகேவா லவ் யூ சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க ஜெங் அப்படி சொல்றாங்க. அப்படி ஜெங் ஜிம்ல ஹேண்ட் பிடிச்சி அப்படி சீக்ஸை கை வச்சுட்டு இருப்பாரு. அப்படியே ஹேண்ட் டக்கர் கீழே வந்துருக்கும். ஜிம் அப்படி ஃப்ரீஸ் ஆயிருப்பாங்க. அதே இடத்துல மயங்கி ஜெங் மேலே வந்துருப்பாரு. இப்போ அப்படி இவங்க சுற்றி ரவுண்டா போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஆனால் ஜெங் வந்து அங்கேயே இருப்பார் ஸ்பாட்லேயே இருந்திருப்பாரு. நம்ம ஜிம்மின் ஒரு 2 days ஆஃப்டர் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஒரு ஹெட்ல அடிப்பட்டது. அவர் ஷாக்ல பயங்கரதுனால அப்போ ஏன்னா பெயினோட பயங்கரப்பார்ல ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம யோன்ஜன் அதுக்கப்புறம் பேக்கேன் யோன்ஜன் பேக்கேன் அதுக்கப்புறம் ஜான் 3 பேர் இருக்காங்க. ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணுமே அவர் ஃபர்ஸ்ட் அவரோட அதாவது ஜெங் தான். ஜிம் பார்க்குற யோன்ஜனா ஜெங் எங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஜென்கிட்ட எதுவுமே பேச உண்மைதான்டா ஜெங் எங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்கிட்ட அவங்க சொல்றாங்க ஜிம்னால ஏத்துக்க முடியல. அவர் அழகொட்டில அவர் அப்படி உடஞ்சு போயிட்டு அப்படி இறுக்கி போயிட்டு ஒரு மனசே இறுக்கி போயிட்டு என்கிட்ட போயிட்டு இல்லை ஜிம் ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட போனா ஜிம் அப்படியே அவ்வளோ உடஞ்சு போயிட்டாரு. இந்த பக்கம் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் ஜெங்கோட பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு அவங்க வந்து ஜெங் கேட்டுப்பாரு அப்பா அம்மா மேரேஜ் ஓகே சொல்லுவாங்க சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஓகே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லிப்பாரு ஜிம்மை பத்தி நான் ரொம்ப லவ் பண்றேன் நான் சொன்னா என்னால பண்ணுமா அவன் லைஃப் வாழ முடியாது சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜெங்கோட பேரண்ட்ஸ் ஓகே சொல்லிப்பாங்க. சரி நான் ஓகே மேரேஜ் ஓகே சொல்லிட்டு சொல்லிப்பாங்க. ஓகே சொன்னதுனால தான் ஜெங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண வந்திருப்பாங்க. ப்ரப்போஸ் பண்ண வந்து இடத்துல நடந்திருக்கும். இப்போ நம்ம ஜெங்கோட அப்பா அம்மா வந்துட்டு ஜிம்கிட்ட கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் பாக்குறாங்க பாரு என் பையனோட விஷயம் நீ ஹாப்பியா பண்றா ஓகேவா நீ ஹாப்பியா சரி நீ உனக்கு நீ எதுவும் பண்ணிக்கூடாது ஹார்ட் பண்ணிக்கூடாது சொல்லி ஜெங்க சொல்றேன். ஜெங்க அப்பா அம்மா சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்றாங்க பாரு உனக்கு லைஃப் இருக்கு ஓகேவா என் பையன் போயிட்டான் ஓகேவா அதுக்காக லைஃப் நீ ஸ்பாயில் பண்ணி நினைக்காது ஹார்ட் பண்ணி நினைக்காது ஓகேவா நீ வாழணும் எனக்கு அவனோட விஷயம் நீ வாழ்ன்றதா ஓகேவா புரிஞ்சுக்கோ பாசிட்டிவா சொல்றாங்க. ஆனா ஜிம்முக்கு கம்ஃபர்ட் ஆகவே இல்லை. எங்களுக்கு அது ஃபோன் நல்லா வச்சுட்டாங்க. ஜிம் அம்மாவுக்கு தெரியாது ஜிம் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஜிம் உடஞ்சு போயிட்டாரு. அவர் வெளில ரெக்கார்ட் பண்ணவே முடியல. அப்படி எந்த பக்கம் வந்து ஜெங்கருக்கு ஒரே அவருக்கு தெரியுது யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவருக்கு அவர் ஞாபகம் வந்தது. அப்படி பைத்தியம் முடிச்சுமே ஆயிடாரு. அவர் பேசவே முடியல. 1 month ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ யோசிச்சணும் நம்ம பேக்கானிங்க வந்து ஒரு டாக்டர் வர பேசுறாங்க. டாக்டர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங் கொடுத்தா கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது ஜிமின்னு. ஆனால் அவளுக்கு வாழவே முடியல. நீ இல்லாத லைஃப்ல வாழவே மாட்டேன் அளவுக்கு எனக்கு 2 years வெயிட் பண்ணிப்பேன். எப்போ வரும்னு பார்த்து வந்த இடத்துல ஆனது அவளே எதுக்கு தப்பு ஏன் மேலதான் தப்பு நம்ம ஓடி இருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழகாங்க. என்னதான் செத்து போயிட்டாருன்னு கூட அவர் இறந்து போன கூட அதுக்கு என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம். என்னையும் விட்டுட்டு போனான் ஜிம்முக்கு வந்துருது. என்ன விட்டுட்டு போனா ஜிம் அப்படியே அவ்வளோ அழகாங்க. அப்படியே அவர் ஹார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் எம்ஜின் பேக்கன்னு பாக்குறாங்க. இந்த பாரு ஹார்ட் பண்ணிச்சுட்டேன் சத்தியமா அம்மா மாட்டாடுவாங்களா அவங்க பாவண்ட ஆண்டி ரொம்ப வச்சுருக்காங்க புடிச்சுக்கூடா சொல்றாங்க. அப்படி டேஸ் போகுது. ஜிம் அவங்க அம்மா நினைச்சு பார்த்து மட்டுமே இருக்காரு. அவருக்கு ஒவ்வொரு டைம் செத்து போனா தோண்டிட்டு இருக்கு. ஆனா அவங்க அம்மா நினைச்சு பார்க்க அவங்க அம்மா செத்து போன ஜிம்லாம் நீ இருக்கேன் நான் இருக்கேன் உனக்கே என்னால தாங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும் ஒரு காது கேட்டே இருக்கு. அதனால அவர் அமைதியா இருக்காரு. அப்படி ஒவ்வொரு டைமும் ஒரு ஹெல்த் மாதிரி போயிட்டு இருக்கு. 6 months போயிருக்கும். 6 months ஆஃப்டர் தான் நம்ம ஜிம் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க சொல்றாங்க. அம்மா எனக்கு மேரேஜ் வேணா சொல்லி பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஹாப்பினஸ் சொல்றாங்க. அப்போ ஜிம் நம்ம எப்படியாவது மேரேஜ் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அவரோட ஜெய்கோட நம்பரை நம்ம ஜெய்கோட ஜிம்ல அம்மா கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஜிம் நம்பர் டெக்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மேரேஜ் ஸ்டாப் பண்ணலாம் சொல்லிட்டு எனக்கு அவரோட ஜெங்கலா லைஃப்பை வாழ முடியல. தான் இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல நம்ம ஜெகதன் டைரி படிச்சு முடிக்கிறாங்க. அந்த டைரி அதோட எழுதிருப்பாங்க. அந்த மேரேஜுக்காக
நம்ம ஜிம்ல நம்ம பேசுறது சரி. அதுக்கப்புறம் ஒரு டைரி எழுதவே இல்லை. ஜெய்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படின்னா அந்த அந்த ஃபுட்பால் பிளேயர் ஜெங்க தான் லவ் பண்ணி அவன் இந்த லவ் பண்ணனா அவங்க 2 பேருக்கும் அழகான லவ் ஸ்டோரி இருந்துச்சா சொல்லிட்டு ஜெக்கோட ஏற்றுக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது அவருக்கு. அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ப்ராமிஸா நான் நினச்சி கூட பார்க்கல ஜிம்மி எப்படி ஒரு விஷயம் லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராமிஸாக நினச்சி பார்க்கல சொல்லிட்டு நம்ம இப்போ ஜெக்கி இப்போ ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. அன்னைக்கு ஜிம்மில் அம்மா இருப்பாங்களா அன்னைக்கு நம்ம ஜெக்கி தூக்கமாக இருந்திருக்காது. ஒரு மாதிரி பெட்டில் எம்டியாக தனியாக வந்து மாறி இருக்கும். சரி ஏஞ்சி வந்து பார்ப்ப டைம் ஒரு 11 இருந்திருக்கும். அப்புறம் ஜிம்மில் அம்மா வெளில வந்துருப்பாங்க. ஏஞ்சி அப்புறம் ஜெக்கிட்ட ஜிம்மில் அம்மா சொல்லியிருப்பாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்க ஆண்டி சொல்கிறாங்க. அது பாஸ்ட்டாங்க சொல்லுங்க ஆண்டி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இந்த மேரேஜ் விருப்பம் எனக்கு தெரியும் பாஸ் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஜிம்முக்கு இந்த மேரேஜ் விருப்பம் இல்லை. செகண்ட் அவனுக்கு வந்து சொல்கிறாங்க. செகண்ட் சொல்கிறாங்க அவனுக்கு இப்போதைக்கு இந்த லைஃப் வந்து வாழ பிடிக்கல. அது ஏன்னு கேட்டிருப்பாங்க. ரீசன் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை ஒரே ஒரு ஹோப் இருக்குப்பா. நீ மாற்றுவேன் நம்புறேன். லவ் கேராக மாறணும்னு நினைக்கிறேன். அவன் இப்போ குழந்தை ஆக்டிங் தான் அவனுக்கு எனக்காக ஆக்டிங் பண்ண தெரியும். நீ அவனுக்கு கோஆப்ரேட் பண்ண தெரியும். ஆனால் நீ உங்ககிட்ட ட்ரூ லவ் பார்க்குறேன். நீ வந்துட்டு ஜிம்மி ட்ரூவாக லவ் பண்ணுற கேர் பண்ணுற. ஏன்னா ட்ரூவாக தான் பண்ணுறான். அவன் தான் ஃபேக் ஆக்டிங் பண்ணுறான். ஆனால் நீ லவ் கேர்லாம் மாற்றிருப்பேன். எதாவது பண்ணுவா சொல்லி கேட்டிருப்பாங்க. செல்ஃபிஷாக இருக்க நான் நினைக்காதப்பா. என் பையன் கூட தான் ஹாப்பியாக இருப்பேன் நம்புறேன் பாஸ் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி வந்துட்டு சரி ஆண்டி நான் பார்த்துக்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கூட ஜெக்கிக்கு தோணுது எதுக்கு அவங்க பையன் ஆக்டிங் பண்ண தெரிஞ்சும் நம்மகிட்ட போய் கேட்டாங்க சொல்லி நினச்சிருப்பாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க. அப்போ ஜிம்ல நமக்கு தெரியுமா அசல் யோசிக்கிறாங்க. அவருக்கு ஏற்றுக்க முடியல எதுவுமே. அவர் அமைதியாக இருக்காது. சரி சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறிந்தான் ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்து ஜிம் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு பவர் பண்ணிக்கிட்டு ஜெக்கி பார்த்துருக்காங்க. நீ இவ்வளோ சஃபர் ஆகிருக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லோட இருக்கியா. நீ அவங்க ஹாஸ்பிட்டலாக நினச்சி வாழ்ந்துட்டியா ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ உனக்கு என்ன அக்செப்ட் பண்ணி கஷ்டமாக இருக்கலாம்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எப்படி அவனை லவ் பண்ணுறியோ அதுக்கு நானும் லவ் பண்ணுறேன்டா கிரேசியா. எனக்கு நீ தான் ஒய்ஃபெல்லாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். நீ தான் ஒய்ஃபில் வாழ முடியாது. ஜெக்கி சொல்கிறாங்க. நீ எப்படி உனக்கு விட கம்ஃபர்டபுள் கூட்டிகிட்டு வர போகிறேன். நான் எப்படி தான் அவனை சொல்லி புரிய வைப்பேன். ஜெக்கி சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு ஜிம்மில் இப்போ தான் வேணும்னே தோணுது. அவர் இந்த அளவுக்கு லவ் பண்ண அளவுக்கு அங்கே ஏங்கியிருக்காரு. அது 2 இயர்ஸ்க்கு ஃபோன் காலில் நிறைய எடுத்துகிட்டு போகிறார் டைரியில். நான் வந்து டைம் இல்லாமல் சொல்லவே இல்லை. அவர் ஒவ்வொரு டேவும் அந்த ஃபோனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ டைம் சொல்லுவார். கட் பண்ணி கேட்டே இருப்பார். ஜிம்மி தான் வேண்டாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் கிட்ட ஜிம்மி தான் ப்ளீஸ் தான் சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவாரு. அந்த அளவுக்கு அவ்வளோ கிரேஸ் வந்துருப்பாரு. அதை நினச்சி பார்க்குறேன். நீ இப்படி இருந்தாலும் லவ் பண்ண ஒரு பையன் தான். ஆனால் இப்போ பார்த்தா ஏதோ லவ்வில் இன்ட்ரெஸ்ட் லவ்வே இல்லாமல் ஒரு பர்சன் இப்போ இருக்காரு. ஆனால் அப்போ பார்த்தாக்கா அப்படி ஒரு லவ்வபிள் பர்சனா இப்போ நான் மட்டும் அதை பேசுறதாக்கா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்குறாங்க. நீ எப்படி லவ் பண்ணியிருப்பியா அவரு நான் ஒன்று பார்த்து லவ் பண்ணாங்க எப்படி லவ் பண்ணியிருப்பியா சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. அதையே அப்போ ஜெக்கிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. லவ் எனக்கு வேணும்டா நான் செப்பரேட் நினைக்கிறேன். லவ் எனக்கு வேணும்டா ஜெக்கி முடிவு பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஜெக்கி தான் சரி ஓகே சரி பார்த்துட்டு புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ரொம்ப நேரத்துக்கு பண்ணியிருக்காங்க. பார்த்து பயங்கர ஹேங் ஓவர் இருக்குது. ஜெக்கி தான் கொடுக்குறாங்க. ஜூஸ் குடி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டாங்க. ஜிம் அந்த ஹேங் ஓவர் கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் எப்போ வீட்டுக்கு வந்தால் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. டூக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. டூக்கிட்டு வந்து என்னாச்சு கேட்குறாங்க. ஜெக்கி ஜஸ்ட்டு அந்த வாரம் வந்து கூட்டு வந்து சொல்கிறாங்க. ஐம் சாரி ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பரவாயில்ல இனிமேல் குடிக்கிறதுன்னு சொல்லி சரியாக சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க வீட்டில் குடிக்கலாம் ஓகே பார்க்கலாம் போகலாம். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாகிறாங்க. அப்போ ஜெக்கி அன்னைக்கு வந்துட்டு ஜெக்கி அவள் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா நம்ம ஜிம்ல அம்மா கால் பண்ணுறாங்க. ஜிம்ல அம்மா ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லுப்பா ஜெக்கி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன் மறைக்காம சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. ஜிம்னு கால்ஷீட் லவ் இருந்துச்சா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஜிம் லவ் தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா தெரியும் சொல்லுங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது ஜிம்ல அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வண்டி ஜிம்ல அம்மா ஜிம்முக்கு சர்ப்ரைஸாக இருக்க சொல்லி பார்க்க வந்திருப்பாங்க. ஹாஸ்டல் இருக்கு எனக்கு வீக்கெண்டு. அது ஜிம்ல ஹாஸ்டலே இல்லை எங்கன்னு கேட்கும்போது விசிட்டர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான்னு சொல்லுவாங்க. விசிட்டர் நான் தானே வந்திருக்கேன். என் பையன் எப்படி போவான்னு கேட்கும்போது அப்புறம் மேம் ஜிம்முடைய பெஸ்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவன் வந்து ஒரு பர்சன் வெளியே போயிருக்கான். அவன் சீனியர் சொல்கிறாங்க. சீனியர் கூட இருக்க வெளியே சொல்லி ஜிம்ல அம்மா மாதிரி இருக்குது. சரி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா வந்து பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜிம்ல வந்து ஒரு பர்சன் கூட ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணுறவங்க போகும்போது தான் இப்போ அவங்க கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் தூரத்தில் இறக்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஜிம்ல வெயிட் பண்ணிருக்காங்க. பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஜிம் விழுறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அதே ஆண்டிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் தான் அம்மா அவளுக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் எங்கே போய் சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க. எங்கே போய் சொல்கிறாங்கம்மா நீங்கள் எல்லாம் சீனியர் கூட சொல்கிறாங்க. சீனியர் இருக்க சொல்கிறாங்க. அவர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாரு கேரிங்காக இருப்பாரா அதான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம ஓகேப்பா சொல்லிட்டு பேசிட்டுருப்பாங்க. பேசிட்டு அந்த அவங்க ஜிம்முக்கு பார்த்துட்டு ஜிம்முக்கு திங்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துருப்பாங்க. இல்லை அப்போ ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. டீ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நம்ம திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜிம் ட்ராப் பண்ணி போன அதே பர்சன் தான். நீ யார் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் என் பேர் சேங்க ஓகேவா சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க என் பேர் சேங்க ஓகேவா ஜிம்மில் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப மாதிரி ஷாக் ஆகிடுது. ஆண்டி தப்பா எடுத்துக்கன்னு சொல்லி இப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் எப்படி ஜிம்மில் பார்த்தாரு ஜிம்மில் எப்படி லவ் பண்ணாரு அவர் ஜிம்மில் இந்த மாதிரி பார்க்குறாரு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற பையனை அது பார்த்து ரொம்ப லவ் பண்ணுறாண்டி ஓகேவா அவன் நல்லா படிக்கணும் படிச்சு நல்ல ஒரு ஜாப் போகணும் ஓகே அதை உங்கள் ட்ரீம் எனக்கு தெரியும் ஓகே உங்கள் ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஈவன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் நானே ஜிம் 3 பேர் ஒன்றா இருக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறது. ஆமாம் ஆண்டி நான் ஃபாரின் போய்ட்டு வரேன் ஓகே போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது காமிச்சிக்காதீங்க ஓகேவா எனக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சாக்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பான்னு சொல்கிறாங்க. அப்படியே அவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பான் ரொம்ப சேட்டை பண்ணுறான் சொல்லி ஜெங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிம்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவர் அவ்வளோ அவங்க பையன் அவ்வளோ அழகாக புரிஞ்சுட்டா சொல்லிட்டு
அப்போ ஜிம் ஹாப்பியாக பேசுன்னு சொல்கிறாங்க. நான் தான் டீச்சர் சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காதுப்பா சொல்கிறாங்க. நான் வந்து பாய் ஃப்ரெண்ட் மட்டும் எல்லாமே வந்து பார்த்துக்கிறேன் ஓகேவா. ஸோ ஜென் சொல்லிப்பாங்க. அது கேட்க ஜிம் நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஆனால் உங்கள் ஸ்டாட்டஸ் சொல்கிறாங்க, ஆண்டின்னு அது விஷயம் இல்லை ஓகேவா. என் அப்பா மட்டும் பேசுகிறேன். இப்போ நான் ஃபாரின் போட்டு நினைக்கிறேன் என் ஜிம்முக்காக தான் ஓகே. நான் ஓனா கார் வாங்கணும், ஓனா வீடு வாங்கணும் ஓகேவா. எனக்கு அப்படி மேட்சுக்கு அப்படி நீங்கள் நான் ஜிம் 3 பேர் ஒன்றா தான் இருக்கணும். என் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தனியாக வச்சுக்கணும் ஆசை இருக்குது, ஜிம்முக்கு தனியாக வச்சுக்கணும். அவன் என் கூட தனியாக ஹாப்பியாக இருக்கணும், நாங்கள் 2 பேர் தனியாக ஒரு லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியும் நம்ம அதெல்லாம் வேணாப்பா, நீங்கள் கூட ஹாப்பியாக இருங்க ஓகேவா. நான் வந்துட்டு வில்லேஜில் இருக்கிற அப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்டாமா சொல்லியிருப்பாங்க. எனக்கு ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. எப்போ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு ஓகே, நீங்கள் அவனை பற்றி கவலைப்படாதீங்க, அவன் நல்லா படிப்பான், அவன் ஹாப்பியாக இருப்பான் ஓகே, அதுக்கு நான் பொறுப்பு அப்படி செஞ்சு சொல்லியிருப்பாங்க. என்ன சரிங்களாவா சொல்கிறாங்க. நான் இன்னொரு பையனாக பார்க்குறேன் ஓகேவா, நீ இன்னொரு பையன் தான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஜிம்முக்கு கவலைப்பட மாட்டேன், நீ பார்த்துக்கோ உங்க ஒய்ஃப் ஜிம் அம்மா சொல்லியிருப்பாங்க. ஜெம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நான் ஃபாரின் போய்ட்டு வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆண்டி சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்ப்பா சொல்கிறாங்க. நான் ஃபாரின் போய்ட்டு வந்து பிகாஸ் சர்ப்ரைஸ் ஓகேவா, நான் எங்கள் அப்பா அம்மா பர்மிஷனோட உங்களோட பிளஸிங்கோட மேரேஜ் பண்ணிக்க கிராண்ட் வெட்டிங் பண்ணணும் சொல்லி ஜிம் நம்ம ஜெம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிம்ல அம்மாமே கண்டிப்பாப்பா நான் வெயிட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், டே மறக்க முடியாமல் போயிருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செங் வந்துட்டு நம்ம ஜிம்மோட அம்மா கிட்ட அவர் ஃபாரின் பாட்டுக்கு பேசியிருப்பாங்க. ஆண்டி ஜிம்மி பத்திரம் பார்த்துக்கோங்க, நான் அவரே இங்கே இல்லை, அப்போ வந்து கேர் பண்ணிக்கோங்க சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன்ப்பா சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் நான் வந்துடுறேன் ஆண்டி, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, எனக்கு 2 இயர்ஸ் ஆஃப்டர் வரப்போகிறான், அந்த பையன் வந்ததுக்கப்புறம் சர்ப்ரைஸாக ஜிம்முக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் என்று சொல்லாமல் இருக்க அந்த பையன். அப்போ சொல்லி ஜிம் அம்மா பார்த்துருப்பாங்க. சரி ஓகே, நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் அது போதும் சொல்லி ஜிம் அம்மாவுக்கு தெரியும். ஜிம் லீவுக்கு வீட்டுக்கு போவாங்க, அப்போலாம் ஃபோன் பேசிட்டே இருப்பார். ஜிம் அம்மாவுக்கு தெரியும், எனக்கு தெரியாமல் காமிச்சிப்பாங்க வீடியோ கால். அவர் அவ்வளோ அழகாக பேசிட்டு இருப்பார். அப்போ செங்கு பேசி ஜிம் அம்மாவுக்கு ரிசன் ஆகும். இப்படினாக்க அவங்க அம்மா தூங்குறாங்க, எங்கள் ஜிம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ செங்கு சொல்லுவாங்க, டைம் ஆகும் தூங்கு சொல்லியிருப்பாங்க. தூங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. தூங்குடா சொல்லிட்டு திட்டிருப்பாரு அவரு. அம்மாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சரியா சொல்கிறாங்க. சரி பண்ணுறேன் ஜிம் சொல்லியிருப்பாங்க. அவர் கூட கால் பண்ணுறது அவ்வளோ அழகாக பேசியிருப்பாரு. நம்ம ஜிம் அம்மா நினச்சிருப்பாங்க அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் அவங்க ஹாப்பியாக இருந்தது இல்லை, இப்போ தான் ஹாப்பியாக இருக்காரு, அது பார்க்குறாங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே அந்த பையனை மேரேஜ் பண்ணிச்சா ஜிம் ஹாப்பியாக இருக்கும், அது மட்டும் போகும்னு சொல்லி ஜிம் அம்மா நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பையன் இறந்து போவோம் அந்த மாதிரி அவங்க ஈவன் அவங்க இறந்து போனப்போ நம்ம ஜிம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆண்டி 2 டேஸில் வரப்போகிற வில்லேஜுக்கு வந்துட்டு நான் ஜிம் வந்துட்டு அலன்ஸ் கேட்க போகிறேன், அப்பா கூட கூட்டிகிட்டு வரேன் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஜிம் வந்து சரிப்பா சொல்லி போனால் 2 டேஸ் ஆஃப்டர் அவங்க வரவே இல்லை. எனக்கு 2 டேஸ் பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணானே சொல்லிட்டு அவங்க வீட்டில் க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க, வரல சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு நம்ம செங்குக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் செங்கோட ஃபோனை செங்கோட அம்மா எடுத்துருப்பாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க. அந்த பையனை கம்ஃபர்ட் பண்ணாக்க இப்போ அவங்க நினச்சிருப்பாங்க, இப்போ போயிட்டு நமக்கு தெரியும்னு சொன்னாக்க கண்டிப்பாக ஜிம்மில் வந்துட்டு ஏற்றுக்க முடியாது, ஜிம் வந்துட்டு தெரியும்னு தெரிஞ்சுட்டாக்கா மேரேஜ் பண்ணிக்க மாட்டா, இது ரீசன் சொல்லிட்டு அவங்க லைஃப் இருக்குன்றக்காக அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எதுவுமே காட்டிக்க வேணாம், எனக்கு நீங்கள் தான் இப்போ ஜிம்முக்கு எல்லாமே மறுபடியும் ஆகையில் இப்போ ஜிம்மில் அம்மா தான் ஜிம்முக்கு எல்லாமே ஆகுது, நீங்கள் தான் அவங்க வீட்டில் ஸோ உங்கள் வச்சு எல்லாமே பண்ண முடியும், அவனோட லைஃப் இருக்குனாக்கா உங்களுக்காக வாழ்ந்தாகணும், அதனால நீங்கள் தெரிஞ்சு காமிச்சிக்கான்னு சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பையன் உடஞ்சி போயிருப்பானே, அவங்க கம்ஃபர்ட் பண்ண அவங்க ரொம்ப அவங்க கம்ஃபர்ட் பண்ண நினச்சிருப்பாங்க. இவங்க அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க, அழுதுருப்பாங்க. ஏன்னா செங்க அடிக்கடி ஜிம் நம்ம ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க, எப்படி இருக்கீங்க ஆண்டி, அவ்வளோ பாசமாக இருப்பாரு, பையனாகவே இருப்பாரு. அதான் அவங்க நினச்சி பார்த்துட்டு எப்படி இந்த பையன் இந்த மாதிரி ஆணும் சேசிட்டு அவங்க ஏற்றுக்குமே போயிருக்கும். அதுக்கப்புறம் நான் 6 மந்த் ஆஃப்டர் அவங்க முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஜிம் வாழ்ந்து ஆகணும் லைஃப், அதனால் எங்கே வந்து ஜிம் வாழ்ந்து தானே ஆசைப்பட்டுருப்பாங்க, அப்படி தானே அவங்க இறந்து போயிருக்காங்க சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஜிம்முக்கு எனக்குமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கூட சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் ஜிம்முக்கு மேரேஜ் விருப்பம்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க தான் சரி ஓகே மேரேஜ் பண்ணிச்சா கொஞ்சம் டேஸ் பண்ண மறந்துடுவான், எல்லாமே சரியாகுன்றதுக்காக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம்ல சொல்கிறாங்க மன்னிச்சிருப்பா சரி, ஜிம்ல சொல்கிறாங்க ஆண்டி சொல்கிறாங்க மன்னிச்சிருப்பா, நான் செல்ஃபிஷாக நினைக்கிறேன், பையனை பற்றி யோசிக்க நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுவேன் நானும் சராசரி அம்மா தானே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் செக்கி பார்க்குறேன் ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறாங்க நான் ஒன்றையும் அந்த சரி லெவலில் போய் பார்க்குறேன்னாக்கா நான் ஜிம்கிட்ட இருந்து லெவல் பார்த்துறேன் ஜிம்முக்கு, அதே லெவலில் போய் ஒன்றையும் பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஜிம்முக்கு லவ் புரியல சொல்கிறாங்க. நான் புரிய வச்சுக்கிறேன் ஆண்டி ஓகே, எவ்வளோ கஷ்டப்பட்டு புரியுது ஆண்டி ஓகே, நான் கொஞ்சம் சும்மா ஹீல் பண்ணி கண்டிப்பாக எந்த வயலாக வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டானோ அதே வயலை என் கால் லாப்பியும் எப்படி போயிடாதீங்கன்னு சொல்ல வைக்கிற ஓகேவா சொல்கிறாங்க. நிச்சயமாக பண்ணுறேன் ஆண்டி, சான்ஸ் கொடுங்க சொல்லி ஜெய்க்கு போன கட்டில் எனக்கு ரொம்ப அழுகு வருது, அவருக்கு புரியுது எவ்வளோ நல்ல பையனாக இருப்பா, அவன் சொல்லி ஜஸ்ட் டிரைவராக பார்க்கும்போது ஜெய்க்கு பிடிச்சிருக்கோம் அவரை, எனக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், ரொம்ப எஃபர்ட் போட்டு ப்ளே பண்ணுவார், அவர் மாதிரி ஜெய்க்கு மாதிரி ஒரு பையன் அவர். அப்போ ஜெய்க்கு நினச்சிருப்பாங்க என்ன மாதிரி ஒரு பர்சனாக நான் பார்த்து, ஆனால் நீ வந்துட்டு என் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டாக இருக்கு, இவ்வளோ கம்பல்சராக இருக்கு, அவனால இந்த மறக்க முடியாத அளவுக்கு இவ்வளோ அளவு கொடுத்துருக்கல, எனக்கு ப்ரௌடாக இருக்குது நினைக்கும் போது. ஆனால் இப்போ அவன் எனக்கு சொன்ன ஓகேவா நான் எல்லாமே கொடுப்பேன், கொடுத்து அவனை கண்டிப்பாக கம்ஃபர்ட் பண்ணி ஜெய்க்கி நான் லவ் பண்ணுறேன்னு போயிடா ஜெய்க்கி நம்ம என்ன சொல்ல வைக்கல, இப்போ ஜெய்க்கே முடிவு பண்ணுறாங்க. எனக்கு அவருக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் என் பண்ணுறேன் ஓகேவா, உங்களுக்கு ஒரு ஸ்டோரி பிடிச்சிருக்கா செகண்ட் பார்ட் போடுறேன், அப்படி இல்லைனாக்கா இது ரெண்டு பண்ணுங்க ஓகே. பாய், டேக் கேர் எவ்ரிவன்.